ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், 12th ஸ்டாண்டர்டில் இருக்க தீமணல் பேட்சில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி எல்லோரும் கெமிஸ்ட்ரி செஷனுக்கு பக்காவாக அசம்பிள் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இன்றைக்கி கெமிஸ்ட்ரி செஷனை உங்களுக்கு நடத்த போகிறது நாளில் ஷாவணி மேம் தான். சரியா? அப்படியெல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு அதிசயம்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்காத. பட் எனிவே ஷாவணி மேம் வந்து இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பட் பிஃபோர் தட், ஹவ் இஸ் யோர் ப்ரிப்பரேஷன் கோயிங் ஆன்? எல்லாமே நினச்ச மாதிரி போயிட்டுருக்கா? இல்லை சார், நான் ஒரு பக்கம் போகணும்னு நினச்சேன், இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு, அதை பிடிச்சி கட்டி இழுத்து நான் நினச்ச பக்கம் கொண்டு வரதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறியா? அதை டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி ஓகே எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்க அப்படின்னு நினைக்கிறேன். நீ சாட்டில் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சா என் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா நான் கண்ணாடி போடல. சரியா? அதனால் நீ ஏதாவது அனுப்பு. ஐ வில் see to that later. கண்ணாடி வந்துடுச்சு. ஃபிசிக்ஸாக நினச்சா பயமாக தான் இருக்குது. ஆமாண்டா, எனக்கே ஃபிசிக்ஸை நினச்சா பயமாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டு வந்து என்ன சொல்கிறது, இது என்னாச்சு? பேக் கட்டிங்கா? ஆமாண்டா, மொட்டை அடிக்கலான்னு போனேன். இல்லை நீங்கள் மொட்டை அடிக்காதீங்கன்னு சலூன் கடைக்காரே சொன்னாரா, அதனால் அடிக்கல. சரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருமே என்ன, டிட் யூ ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்லீப்? நடுவில் கொஞ்சம் நேரம் இந்த மதியத்தெல்லாம் உனக்கு பிரேக் விடுறதுக்கு காரணமே ஒரு மணி நேரமாவது தூங்கி எழுந்து படிப்பேன் அப்படின்னு தான். அப்போ தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். சரியா? யார் யாருக்கெல்லாம் சுத்தமாக மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்குது? சார், ஆக்சுவலாக கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி எக்ஸாம்லாம் போகலையா? மேக்ஸ் எக்ஸாமும் நான் ஒன்று நினச்சேங்க ஐயா, அது ஒரு பக்கம் நடந்து போச்சு. கொஞ்சம் மோட்டிவேஷனே இல்லை. என்னத்தை பப்ளிக் எக்ஸாமு, என்னத்தை வாழ்க்கை, என்னத்தை வாழ்ந்து, என்னத்தை காலேஜ் போய், என்னத்துக்கு வேலைக்கு போய் அப்படின்ற மாதிரி டீமோட்டிவேட்டடாக இருக்கேன் சார் அப்படின்னு யாராவது இருக்கியா? சுத்தமாக இல்லை. ஆமாம், நான் வந்து இனிமே என்ன முடிவுக்கு வந்துருக்கேன் அப்படின்னா வந்து டீச்சிங்கெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் பெய்டாக மாற்றிடலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள்லாம் என்ன கருத்து சொல்கிறீங்க? மோட்டிவேஷன் கிளாஸஸ் ஆர் கோயிங் டு பி பெய்டு கிளாஸஸ். டீச்சிங் கிளாஸஸ் எல்லாமே 100% எல்லாமே ஃப்ரீ தான். ஐடியா நல்லா இருக்குல்ல? மாதம் 999 ரூபாய் மட்டுமே அப்படின்னு சொல்லி டெய்லி மோட்டிவேஷன். காலையில் எழுந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கமான் உங்களால் முடியும், எஸ் போய் படிங்க, எஸ் குட் உன்னால் ஜெயிக்க முடியும், கமான் கோ. டெய்லி தான் வேலை, உன்னை மோட்டிவேட் பண்ணினே இருப்பேன். ஜாயின் பண்ணிவிடுவேன் எல்லாம். மோட்டிவேஷன் கிளாஸ் வந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி வந்து நம்ம எவ்வளோ வேணால் ஃபீஸ் போடலாம். சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுனா கூட கட்டுருவான்னு நினைக்கிறேன் மோட்டிவேஷன் கிளாஸுக்கு. அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தன் போடுறான், எத்தனை 9 என்னவே முடியல ஒன்லி அப்படின்ட்டு. டேய் கண்ணுங்களா, இங்கே பாரு. ஆக்சுவலாக வந்து நான் பொதுவாக கோவப்பட மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோயேன். ஆனால் உண்மையாக ஒரு நிமிஷம் மட்டும் இதை எடுத்து நான் சொல்லிட்டு போயிடுறேன், அப்புறம் நீ படிக்க ஆரம்பிச்சிரு. இன்றைக்கி வந்து 11th கிளாஸில் வந்து எனக்கு அப்படி ஒரு கோவம் வந்துடுச்சு. சீரியஸ்லி, யூஸ்வலி ஐ எம் நாட் அ பர்சன் டு கெட் ஆங்க்ரி. என்னன்னா, ரொம்ப அடிமட்ட பேசிக் விஷயங்கள்லாம் குழந்தைங்க வந்து தெரியாமல் புரியல அப்படின்னது. ஏன் என்னப்பா புரியல, எங்கப்பா புரியல அப்படின்னால ரொம்ப லைக் அடிமட்ட பேசிக். சரி, இந்த பேசிக்கில் ஏன் புரியல, ஏன் கண்ணா நீ படிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது பசங்கள்லாம் சொல்கிற ஒரு பதில் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, சார் எனக்கு லேசியாக இருக்குது சார், நான் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறேன் சார், லேசியாக இருக்கேன், நான் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறேன், இதனால தான் சார் என்னால் படிக்க முடியல அப்படின்னு வந்து ஒரு பதில் சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட ஹானஸ்ட்டாக அதுக்கான ஒரு ஆன்சர் சொன்னேன். உங்ககிட்டையும் நான் இப்போ அதை ஹானஸ்ட்டாக சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது தப்பாக இருந்ததுன்னா, இல்லையானியன் சார் நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லிடுங்க. என்னென்னா, சுயநலம் அதிகமாக இருந்தால் நம்ம லேசியாக தான் இருப்போம். சீரியஸாக, லேசினஸ்ன்றதே நம்மளோட கம்ஃபர்ட்டை பொறுத்த ஒரு விஷயம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் கம்ஃபர்ட். நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் வந்து லேசினஸ். கரெக்டு தானே? நமக்கு ஓகே சுயநலம் இல்லை, நமக்கு நம்ம அப்பா அம்மா மேலே அக்கறை இருக்குது, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மேலே அக்கறை இருக்குது, அவங்களோட மென்டல் ஹெல்த் மேலே அக்கறை இருக்குது, அவங்களோட ஃபிசிக்கல் பாடி ஹெல்த் மேலே நமக்கு அக்கறை இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தால் நம்மளையும் மீறி ஒரு ஃபோர்ஸ் படுத்துனுக்கிற நம்மளை நிமிந்து உட்கார வச்சிரும். படுறா அப்படின்னு. புரியுதா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, லெட் அஸ் பி அ லிட்டில் மோர் ரெஸ்பான்சிபிள். எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மேபி முடியாமல் போயிருக்கும். ஓகேவா சார், நான் எதிர்பார்த்த கட் ஆஃப் எனக்கு வராது சார் அப்படின்னு கூட ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவேன். நான் என்ன சொல்கிறேன் கண்ணுங்களா, சரி ஆனது ஆகிப்போச்சு, இப்போ நம்ம 100% கொடுப்போம்டா.
இப்போ கெமிஸ்ட்ரியில், அதுக்கு அடுத்து வரப்போகிற ஃபிசிக்ஸில், ஓகே, பயாலஜி எக்ஸாம் எழுத போகிறீங்க, பயாலஜியில் எல்லாத்துலேயுமே லெட்டஸ் கிவர் 100%, லெட்டஸ் கிவர் 300%, லெட்டஸ் கிவர் 500, எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ நம்பர் வேணாலும் இமேஜின் பண்ண முடியுமோ, கோ அண்ட் டூ யுவர் பெஸ்ட். நீ இப்படி யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் 3 சப்ஜெக்டில் மார்க் கம்மி, ஆனால் அடுத்த 3 சப்ஜெக்டில் 100க்கு 100. உன் வீட்டில் அப்போ என்ன சொல்லுவாங்க? அட்லீஸ்ட் இப்போ விழுறத விட திட்டு கம்மியாக விழல. யூ கேன் சே, அப்பா அம்மா எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், இப்போ எனக்கு பொறுப்பு வந்துடுச்சு, கிவ் மீ அ சான்ஸ் நவ், நான் இப்போ லைஃப்பில் ஜெயிச்சு காட்டுவேன், நீ தைரியமாக பேசலாம்ல. அப்போ அதை பண்ணலாமா எல்லாரும்? கேன் வி ஃபைட் நவ் அகெயின்? திரும்ப நம்மளோட ஃபைட்டை, நம்மளோட மைண்டை ஆர்கனைஸ் பண்ணி முதல்ல இருந்து ஃபைட் ஆரம்பிக்கலாமா? என்னைக்குமே ஜெயிக்கிறதுக்கு எதுவும் தள்ளி போக போகிறதில்ல. ஓகே, இட்ஸ் நாட் லைக் ஐயோ நான் ரவுண்டு 1ல் தோத்துட்டேன், மீதி 9 ரவுண்டில் இனிமேல் நான் ஜெயிச்சா என்ன ஜெயிக்கல என்ன, அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? லெட் அஸ் ஷோ ஹூ வி ஆர். ஓகே, லெட் அஸ் ஷோ திஸ் வேர்ல்ட். பார், எனக்கு அந்த திறமை இருந்துச்சு, என்னால் முடியும், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், அதனால் நான் ஒரு வேஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா? எனக்கு பொறுப்பு இருக்குது, மை டியர் பேரண்ட்ஸ், எனக்கு பொறுப்பு இருக்குது, நான் லைஃப்பில் ஜெயிச்சு காட்டுவேன், உங்களையெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்டீங்களா, உங்களெல்லாம் நான் சூப்பராக வச்சுப்பேன் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டு. சரியா? ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். மேம், நீங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? போருமா? இந்த மோட்டிவேஷன் போதுமா? ஆமாம், நாளையிலேருந்து ஃபீஸ் வாங்க ஆரம்பிச்சிருவேன். சாட்ல, சூப்பர் சாட்ல நீங்கள் காசு போடணும். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் பசங்களா. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காலையில் விட்ட 5th சாப்டர் ஷார்ட் ஆன்சர்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க்ஸுக்கு போகலாம். ஏன் அப்படின்னா 5 மார்க்ஸ் கூட நான் வந்து 5 மார்க்ஸ் இன் 5 மினிட்ஸ் சீரீஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் முன்னாடி நம்ம கிட்ட ரெக்கார்டட் வீடியோ இல்ல. ஸோ லெட்ஸ் பிகின். சாட்ல எல்லாரும் ஒரு குட்டி ஃபயரை போட்டுடலாமா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் டஃப்பாக இருக்கும், டஃப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னு ஊரெங்கும் வந்து ஒரே பேச்சாவே வந்து இருக்கு. நான் என்னைக்கு சொல்றேன் அப்படின்னா டஃப்பாவே இருந்துட்டு போட்டோம், டஃப்புக்கே நம்ம டஃப் கொடுப்போம். ஓகேவா? எல்லாத்தையுமே படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கேருந்து டஃப்பா வரப்போகுது? டஃப்னா என்ன? படிக்காத கொஸ்டின் வரது தானே டஃப். நான் இருக்கேன், நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த 6 நாள் நான் என்ன ஆனாலும் உங்களுக்கு லைவ்ல வந்து எல்லாத்தையுமே சொல்லித்தர போறேன். ஏன் பிளானை நீ பர்ஃபெக்டா ட்ரஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் லைவ்ல என் கூட சேர்ந்து இருந்து நீ படிச்ச அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருந்தாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம், சமாளிச்சுக்கலாம். சரியா? புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியாம அப்படியே வந்து கட அடிக்கிறப்போ தான் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பா வரும். ஏன்னா ஒரு ரியாக்ஷனை கொஞ்சம் மாத்தி கேட்டா கூட எழுத தெரியாது. எல்லாமே புரிஞ்சு அழகா படிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா முடிஞ்சிடும். பிடிஎஃப்க்கு பசங்களா நான் தனி லைவ் வரேன்டா, என்கிட்ட இருக்கிற எல்லா பிடிஎஃப் எல்லா மெட்டீரியலுமே நான் உனக்கு ஷேர் பண்றேன். உனக்கு தராம எங்க போயிட போறேன்? நீ தானே பப்ளிக் எழுத போற, நான் எழுத போறது இல்ல அந்த பிடிஎஃப் நான் வச்சுட்டு, இல்லையா? ஸோ பிடிஎஃப்க்கு நான் தனி லைவ் வரேன். இந்த லைவ்ல பிடிஎஃப் பத்தி நம்ம பேச வேண்டாம். சரியா? நாளைக்கு நிறைய செஷன்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இருக்க போகுது. ஓகேவா? நாளைக்கு வந்து நிறைய செஷன்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இருக்க போகுது. ஸோ ஃபுல் டே கிட்டத்தட்ட நாளைக்கு நம்ம செஷன் வச்சுக்கலாம். காலையில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சாயந்தரம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நடுவுல பாத்தீங்க. ஸோ நாளைக்கு வால்யூம் 2ல சரி நாளைக்கு பரவாயில்ல, நம்ம நடுவுல வந்து குவிஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா 3 நாளா குவிஸே வைக்கல. ஸோ நம்ம நடுவுல நிறைய குவிஸ் வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின். நான் 5 மார்க்ல ஸ்டார்ட் பண்ணல, காலையில விட்ட ஷார்ட் ஆன்சர்ஸ்ல நான் வந்து முடிக்க போறேன். இப்போ எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணணும்? 4th சாப்டரா 5th சாப்டரா? சாட்ல சொல்லுங்க. இப்போ எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணணும்? 4th சாப்டர் ஆர் 5th சாப்டர்? ஃபாஸ்டா let me know in the chat. Have to start with 4th chapter or 5th chapter? ஃபோர்த்தா 5th? ஞாபகம் இருக்கப்பா? பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி சூப்பர். ஓகே, சரி. பிகின் பண்ணலாம். ஃபோக்கஸ்டா இருங்க. 19ஆம் தேதி 19th அன்னைக்கு 15 hour மேரத்தான் இருக்கு. நம்ம 15 hour படிக்கணும்னா இப்போ அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 4 hours நீ எல்லாரும் என் கூட இருக்க போற. நம்ம என்ன முடிச்சிட போறோம்? இது எல்லாத்தையுமே முடிச்சிட போறோம். ஓகே, ஸோ தட் நான் பிடிஎஃப் கொடுத்தா ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுமா? ஆகும். ஆனா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். ஓகே, ஸோ பசங்களா எல்லாரும் உங்க போனை வெர்டிகலா மாத்திக்கோங்க. நான் சாட் பார்க்க போறதுல, நீங்களும் சாட் பண்ண போறது கிடையாது. அன்லெஸ் ஐ ஆஸ்க் யூ டு. ஓகே, நம்ம யாருமே சாட் பக்கம் போறதே கிடையாது.
Okay, so let's begin with chapter 5. Okay, so டக்குன்னு ஒரு 3/4 மணி நேரத்துல எல்லா சாப்டர்ஸையும் நம்ம முடிச்சிடலாம். Okay, so yes, let's begin. Explain linkage isomerism with example. Okay, so isomerism base பண்ணி creative 1 mark question கூட வந்து கேட்கலாம். isomerism அப்படின்னா என்ன? மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும். இங்க 6 கார்பனா இங்கேயும் 6 கார்பன், இங்க 6 ஹைட்ரஜனா இங்கேயும் 6 ஹைட்ரஜன், இங்க 4 ஆக்சிஜனா இங்கேயும் வந்து 4 ஆக்சிஜன். சரியா? சோ மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். ஆனா அரேஞ்ச்மெண்டோ லிங்கேஜோ ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸோ வந்து நமக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும். சரியா? சோ அதை தான் நம்ம வந்து ஐசோமெரிசம் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ லிங்கேஜ் ஐசோமெரிசம் பேர்லயே இருக்கு, லிங்கிங் வந்து மாறி இருக்கு அப்படின்னு. சோ ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ல வந்து நம்ம இந்த லிங்கேஜ் ஐசோமெரிசம் வந்து பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் நைட்ரல்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோ, சயனைட்ஸ் இருக்கு, நைட்ரல்ஸ் இருக்கு. இதுல கார்பன் வந்து டோனார் சைட்டா இருக்கு, இதுல வந்து கார்பன் வந்து டோனார் சைட்டா இருக்கு. இதே நான் சிஎன்ஏ எப்படி எழுதுறேன் அப்படின்னா NC அப்படின்னு எழுதுறேன், NC அப்படின்னு எழுதுறேன். இதுல வந்து நைட்ரஜன் வந்து டோனார் சைட்டா வந்து இருக்கு. சரியா? நைட்ரஜன் வந்து டோனார் சைட்டா இருக்கு. இதை தான் நம்ம லிங்கேஜ் ஐசோமெரிசம் சொல்லுவோம். என்னுடைய லிகாண்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்டா இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நைட்ரீட்டோ குரூப் எடுத்துக்கோ, NO2 குரூப் எடுத்துக்கோ. இது நம்ம ONO அப்படின்னு எழுதலாம். ஸோ நைட்ரஜன் இந்த இடத்துல எனக்கு டோனார் சைட்டா இருக்கு, எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து எனக்கு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுது. சரியா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டபுள் சைடு டிஷர்ட் இருக்குல்ல, டபுள் சைடு டிஷர்ட் நான் இந்த பக்கமா போட்டுக்கலாம், அந்த பக்கமா போட்டுக்கலாம். ஆனா ஒரு நேரத்துல ஒரு சைடு தான் வியர் பண்ண முடியும் இல்லையா? அதுதான் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். 2 different donor site வந்து இருக்கும். An ambidentate ligand is bonded to the central metal atom or ion through either of its 2 different donor atoms. ஓகேவா? ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட், ஆம்பிடென்டேட் லிகாண்ட் தான் நம்ம டபுள் சைட் டிஷர்ட். ஓகேவா? அது கிட்ட வந்து 2 different donor sites வந்து இருக்கும். சரியா? 2 different donor sites வந்து இருக்கும். ஓகே, சோ எய்தர் ஒன் தான் வந்து நமக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட பைண்ட் பண்ணியிருக்கும். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, சோ இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து இருக்கு. இப்போ இதோட ஐசோமர் நான் எழுத போறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இங்க இதுதான் என்னுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், கோபால்ட். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க கம்பல்சரி கொஸ்டின்ல. எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம தான் படிச்சிருக்கோமே, S சன் T V I CO சீஃப் மினிஸ்டர், 𝐴𝐸𝐿 ரைட்? ஸ்காண்டியம், டைட்டானியம், இரிடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இவங்கலாம் தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து என்னவா இருப்பாங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸா வந்து இருப்பாங்க. சரியா? சோ இங்க நமக்கு கோபால்ட் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இவங்க ரெண்டு பேரும் பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளேயே பிராக்கெட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as ligand, right? we call it as ligand. இப்போ அம்மனோ நைட்ரோ குரூப்பும் வந்து நமக்கு இதுல வந்து லிகாண்டா இருக்காங்க. இதுல இந்த NO2 குரூப் தான் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஓகே, சோ தோ பார், இதோடைய இன்னொரு ஐசோமர் நான் வந்து எழுதுறேன். இங்க NO2 இருக்கா, ONO ன்னு எழுதுறேன். ஓகே, சோ இது இவங்க ரெண்டு பேர் தான் ஐசோமர்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான் ஐசோமர்ஸ். எல்லாருக்கும் கிளியரா? சூப்பர். அடுத்த क्वेश्चन போகலாம். இப்போ நம்ம இத வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரா வரைஞ்சிருக்கோம். ஈஸி, அத பாரு, ஸ்ட்ரக்சரா வரைஞ்சிருக்கோம். நல்லா கவனி. கோபால்ட் இருக்கு, அமோனியா 1 2 3 4 5 அமோனியா வந்து இருக்கு, ஒரு நைட்ரோ குரூப் இருக்கு. ரைட்? சோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி பைண்ட் ஆகி இருக்காங்கன்னு பாத்துக்கோ. சோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள எல்லா லிகாண்டும் பைண்ட் ஆகி இருக்கா? சோ நைட்ரஜன் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. அதோட ஐசோமர்ல ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து எக்ஸ்பிளைன் பாண்டிங் நேச்சர் இன் மெட்டல் கார்போனில்ஸ். பாண்டிங் நேச்சர் இன் மெட்டல் கார்போனில்ஸ். ஓகே, நிறைய பேருக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப ஈஸியா நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு வாட்டி சும்மா படிச்சு பார்ப்போம், நான் ஈஸியா சொல்லித்தரேன். இன் மெட்டல் கார்போனில்ஸ் the bond between metal atom and the carbonyl ligand consists of 2 components. ரெண்டு காம்பனன்ட் இருக்கு அப்படின்றாங்க, ரெண்டு பாண்டிங் வந்து இருக்கு அப்படின்றாங்க. The first component is an electron pair donation from the carbon atom of the carbonyl ligand to the vacant d orbital of central metal atom. நல்லா பாரு, ligand வந்து எலக்ட்ரானை கொடுக்குது. யாருக்கு? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு. சரியா? புரிஞ்சுதா? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு. எனக்கு இங்க லிகாண்ட் யாரு அப்படின்னா, லிகாண்ட் தான் கார்போனில்ஸ், CO குரூப். லிகாண்ட் தான் கார்போனில்ஸ், CO குரூப். சரியா? சோ லிகாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா
சென்ட்ரல் மெட்டல். மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரான், சென்ட்ரல் மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுது. அதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா சிக்மா பாண்ட். புரிஞ்சுதா? இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் கிட்ட எலக்ட்ரான் அதிகமாயிடும். ஏன்னா கார்போனில் லிகாண்ட் அதுக்கு எலக்ட்ரான் கொடுத்துருக்குல்ல, அப்ப அது கிட்ட வந்து எலக்ட்ரான் வந்து அதிகமா ஆயிடும். இப்போ எலக்ட்ரான் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி என்ன ஆகும்? இம்பேலன்ஸ் ஆயிடும் இல்லையா? அதுகிட்ட இப்போ எலக்ட்ரான் நிறைய இருக்கு. ஸோ என்கிட்ட நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி கொஞ்சம் எலக்ட்ரானை கார்போனில் கிட்டே கொடுத்துருது. பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் பை பேக் பாண்டிங். அவ்வளோதான்டா. அதுதான்டா இத்தனை வாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணி எழுதுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார். The sigma bond formation increases the electron density. இப்போ மெட்டல்ல வந்து என்ன ஆயிடுது? எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுது. So that மெட்டல்ல வந்து ரொம்ப எலக்ட்ரான் ரிச்சா வந்து மாறிடுது. அதை காம்பன்சேட் பண்றதுக்காக, இந்த இன்க்ரீஸ்ட் எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய ஃபில்டு மெட்டல் டி ஆர்பிட்டால் வந்து எம்டி பை ஸ்டார் ஆர்பிட்டால் ஆஃப் லிகாண்ட் கூட இன்டராக்ட் பண்ணி பேக் பாண்டிங், ஓகே, திருப்பி எலக்ட்ரானை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுக்கு பேர் தான் பை பேக் பாண்டிங். சரியா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எனக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. இதுதான் சென்ட்ரல் மெட்டல். நான் தெளிவாவே எழுதுறேன், கவனிங்க. சென்ட்ரல் மெட்டல். ஓகே, இப்போ சென்ட்ரல் மெட்டலுக்கு யாரு வந்து எலக்ட்ரான் தராங்க? லிகாண்ட் வந்து யாரு? இங்க என்ன லிகாண்ட்? கார்போனில் லிகாண்ட். சரியா? CO கார்போனில் லிகாண்ட். சரியா? கார்போனில் லிகாண்ட் வந்து என்ன பண்ணுது? எலக்ட்ரானை வந்து சென்ட்ரல் மெட்டலுக்கு வந்து தருது. அதுதான் என்னன்னு சொல்றோம்? பை சிக்மா பாண்டிங் அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னு சொல்றோம்? சிக்மா பாண்டிங் சொல்றோம். இப்போ அதுகிட்ட இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கிட்ட மெட்டல் கிட்ட இப்போ எலக்ட்ரான் ரொம்ப அதிகமா மாறிடுச்சுன்னு எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக இது என்ன பண்ணும்? கொஞ்சம் எலக்ட்ரானை திருப்பி கொடுத்துரும். எங்க? பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு, பை ஸ்டார் ஆர்பிட்டால் ஆஃப் கார்போனில் லிகாண்டுக்கு. அதுக்கு பேர் தான் பை பேக் பாண்டிங். ஓகே, சோ இதுதான்டா. இது வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டினா? இதை பார்த்து பயந்து இவ்வளவு நாளா படிக்காம இருந்தியா? இது எத்தனை பேருக்கு இப்ப ஈஸியா இருக்கு? எனக்கு இப்போ ஆனஸ்டா ஜென்யூனா எனக்கு வந்து இப்போ வந்து சாட்ல வந்து சொல்லுங்கப்பா. சரியா? சாட்ல வந்து எனக்கு ஆனஸ்டா வந்து எனக்கு வந்து ஜென்யூனா வந்து சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து மேம் இது இவ்வளோ ஈஸியா? I thought it is very tough. நான் ரொம்ப டஃப்னு நினச்சி நான் வந்து படிக்காம இருந்தேன். அப்படி யாரெல்லாம் இருக்கீங்க? மீ அப்படின்னு சாட்ல போடுங்க. பாரு, ஈஸி. நீ இதே மாதிரி கண்டினியூஸா கிளாஸ் எண்டு வரைக்கும் நீ என் கூட படிச்ச அப்படின்னு வச்சுனா கஷ்டமான நிறைய கான்செப்டை ஈஸியா மாத்துறதுக்கு தான் நான் இருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ அழகா எழுதிடுவீங்களா நீங்க? சம. இவ்வளோதான். லிகாண்டுல இருந்து மெட்டலுக்கு எலக்ட்ரான் போகுது. அப்போ மெட்டல் கிட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாயிடுமா? இப்போ அந்த மெட்டல் வந்து திருப்பி கொஞ்சம் எலக்ட்ரானை வந்து கொண்டு போய் அதுகிட்டே திருப்பி கொடுத்துருது. சரியா? பருத்தி மூட்டை குடோன் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோ. இது பருத்தி மூட்டை குடோன் கொஸ்டின். சரியா? சோ திருப்பி கொஞ்சம் எலக்ட்ரானை கொடுத்தது. அதுதான் பை பேக் பாண்டிங். இதுல 4 வார்த்தை இருந்தா உனக்கு மார்க். என்ன வார்த்தை? லிகாண்டு, சென்ட்ரல் மெட்டல், சிக்மா பாண்டு, பை பேக் பாண்டிங். இந்த கீவேர்டு இருந்தாலே மார்க் கிடைச்சிரும். அடுத்துடா. சோ அதுதான் இந்த டயக்ராம் வரையணும். என்னது? மெட்டல்ல வந்து க்ளோவர் லீஃப் ஷேப்ல வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆர்பிட்டால்ஸை வரைஞ்சுக்கோங்க. சரியா? மெட்டல்ல இருந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது நம்ம அப்படின்னா இது வந்து பேக் பாண்டிங். சரியா? இது வந்து பை பேக் பாண்டிங். இது வந்து சிக்மா பாண்டிங். ஃபர்ஸ்ட் வந்து சிக்மா பாண்டிங் நடக்கும், அதுக்கப்புறமா பை பேக் பாண்டிங் நடக்குது. ஓகே, இப்போ அடுத்த ஐசோமர்ஸ்க்கு வந்து நம்ம போகலாம், which is coordination isomerism. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிலிப்ஸ்ல வந்து உங்களுக்கு கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்றதுக்கு நான் ஒரு விஷயம் வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஸோ பிலிப்ஸ்ல வந்து சூஸ்ல பெஸ்ட் ஆன்சர்ல உங்க லிகாண்ட் வந்து நைட்ரில்ஸோ CN NC இல்லனா SCN NCS, ஓகே, அப்படி இல்லனா NO2 ONO உங்க புக்ல இருக்கக்கூடிய ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இவங்க 3 பேர் தான். இவங்க வந்தாங்க அப்படின்னா நீ கண்ணை மூடிட்டு ஆன்சரை வந்து டிக் பண்ணிடலாம். அது வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னு.
இது வந்து என்ன ஐசோமெரிசம்? லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு டிக் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பாரு கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னன்னு பாப்போமா? கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்மளுடைய கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ் அயானா இருக்கும். கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் அயானா வந்து இருக்கும். இதோ பார், ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கும். அப்போ கண்ணை மூடிட்டு நீ அது வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு வந்து எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதோடைய டெஃபினிஷனை நம்ம வந்து பார்க்கலாம். போத் த கேட்டையான் அண்ட் ஆனியான் ஆர் காம்ப்ளெக்ஸ் அயான். கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே வந்து எப்படி இருக்குமா? காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா வந்து இருக்குமா? The interchange of one or more ligand between the cationic and anionic coordination entities result in two different isomer. என்னுடைய கேட்டையானும் வந்து காம்ப்ளெக்ஸ் அயானா இருக்கும், என்னுடைய ஆனியானும் வந்து காம்ப்ளெக்ஸ் அயானா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய லிகாண்ட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிப்பானுங்க. அதுல இருக்கக்கூடிய லிகாண்ட மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிப்பாங்க. ஓகே, சோ அதுக்கு பேரு தான் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். எக்ஸாம்பிள் இங்க நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் இங்க நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த அமோனியா அங்க போயிடுச்சு. நல்லா கவனி. கோபால்ட் கூட அமோனியா இருக்கு, குரோமியம் கூட நைட்ரல் இருக்கு, ஆனா சிஎன் இருக்கு. இப்ப பார், கோபால்ட் கூட நைட்ரல்ஸ் இருக்கு, குரோமியம் கூட அமோனியா இருக்கு. சரியா? அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுது. இதை தூக்கி இங்க போடு, இதை தூக்கி இங்க போடு, இதை தூக்கி இங்க போடு, இதை தூக்கி இங்க போடு. ஓகே, ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கு. என்னுடைய கேட்டையான் ஆனியான் ரெண்டுமே வந்து எனக்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ அனதர் எக்ஸாம்பிள் இதோ பாருங்க. இது ஒன்றும் இல்லை, கோபால்ட்டும் குரோமியமும் மாத்தி போட்டுருங்க. அப்படியே அந்த மெட்டல் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டுருங்க. மெட்டல் அப்படியே மாத்தி போட்டுருங்க. சரியா? மெட்டல் மாறிச்சுன்னா லிகாண்டும் மாறிடும் இல்லையா? இங்க இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் வந்து இந்த பக்கம் போட்டுரு, குரோமியம் இடத்துல போட்டுரு, குரோமிய தூக்கி கோபால்ட் இடத்துல போட்டுரு. We got the coordination isomerism. ஓகே, எக்ஸ்பிளைன் ஹைட்ரேட் ஐசோமெரிசம். ஹைட்ரேட் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன? முதல்ல இந்த ஐசோமெரிசம்லாம் புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு சில வார்த்தைகள்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னது அப்படின்னா, ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல ரெண்டு விஷயம் வந்து இருக்கும். இது வந்து என்னது அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அயனைசேஷன் ஸ்பியர். அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் யாரு அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் இல்லையா? சோ அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் மெட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த மெட்டலுக்கு எலக்ட்ரான் தரது வந்து யாரு? லிகாண்ட். ஒரு லிகாண்டோ ரெண்டு லிகாண்டோ எவ்வளவு வேணா லிகாண்ட் வந்து இருக்கலாம். சரியா? சோ அது வந்து என்னது? லிகாண்ட்ஸ். ஓகே, வெளியில இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கவுண்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டர் அயான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சுதா? இதுல ஒரு சில விஷயம் நீங்க பேசிக்கா தெரிஞ்சு இருக்கணும். என்னது அப்படின்னா, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதை தான் பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா எவ்வளோ லிகான்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் லிகான்ஸ் தான் செகண்டரி வேலன்சின்னு சொல்லுவோம். இதை தான் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்ல கேட்குறாங்க. நீ படிக்கலனா கஷ்டம். சரியா? அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க? நம்பர் ஆஃப் லிகான்ஸ் தான் வந்து செகண்டரி வேலன்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுல இந்த லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னா அதுதான் அயோனைசேஷன் ஐசோமெரிசம். லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்கன்னா அது வந்து என்னது? லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்கன்னா அது என்ன ஐசோமெரிசம்? சாட்ல எல்லாரும் சொல்லுங்க. அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஓகேவா? அப்போ அந்த லிகாண்ட் வந்து எனக்கு இதே வாட்டரா இருக்கு, இல்ல அமோனியாவா இருக்கு, இல்ல ஆல்கஹாலா இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது? that is what? ஹைட்ரேட் ஐசோமெரிசம். சாரி, சால்வேட் ஐசோமெரிசம். புரிஞ்சுதா? அதுக்கு பேர் தான் சால்வேட் ஐசோமெரிசம். விஜய் வந்து சொல்றாரு லைவ் செஷன் நோ, குரூப் சாட் செஷன் டிக் அப்படின்னு. இட்ஸ் நாட், கிடையாது. எனக்கு வந்து இங்க வந்து இல்ல 200 பேர்ல வந்து 10 பேர் தான் வந்து சின்சியரா கிளாஸ் கவனிக்கிறான் அப்படின்னா எனக்கு அவன் போறோம். நான் அவனுக்காக நான் இங்க உயிரை கொடுத்து கத்தி கிளாஸ் எடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஓகே,
உட்காந்துட்டு ஃபோன் பார்த்து நம்ம கிளாஸ் கவனிக்கிறத தாண்டி இங்கே நின்று கத்தி எழுதி கிளாஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே நல்லா வந்து தெரியும் இல்லையா? ஆனால் ஏன் அவசியமா? அவசியம் தான். ஏன்னா அந்த ஒரு 10 பேர் அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க டெடிகேட்டடா கவனிக்கிறாங்க. எனக்கு அவங்க போறோம், இங்க பேசுறவங்கள நான் கண்டுக்க போறது கிடையாது. ஓகேவா? சூப்பர். ஸோ நம்ம வந்து அடுத்து போலாம். ஹைட்ரேட் ஐசோமெரிசம் அப்படின்னா வந்து என்னது? த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ சால்வெண்ட் மாலிக்யூல் சச் ஆஸ், இப்போ நம்மளுடைய லிகாண்ட்ல வந்து வாட்டர் இருக்கு, இல்ல அமோனியா இருக்கு, இல்ல ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா அந்த லிகாண்ட் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய, ஓகே சாரி நல்லா கவனிங்க, அந்த லிகாண்ட் வந்து கவுண்டர் அயான் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹைட்ரேட் ஐசோமெரிசம். ஓகே, இப்போ என்னுடைய லிகாண்ட் வாட்டர் அப்படின்னா அது ஹைட்ரேட் ஐசோமெரிசம். சரியா? என் லிகாண்ட் வாட்டர் அப்படின்னா அது ஹைட்ரேட் ஐசோமெரிசம். இதே அமோனியாவோ இல்ல வந்து ஆல்கஹாலோ அப்படின்னா அது சால்வேட் ஐசோமெரிசம். சரியா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். எக்ஸாம்பிள் கவனிச்சிங்கன்னா அவ்வளோதானா இது அப்படின்னு வந்து இருக்கும். ஓகே, நீங்க என்ன வேணா பேசிட்டு இருக்கடா, இங்க கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவ்வளோதான். சரியா? நீங்கள் படக்கு பேசிட்டே இருங்க, எனக்கு அது அவசியம் இல்லை. அவங்களாம் சேட் கூட பார்க்க மாட்டாங்க. என் பசங்க என் நேரம் ஃபோனை வர்டிக்கலாக வச்சு கவனிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்க போகிறோம், உண்மையாக அவங்கலாம் இருக்காங்க. ஓகேவா? எனக்கு தெரியும். கவனிங்க. ஸோ வந்து இங்கே பாருங்க, வாட்டர் இருக்கு, 6 வாட்டர் உள்ள இருக்கு, வெளியில 3 குளோரின் இருக்கு. இப்போ என்ன தெரியுமா ஆகுது? 1 குளோரின் உள்ள வந்துருச்சு, 1 வாட்டர் வெளில போயிடுச்சு. புரிஞ்சுதா? 1 வாட்டர் வெளில போயிடுச்சு, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில கவுண்டர் அயானுக்கு போயிடுச்சு. 1 குளோரின் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்துருச்சு. அடுத்ததுல வந்து நல்லா பாருங்க, 1 குளோரின், அதாவது 2 வாட்டர் வெளில வந்துருச்சு, 2 குளோரின் உள்ள போயிடுச்சு. கவுண்டர் அயான்ல இருக்கக்கூடிய, அதாவது அயனைசேஷன் ஸ்பேர்ல இருக்கக்கூடிய கவுண்டர் அயான்ஸும் நம்மளுடைய லிகாண்டான வாட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிறாங்க. அப்போ கலர் அஃப்கோர்ஸ் வந்து நமக்கு மாறுது. சரியா? அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the hydrate isomerism. ஓகே, ஸோ இப்போ postulates of Werner's theory டக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா? postulates of Werner's theory வந்து நம்ம டக்குன்னு பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே Werner's theoryல நீங்க ஒரு விஷயம் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது வந்து என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்த்தலாம். என்ன இதுல ஒரு நிமிஷம். ஓகே, சோ எஸ், சோ வந்து நமக்கு இங்க இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஓகே, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா that is called as the ionization sphere. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது தான் அயனைசேஷன் ஸ்பியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மெட்டல் கூட இந்த லிகாண்ட் எல்லாம் நல்லா டைட்லி பவுண்டடா இருக்கும். ஸோ இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில இருக்கிறவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as outer sphere அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா இவங்க லூஸ்லி பவுண்டா வந்து இருப்பாங்க. வெளியில இருக்கிறவங்களை வந்து நம்ம அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், பிகாஸ் தே ஆர் லூஸ்லி பவுண்ட். ஓகே, இப்போ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளேயே இதை வந்து நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பிராக்கெட் இவங்களை வந்து லிகாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், பிகாஸ் தே ஆர் வாட்? அவங்க தான் எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்றாங்க. சரியா? பிடிஎஃப்க்கு நான் தனி லைவ் வருவேன், என்ன நம்பினா நம்பாட்டி போ, அவ்வளவுதான். சரியா? பிடிஎஃப்க்கு நான் தனி லைவ் வருவேன். இப்போ இதை கவனி. ஓகே, இது நான் எக்ஸாம் எழுதுனா நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களான்னு எனக்கு தெரியல. நல்ல கேள்வி கோகிலா பார், ஒர்த்தா ஒரு சில நல்ல குழந்தைங்க கேட்குற கேள்வி என் கண்ணிலே படாம போயிடுது. அவங்களே ஸ்பாம் பண்ணாதான் அந்த கேள்வியை என் கண்ணில் படுது பாருங்க. ஹைட்ரேட் ஐசோமெரிசம்க்கும் அயனைசேஷன் ஐசோமெரிசம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஒரு கேள்வி, ஒர்த்தான கேள்வி. இந்த கேள்வி கேட்பீங்க, நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஒருத்தர் கூட கேட்கல. நல்லா கவனிங்க. நான் வந்து இமேஜினரியா ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். சரியா? ஓகே, வேற ஏதாவது லிகண்ட் சொல்லுங்க. குளோரின் எடுத்துக்கலாம். ஓகேவா? சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கிறேன். சரியா? ஓகேப்பா.
ஸோ இது வந்து எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய லிகாண்டும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய அது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இல்லை, இது வந்து என்னதுன்னா கவுண்டர் அயான்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறாங்க. சரியா, இந்த கவுண்டர் அயான் புரோமின் வந்து உள்ள வந்துருச்சு, குளோரின் வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இந்த புரோமின் வந்து உள்ள வந்துருச்சு, குளோரின் வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as ionization isomerism. அதை தான் ionization isomerism அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே ionization isomerism தான். ஆனா இந்த இடத்துல இந்த லிகாண்ட்ல எனக்கு குளோரினோ அமோனியாலாம் இல்ல, அதுக்கு பதிலா வாட்டர் இருக்கு. அந்த வாட்டர் தான் வெளியில எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அந்த வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஹைட்ரேட் ஐசோமெரிசம் சொல்லுவோம். சரியா, வாட்டர் இருந்தா அது ஹைட்ரேட் ஐசோமெரிசம், வாட்டர் இல்லாம வேற ஏதாச்சும் இருந்தா அது அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஆனா ரெண்டுத்துலயும் சேம் தான் நடக்குதா? ஆமா, சேம் தான் நடக்குது. புரிஞ்சுதா? ஓகே, குட். டயாமேக்னெட்டிக் பாராமேக்னெட்டிக்ல எது வந்து கலர்லெஸ்? நல்ல கேள்வி. என்னது அப்படின்னா அதை நம்ம அன்பேர்டு எலக்ட்ரான் வச்சு தான் வந்து சொல்றோம். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தா அதை வந்து நம்ம பாராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தா பாராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தாலே அவங்க கலர்டா இருப்பாங்க. சரியா, நோ அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை அப்படின்னா அவங்க வந்து டயாமேக்னெட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவங்க வந்து நமக்கு கலர்லெஸ்ஸா இருப்பாங்க. சரியா, கலர்லெஸ்ஸா இருப்பாங்க. சரியா, ஓகே. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். 2 types of valency வந்து நமக்கு இருக்கும். Okay, so one is primary valency and the second is secondary valency. சரியா, primary valency அப்படினா என்ன பார்த்தலாமா? So primary valency அப்படினா நம்ம மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். So மெட்டலுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்றோம். செகண்டரி வேலன்சி அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், which is number of ligand. எனக்கு டக்குன்னு இதை பார்த்து சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு மேம் ரெட் பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸ் நான் சொல்லி தரேன், அப்படி இல்லாட்டி நான் பிடிஎஃப்ல தரேன், அது ஒரு தியரி கொஸ்டின் தான், மொக்க கொஸ்டின். நான் உனக்கு அதுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டா நீ ஈஸியா படிச்சிருவேன். சரியா, ஓகே. ஸோ நல்லா பாருங்க, இங்க வந்து நல்லா கவனிங்கப்பா. எனக்கு வந்து இங்க கோஆர்டினேஷன் நம்பர் வந்து எவ்வளவு, எத்தனை லிகாண்ட் வந்து இருக்கு? 6 லிகாண்ட் இருக்கு. ஓகே, so 6 is the coordination number here, 6 is the secondary valence here. Okay, so secondary valence எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ நம்ம postulates of Werner's theory வந்து எப்படி எழுத போறோம்? நான் டக்குன்னு ஒரு பாயிண்டா சொல்ல போறேன், மைண்ட்ல ஏத்திக்க போறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் பாயிண்ட்ஸ் எழுத போறீங்க. சரியா, மொத்தமா நமக்கு Werner's theoryல வந்து 2 types of valencies வந்து இருக்கும். So one is primary valency and the second is secondary valency. சரியா, so primary valency அப்படிங்கிறது வந்து என்னது? மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் primary valency அப்படின்னு வந்து சொல்றோம். and then count, அதாவது number of ligand coordination number தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the secondary valency. சரியா, அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? secondary valency அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா, 1 minute. number of ligands தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the secondary valency. okay, so இப்போ அடுத்து வந்து பாருங்க, இந்த பிரைமரி வேலன்சி. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைமரி வேலன்சி வந்து கண்டுபிடிக்க போறீங்க. வாங்கப்பா கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி. கவனிங்க, இந்த காம்ப்ளெக்ஸை நான் வந்து எழுதிக்கிறேன். கோபால்ட் இருக்கு, அமோனியா 6 டைம்ஸ் இருக்கு, குளோரின் வெளியில இருக்கு. இதுக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோபால்ட்டுக்கு வந்து எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் கண்டுபிடிக்கணும், தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அமோனியாவுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 பிகாஸ் இட் இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். அது வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட். ஓகே, ஸோ 0. ஆமா, இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, 0. அண்ட் தென் குளோரினுக்கு வந்து 3 குளோரின் இருக்கு. குளோரினுடைய சார்ஜ் வந்து -1, 3 குளோரின் வந்து இருக்கு மொத்தமா. ஸோ -1 × 3. ஸோ x - 3 = 0. அப்போ x = +3. அப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? +3. பிரைமரி வேலன்சி என்னது? +3. பிரைமரி வேலன்சினா என்ன? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் முடியா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இப்போ செகண்டரி வேலன்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? செகண்டரி வேலன்சி அப்படின்னா எத்தனை லிகாண்ட் வந்து இருக்கு, அதுதான் செகண்டரி வேலன்சி. அந்த லிகாண்ட் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். மொத்தமா நமக்கு 6 லிகாண்ட் இருக்கு. ஸோ செகண்டரி வேலன்சி வந்து 6. சரியா, ஓகே. ஸோ இப்போ வெர்னர் படி இன்னர் ஸ்பியர் பார்த்துட்டோம். இன்னர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்ல வந்து நமக்கு டைட்லி பவுண்டடா வந்து இருப்பாங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஃபர்ம்லி அட்டாச்சா வந்து இருப்பாங்க. நம்ம மெட்டல் கூட லிகாண்ட் வந்து ரொம்ப ஃபர்ம்லி அட்டாச்சா வந்து இருக்கும். ஓகேவா? லிமிடேஷன்ஸ் இனிமே தான் படிப்போம். வெயிட். ஓகே, லிமிடேஷன்ஸ் வந்து இனிமே தான் படிப்போம். ஓகேவா? வாங்க,
ஸோ வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஆர்பிட்டால், அவுட்டர் ஸ்பியர் வந்து நமக்கு வந்து என்ன எப்படி இருக்கும், அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு வந்து இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட ரொம்ப ரொம்ப லூஸ்லி பவுண்டா வந்து இருக்கும், லூஸ்லி பவுண்டா வந்து இருக்கும். ஸோ லிமிடேஷன்ஸ் படிக்கலாமா? வெர்னர் இஸ் கால்ட் as the father of கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஆனா இந்த வெர்னர் வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை கண்டுபிடிச்சி அதுல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுல வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. லிமிடேஷன்ஸ் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தலவா? ஈவன் தோ வெர்னர் தியரி வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் a number of properties, வெர்னரால நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சாலுமே அதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா அவரால கலர், ஏன் வந்து இந்த காம்பவுண்ட் வந்து கலரா இருக்கு, ஏன் அதோட ஐசோமர் வந்து வேற கலரா இருக்கு, ஏன் ஒரு காம்பவுண்டும் வந்து டிஃபரெண்ட் கலரா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால வந்து வெர்னரால வந்து அப்போ சொல்ல முடியல. அதே மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஏன் வந்து ஒரு சிலது பேராமேக்னெட்டிக்கா இருக்கு, ஏன் ஒரு சிலது டயமேக்னெட்டிக்கா இருக்கு அப்படிங்கறதையுமே வெர்னரால ப்ராப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தமிழ் மீடியம் வேண்டும் என்றும் கேட்கும் மாணவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய மன்னிப்பு, சரியா? ரொம்ப ரொம்ப வந்து சாரி. ஏன்னா எனக்கு தமிழ் மீடியம்ல நடத்த தெரியாது. தமிழ்ல கரெக்டா அந்தந்த ரெலவெண்ட் வார்த்தைகள் சொன்னாதான் வந்து அது வந்து கரெக்டா இருக்கும், சரியா? பட் நான் இங்கிலீஷ் மீடியம்ல நடத்திட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னால 2 விஷயம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். என்னது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கைப்பட எழுதி கொடுத்துட்டேன். அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம்க்கு மினி மெட்டீரியல் கொடுத்துட்டேன், சரியா? அதை வச்சு இந்த கான்செப்டை நான் சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, சரியா? ஓகேப்பா. அடுத்து வேலன்ஸ் பாண்ட் தியரி நம்ம இப்ப போலாமா? கலரையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் வெர்னரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ். கொஞ்சம் வர்டிகலா இருக்கவங்க எல்லாம் சாட்ல வந்து கிளியர்னு போடுங்க. CFT தாராளமா வெயிட் பண்ணுங்க. ஓகே யா, அடுத்து வந்து நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து பார்க்க போறோம், சரியா? வேலன்ஸ் பாண்ட் தியரியில வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா த லிகாண்ட் வந்து இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன், சரியா? ஸோ தட் நோட்ஸ் பார்த்து நீங்க படிக்கிறப்போ எக்ஸாம்ல எப்படி எழுதணும் அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இங்க வந்து நல்லா கவனிங்க. மினி மெட்டீரியல் PDF லிங்க் கொடுங்க. என்னோட நேத்து வீடியோல இருக்குடா மினி மெட்டீரியல் PDF. யூ டோன்ட் ஹேவ்? யார்கிட்டலாம் மினி மெட்டீரியலுடைய PDF இல்ல? How many of you don't have the mini material PDF? யார்கிட்ட இல்லப்பா? சரி, நான் சாட்ல போடுறேன், எடுத்துக்கோங்க. பின் பண்ணிடுறேன். ஓகே, நான் பின் பண்ணியிருக்கேன், சரியாடா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா? அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். ஸோ நல்லா கவனிங்க. எனக்கு இப்போ வந்து லிகாண்ட் வந்து இருக்கு, சரியா? இந்த லிகாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணுது, ரைட்? ஸோ லிகாண்ட் வந்து மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணுது. இந்த பாண்டை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த பாண்டை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the difference between போட்டு எழுதலாமா? எப்படி வேணா எழுதலாம்டா. ஆன்சர் கரெக்டா இருந்தா மார்க் போட்டுருவாங்க. விஜயசங்கர் இதுக்கு தான் நான் வந்து பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கி பிடிஎஃப்லாம் உங்ககிட்ட நான் நேற்று காட்டினேனே. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கவே வேண்டாம். நான் ஒரு விஷயம் இங்கே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா பேக்ரவுண்டு ஆத்தென்டிக் வெரிஃபிகேஷன் இல்லாமல் நான் வந்து பேச மாட்டேன், சரியா? கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ எடுத்து பாருங்க, உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா அதுலேயே வந்து தெரியும், சரியா? ஓகே, அடுத்து வந்து கவனிங்க. The vacant hybridized orbital of the central metal ion linearly overlap the filled orbitals of ligand to form coordinate sigma bonds. Okay, so என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் மெட்டலை நான் வந்து CM அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன், சரியா? உங்களுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? மற்றவங்க எல்லாருக்குமே ஓப்பன் ஆகுதுடா ஆக்சுவலி, சரியா? ஸோ சென்ட்ரல் மெட்டல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும், வேக்கண்டான டி ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். லிகாண்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்கும், லிகாண்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லிகாண்டு தான் போய் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல போயிட்டு எலக்ட்ரான்ஸை வந்து ஃபில் பண்ணுது. லிகாண்டு தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ல போயிட்டு எலக்ட்ரான்ஸை வந்து ஃபில் பண்ணுது. ஓகே,
அடுத்து இந்த hybridized orbitals are directional and their orientation in space gives a definite geometry. So இதனால தான் வந்து they have a specific direction. சரியா? So அவங்களுக்கு வந்து specific ஆன ஒரு geometry வந்து நமக்கு வந்து create ஆகுது for coordination complex. ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து பாருங்க இந்த octahedral complex நல்லா கவனிங்க. octahedral complexல வந்து n-1 d orbitals involve ஆயிருந்தா hybridizationல n-1 d orbital involve ஆயிருந்தா அத வந்து நம்ம inner orbital complex அப்படினு சொல்லுவோம் இல்லனா low spin complex அப்படினு சொல்லுவோம் இல்லனா spin paired complex அப்படினு வந்து சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோ, இத நான் ஈஸியா சொல்றேன் கவனி. n-1 d orbitals n-1 d orbital அப்படினா என்ன அர்த்தம்? இப்ப 3d க்கு அப்புறம் 4s வருதுல 4s வந்து ns ன்னு சொல்லுவோம். 4ல 1 கம்மி ஆயிடுச்சுனா 3ல அப்ப அது n-1 d ன்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் n-1 d orbital. n-1 d orbital அதாவது 3d இந்த மாதிரி இந்த n-1 d orbital வந்து நமக்கு வந்து இருக்கு ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு அப்படினா அத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we are calling it as the inner orbital complex. inner orbital complex அப்படினு வந்து சொல்லுவோம். சரியா? inner orbital complex அப்படினு வந்து சொல்லுவோம். inner orbitalனா உள்ளேயே வந்து orbits வெயிட் பண்ணு, சாட்ல ஸ்பாம் பண்ணாதீங்க. வெங்கட் வெயிட். ஓகே, சோ வந்து நமக்கு என்ன ஆகும்? inner orbital அப்படினா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே pair up ஆயிடும் அப்படினு அர்த்தம். அப்போ low spin complex அப்படினு சொல்லுவோம். low spin complex அப்படினு சொல்லுவோம். அப்படி இல்லனா spin paired complex அப்படினு வந்து சொல்லுவோம். இல்லனா spin paired complex அப்படினு வந்து சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ inner orbital complex, low spin complex இல்லனா spin paired complex அப்படினு சொல்லுவோம். n-1 d orbital வந்து நம்ம ஹைபிரிடைசேஷன்ல இருந்துச்சு அப்படினா. ஓகே, வேற போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் PDF வந்து ஓபன் ஆகலையோ. சரி வெயிட் பண்ணு, நான் வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு PDF ஆ தரேன். மேபி I'll give it in the description. நான் descriptionல கொடுத்துறேன். அப்போ கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, right now I'll change the description. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாரு, எடுத்துக்கோ. முடிஞ்சு. டேக் இட் ஃப்ரம் தி டிஸ்கிரிப்ஷன். ஈஸியா எடுத்துக்கலாம். எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சு. என்னடா 200 லைக் தான் இருக்கு. வரவங்க கேட்டுப்பாங்க, நான் எப்படி வந்து சொல்லிடுறேன். போல்லே சொல்லிட்டா they will understand. ஓகே பக்கா? சரி வாங்க. இப்போ if the nd orbital are involved, இப்போ n-1 d orbital வந்து involved ஆ இருந்துச்சு அப்படினா inner orbital low spin spin paired complex அப்படினு சொல்றோம்ல. இதே nd orbital வந்து ஓகே nd orbitals வந்து நமக்கு வந்து ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படினா we call it as outer orbital complex. outer orbital complex அப்படினு வந்து சொல்லுவோம். சரியா? அப்படி இல்ல அப்படினா low spin complex-ஆ இது வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? high spin complex அப்படினு வந்து சொல்லுவோம். we call it as high spin complex அப்படினு வந்து சொல்லுவோம். அப்படி இல்ல அப்படினா இங்க spin paired complex அப்படினு சொல்றோமா, அதுல வந்து பாத்தீங்க அப்படினா we call it as spin free complex. சரியா? இங்க spin வந்து pair ஆயிருக்காது, எலக்ட்ரான்ஸ் வந்து pair ஆயிருக்காது, ஃப்ரீயா தான் இருக்கும். சோ spin free complex அப்படினு சொல்லுவோம். spin free complex அப்படினு வந்து சொல்லுவோம். இத வந்து நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரியோட இல்லஸ்ட்ரேஷன்ல நீங்க எல்லாரும் வந்து படிச்சிருப்பீங்க. எப்படி அப்படினா இங்க ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்து இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஓகே, when we have a strong field ligand, ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நீங்க இந்த இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே பேர் அப் ஆயிடும். பேர் அப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? இதே வந்து ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. லிகாண்ட் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டா இல்ல, லிகாண்ட் வந்து எனக்கு வந்து வீக் ஃபீல்டு லிகாண்டா வந்து இருக்கு.
வீக் ஃபீல்ட் லிகாண்டா வந்து இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இட் வில் பி அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து பேரப் ஆகி இருக்காது. ஸோ ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா, புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். இஃப் த nd orbitals are involved in the hybridization, then such complex are called as outer orbital complex இல்லனா high spin complex இல்லனா spin free complex அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். Is clear? Yes, super. Next பார்க்கலாமா? இப்போ unpaired electron இருந்தாலே அது வந்து நம்ம paramagnetic அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ்லாம் பேரப் ஆகி இருந்தா diamagnetic அப்படின்னு சொல்லுவோம். unpaired electrons இருக்கு அப்படினாலே வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? அதை வந்து நம்ம paramagnetic அப்படின்னு வந்து சொல்லுவோம். unpaired electronலாம் இல்லை, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பேரப் ஆகி இருக்கு அப்படின்னா we call it as diamagnetic. ஓகே, நெக்ஸ்ட் பா. இந்த மாதிரி ஒரு சில லிகான்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்பனல் லிகான் இருக்கு, நைட்ரல்ஸ் இருக்கு, எத்திலீன் டைமண்ட் இருக்கு, அமோனியா இருக்கு. சரியா, இந்த மாதிரி லிகான்ஸ்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா இவங்களெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம். எப்போல்லாம் இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் இருக்கு லிகாண்ட் இருக்கோ எலக்ட்ரான்ஸ் வந்து பேரப் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். VBT ஒன்ஸ் மோர், ஐ எம் சாரி அம்மு கிரியேஷன் முடியாது. VBT நான் ஒன்ஸ் மோர் நடத்தினேன்னா இன்னொரு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நான் ஒரு சாப்டரே உங்களுக்கு நடத்த முடியாம போயிடும். அதுக்கு பதிலா நீ கொஞ்சம் லைவை முன்னாடி போட்டு பார்த்துக்கோங்க. சரியா, இங்க இருக்கிறவங்கலாம் கடுப்பாயிடுவாங்க அதுக்கப்புறமா. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும்? இட் வில் பி கால்ட் ஆஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ CO கார்பனல்ஸ், நைட்ரல்ஸ், எத்திலீன் டைமண்ட், அமோனியா. கார்பனல்ஸ், நைட்ரல்ஸ், எத்திலீன் டைமண்ட், அமோனியா இவங்கலாம் வந்து யாரு? இவங்க எல்லாருமே இட் வில் பி கால்ட் ஆஸ் த strong field complex. ஓகேவா? strong field complex. அடுத்துப்பா, greater the overlapping between the ligand orbitals and the hybridized metal orbital, greater the bond strength. ஓகே, ஓவர்லாப்பிங் எந்த அளவுக்கு கிரேட்டரா இருக்கோ பாண்ட் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு கிரேட்டரா இருக்கும். ஓவர்லாப்பிங் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். சரியா, அடுத்து limitations of valence bond theory பார்க்கலாமா? limitations of valence bond theory பார்க்கலாமா? yes guys. so valence bond theory வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கலரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. பாத்தீங்கன்னா வெர்னர்ஸ் தியரியும் வந்து ஏன் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து இப்படி கலர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே நேரத்துல வேலன்ஸ் பாண்ட் தியரியாலையும் வந்து ஏன் வந்து நம்மளுடைய கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற அந்த கலரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியவே இல்லை. சரியா, நெக்ஸ்ட் இட் கன்சிடர்ஸ் only the spin only magnetic moment. okay, so spin only magnetic moment மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணுது. சரியா, so valence bond theory வந்து பாத்தீங்க அப்படின்னா spin only magnetic moment மட்டும் தான் கன்சிடர் பண்ணுதே தவிர வேற எதையுமே கன்சிடர் பண்ணல. ஓகே, தென் ஏன் வந்து ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னர் ஆர்பிட்டாலா இருக்கு, ஏன் ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்து அவுட்டர் ஆர்பிட்டாலா இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரியால ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஓகே, ஸோ when will you start 5 marks? நல்ல கேள்வி. இது வந்து 5 mark மாதிரி இல்லையா? yes, so this is 5 marks da. I have already started the 5 marks dude. புரிஞ்சுதா? flocculation question நம்ம படிக்கலாம். அது வந்து 10th chapter தான் இல்லையா? ஓகேடா, ஸோ நல்லா கவனிங்க. கலர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணுது. ஏன் ஒரு சிலது வந்து இன்னர் ஆர்பிட்டாலா இருக்கு, ஏன் ஒரு சிலது வந்து அவுட்டர் ஆர்பிட்டாலா இருக்கு அப்படிங்கறத வந்து என்ன பண்ணவே முடியல, கண்டுபிடிக்க முடியவே இல்லை. சரியா, ஓகே. ஸோ இப்போ அடுத்து what are all the difference between double salt and coordination complex? double saltக்கும் coordination complexக்கும் வந்து என்ன வித்தியாசம் படிக்கலாமா? ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் சால்ட்டுக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சாட்ல. ஒரு சிம்பிள் சால்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லுங்க. அடுத்த லைவ் வந்து நாளை காலை 9 o'clock. வாட் அபவுட் 0.1234 புரியல? ஓகே, ஸோ டபுள் சால்ட் அண்ட் தென் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பார்க்கலாமா? ஓகேப்பா, ஸோ டபுள் சால்ட் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை. ரெண்டு சிம்பிள் சால்ட் நமக்கு வந்து கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், டபுள் சால்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதோ பாருங்க, ஃபெரஸ் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட்லாம் நமக்கு வந்து இருக்கு. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட்லாம் கம்பைன் ஆகி மோர் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டபுள் சால்ட் வந்து இருக்கு. சரியா, இதுதான் என்னுடைய டபுள் சால்ட். இது வந்து பாரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இந்த எக்ஸாம்பிள் எழுதணுமா? கண்டிப்பா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் எழுதி இருக்கணும். இது வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்.
இப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தூக்கி தண்ணிக்குள்ள போடுறேன். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா தண்ணி கூட நான் வந்து கொஞ்சம் விபிடியில சென்டர்ல கொஞ்சம் டீச் பண்ணலையா, எல்லாமே டீச் பண்ணிட்டேன்டா. சரியா, அமைதியா போயிட்டு பாருங்க திருப்பி. வேலன்ஸ் பாண்ட் தியரியில 10 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. சரியா, ஓகே. ஸோ கவனிங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியர் நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணவே பண்ணாது. இன்ஃபேக்ட் அது எது கூடயுமே ரியாக்டே பண்ணாது. இட் வில் நாட் டேக் பார்ட் இன் எனிதிங். புரிஞ்சுதா? எஸ், yes or no? 1 to 4 in detail. ஓகே, சோ லெட்ஸ் பிகின் பா. சோ இங்க வந்து பாருங்க, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் என்னுடைய காம்ப்ளெக்ஸ். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து எது கூடயுமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ரியாக்ட் பண்ணவே பண்ணாது. எது கூடயுமே வந்து ரியாக்ட் பண்ணவே பண்ணாது. சோ which will not get ionized. அது அயனைஸே ஆகாது. சரியா? ஆனா அதுக்கு வெளியில இருக்கு பாத்தியா, வெளியில இருக்கிறவன் இவன் மட்டும் தான் அயனைஸ் ஆவான். அதனால தான் அவன் பேரே அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் அது பேரே நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? சோ இப்போ நல்லா கவனிங்க. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மோர் சால்ட் எடுத்து தண்ணியில போட்டுறேன். அப்போ ஃபெரஸ் அயான் தனியாவும், சல்ஃபேட் அயான் தனியாவும், அமோனியா அயான் தனியானாவும், அப்புறமா வந்து இந்த சல்ஃபேட் அயான் தனியாவும், வாட்டர் தனியாவும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். பாசிட்டிவ் அயான் கேட்டயான் தனியாவும், ஆனயான் தனியாவும் நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். சரியா? இதே வந்து நமக்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் நமக்கு என்ன ஆகவே ஆகாது அப்படின்னா பிரியவே பிரியாது. சரியா? இந்த ஸ்கொயர் பிராக்கெட் நமக்கு என்ன ஆகவே ஆகாது, பிரியவே பிரியாது. ஓகே, சோ இட் டிசோசியேட் இன் வாட்டர் கம்ப்ளீட்லி டு சிம்பிள் அயான்ஸ். சிம்பிள் அயான்ஸா, ஃபெரஸ் அயான் தனியா, சல்ஃபேட் அயான் தனியா, அமோனியா தனியா, தனித்தனியா அயான்ஸா வந்து இது என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து நமக்கு தனித்தனியா பிரிஞ்சிடும். 1 to 4 லெசன் எப்போ டீச் பண்ணுவீங்க? இன்னைக்கு தான்டா டீச் பண்ண போறேன். 1 to 4 லெசனா இன்னைக்கு தான் டீச் பண்ண போறேன். கவனிங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கவங்க டிசோசியேட்டே ஆக மாட்டாங்க. டிசோசியேட் இன் வாட்டர் வித் அட்லீஸ்ட் 1 காம்ப்ளெக்ஸ் அயான். டிசோசியேட் ஆனாலும் இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் நல்லா பாருங்க. give test for all the constituents ions. இப்போ நம்ம மோர் சால்ட் பார்த்தோம்ல, நீ டெஸ்ட் ஃபார் அயன் பண்ணா அது வந்து ரியாக்ட் பண்ணும், டெஸ்ட் ஃபார் அமோனியா பண்ணா ரியாக்ட் பண்ணும், டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் பண்ணா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். சரியா? ஆனா இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்க நீ எந்தவித டெஸ்ட்டுமே பண்ணி அது இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் தே வில் நாட் டேக் பார்ட் இன் ரியாக்ஷன். முக்கியமா அவங்க எந்தவித ரியாக்ஷன்லையுமே டேக் பார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, டபுள் சால்ட் தே லூஸ் தேர் ஐடென்டிட்டி. ஸோ தண்ணிக்குள்ள போட்டா அது எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா மொத்தமா இட் லூசஸ் தேர் ஐடென்டிட்டி இல்லையா? ஸோ இட் லூசஸ் தேர் ஐடென்டிட்டி. ஓகே, இதே கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தே லூஸ் தேர் ஐடென்டிட்டி, தே டு நாட் லூஸ் தேர் ஐடென்டிட்டி. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல வந்து அதோடைய ஐடென்டிட்டி அது லூஸ் பண்ணாது. பிகாஸ் அது கம்ப்ளீட்டா நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வந்து டிசோசியேட் ஆகாது. விபிடில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4 நான் சொல்லி தரேன். சரியா? வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம், இதை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ லூஸ் தேர் ஐடென்டிட்டி when dissolved in water. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா they do not lose their identity. தண்ணி கூட நான் கலந்தா they will not lose their identity. புரிஞ்சுதா? ஓகே, draw the schematic diagram for octahedral complex. So octahedral complexக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா crystal field splitting diagram வந்து நம்ம வரைய போறோம். சரியா? crystal field splitting diagram நம்ம வரைய போறோம். எப்படி வரையறோம் அப்படின்னு நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த d ஆர்பிட்டாலை நான் வரைஞ்சுக்கிறேன். இதுக்கு பேர் என்னது அப்படின்னா டீஜெனரேட் ஆர்பிட்டால். டீஜெனரேட் ஆர்பிட்டால்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் எனர்ஜில இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். டீஜெனரேட் ஆர்பிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் குட் பி, தமிழ் மீடியம் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண முடியல, ட்ரை பண்ணி பாருங்க, வேற போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க.
வேற போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க சரியா. சோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸை லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுது. லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்றப்போ அது ரிப்பல்ஷன்னால, அந்த எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்னால கொஞ்சம் எனர்ஜி ஏறி கொஞ்சம் எனர்ஜி ஏறி இங்க போயிடுது. இதுக்கு பேர் தான் ஐசோடாபிக் ஃபீல்டு. இதுக்கு பேர் தான் என்னது ஐசோடாபிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ லிகாண்ட் வந்து அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் அப் பண்ணிடுச்சு மெட்டல்ல. மெட்டலுடைய டி ஆர்பிட்டால்ஸ்ல லிகாண்ட் வந்து என்ன பண்ணிடுது, எலக்ட்ரான்ஸை வந்து பேர் பண்ணிடுச்சு. பேர் பண்றப்போ தான் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பிளிட் ஆகுது சரியா. இந்த எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகுது, எனக்கு ஸ்பிளிட் ஆகுது. தோப்பர் dxy dyz dzx, இந்த dxy yz zx சரியா, இவங்கலாம் வந்து லோவர் எனர்ஜியாவும் dx² - y² dz² வந்து ஹையர் எனர்ஜியாவும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து நமக்கு ஸ்பிளிட் ஆகுது சரியா. ஓகே, சோ இப்போ இந்த சென்டர்ல ஒரு லைன் போட்டுப்போம். இதுக்கு பேர் தான் பேரி சென்டர். இதுக்கு பேர் தான் பேரி சென்டர். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து 3/5 டெல்டா ஓ. ஓனா என்னது, ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் சரியா. அடுத்து இதுக்கு கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து -2/5 டெல்டா ஓ சரியா. புரிஞ்சுதா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க எக்ஸாம்ல மிஸ் பண்ணாம எந்த ஒரு விஷயம் வந்து எழுதிட்டு வரணும் அப்படின்னா இந்த क्वेश्चन நேமா draw the splitting crystal field splitting diagram of octahedral complex சரியா. octahedral complex சரியா. ஓகே, சோ நல்லா பாருங்க, இந்த எனர்ஜி இது கண்டிப்பா நீங்க வந்து வரையணும். இந்த எனர்ஜி வந்து கீழே இருந்து மேல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எனர்ஜி வந்து கீழே இருந்து மேல வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரியா. சோ டி ஆர்பிட்டால்ஸ் இங்க வந்து பாருங்க, டி ஆர்பிட்டால்ஸ் வந்து டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸா வந்து இருக்கு. டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸா வந்து இருக்கு, ஈக்குவல் எனர்ஜில வந்து இருக்கு. அப்புறமா லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்றப்போ ரிப்பல்ஷனால ஐசோடாபிக் ஃபீல்டுக்கு கொஞ்சம் ஹையர் எனர்ஜிக்கு வந்து போகுது. அப்புறமா லிகாண்ட் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பிளிட் ஆகி கீழே வந்து 3 ஆர்பிட்டால், மேல 2 ஆர்பிட்டாலா பிரியுது. கீழே இருக்கிறது தான் T2G, மேல இருக்கிறது தான் EG. புரிஞ்சுதா? இது வரைஞ்சிடலாமா? ஈஸி. அடுத்து பாருங்க, based on VB theory explain why this complex வந்து paramagnetic, why this complex வந்து diamagnetic அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இங்க இருக்கக்கூடிய குரோமியம் நிக்கல் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் நிறைய வாட்டி ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். காலையில கூட ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். டெட்ராஹெட்ரல் டயக்ராம் நான் வரையல, நீங்க படிச்சுக்கோங்க. ஏன்னா இது அப்படியே ரிவர்ஸா வரைய போறேன், அவ்வளவுதான். இதுக்கு அப்படியே ரிவர்ஸா வரைய போறேன். T2G கீழேயும் மேலே EGயும் வஞ்சமா, மேலே EG கீழே T2G ரிவர்ஸ் பண்ணிக்க போ. ஓகே, சூப்பர். சோ let us come to this question. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 3D series எழுத யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது? How many of you know? How many of you don't know? Let me know in the chat quickly. டோன்ட்னோங்கிறவங்கள வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. டோன்ட்னோ சொல்றவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன் நான் இப்ப சொல்லித்தரேன், நீங்க அதை வந்து என்னைக்கும் மறக்கவே கூடாது சரியா. இன்னைக்குன்னா என்ன, அட்லீஸ்ட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வந்து மறக்காதீங்க சரியா. ஓகே, ஸோ நல்லா பாருங்க, STV சன் டிவி ஞாபகம் வச்சுக்கோங்க, CM ஞாபகம் வச்சுக்கோங்க, சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ குட்டி குட்டியாக எழுதுவோம். சன் டிவி சீஃப் மினிஸ்டர். ஐகோனிக் ஐகோனிக் காஜல்லாம் தெரியும் இல்லையா, ஐகோனிக் காஜல், ஐகோனிக் லாஸ்ட் லெட்டர் வந்து என்னது, ஆல்பபெட்ல Z சரியா. ஸோ இதுதான் ட்ரிக்கு. இப்போ நம்ம அந்த எலிமெண்ட்ஸ் எழுதுவோமா. S ஃபார் ஸ்காண்டியம், T for titanium, V for vanadium, C for chromium, M for manganese, I for iron, CO for cobalt, Ni for nickel, C for copper and Z for zinc.
ஓகே ஸோ இப்போ இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நான் வந்து எழுத போகிறேன். எல்லாருக்குமே ஆர்கான் ஆர்கான் கான்ஃபிகரேஷனில் எழுதிக்கோங்க. தயவு செய்து நோட்ஸ் எடு, இதை தயவு செய்து எல்லாரும் இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஆர்கான். ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போறோம். கண்டினியூஸா 4s2 போட்டுக்கோ. 4s2 எக்ஸெப்ஷன்ஸ் எழுதுவோம், வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள வந்து கேஷ்யூ நட்டா வந்து மேம் தப்பா போட்டீங்க மேம் தப்பா போட்டீங்க மேம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகே 4s2 போட்டனா இப்போ 3d1 3d1 3d2 3d3 3d4 3d5 3d6 3d7 3d8 3d9 3d10. ஓகே எப்பயுமே வந்து இல்ல 34 மார்க் வாங்கினவன் 35 மார்க் வாங்கி எப்படியாவது பாஸ் ஆயிடலாமா அப்படின்னு தான் வந்து நினைப்பான் இல்லையா? ஸோ எப்படியாவது ஒரு 35 மார்க் வாங்கி பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பான். அதே மாதிரி 99 வாங்கிட்டான் அப்படின்னா அவன் வந்து எப்படியாச்சும் ஒரு மார்க் வாங்கி 100 வாங்கிடலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம நினைப்பான் இல்லையா? கைண்ட்லி ட்ரிங்க் சம் வாட்டர். ஆமாண்டா பயங்கர டயர்டாக தான் இருக்குது. ஸோ குடிப்போம். இப்போ இதை கவனிங்க. டி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸோ டி ஆர்பிட்டால் வந்து 1 2 3 4 5 கரெக்டு. டி ஆர்பிட்டால் வந்து எப்பயுமே ஹாஃப் ஃபில்டு இருக்குன்னு வச்சுக்கோ. D5 கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். D5 கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் சரியா? ஆனால் அதை விட D10 கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்து சூப்பர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ D5 கான்ஃபிகரேஷனோ D10 கான்ஃபிகரேஷனோ ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ நல்லா பாரு, இந்த D4 இருக்குல்ல, D4 இருக்குன்னா அது எப்படியாச்சும் ஒரு எலக்ட்ரானை வாங்கி ஸ்டேபிள் ஆகிட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப வந்து டெஸ்பரேட்டாக இருக்கும். ஸோ இந்த s ஆர்பிட்டால்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இங்கே என்ன ஆகிடும்? நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நமக்கு வந்து என்ன ஆகிடும்? இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறிடும் இல்லையா? 4s1 3d5 மாறிடும், ஏன்னா ஸ்டெபிலிட்டிக்காக. அதே மாதிரி இங்கே பார் 3d9 இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடச்சிட்டா அவர் வந்து ஸ்டேபிள் ஆகிடுவார். அதனால தான் 4s1 3d10 4s1 3d10 புரிஞ்சுதா? எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ அவ்வளோதான். எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் டைட்டானியம் 2+ அப்படின்னு வச்சுக்கோ. 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 3+னா 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். 4+ அப்படின்னா 4 எலக்ட்ரானை என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ஸ்கூலில் அந்த எலக்ட்ரான் ஷிஃப்டிங் ஃபார் ஸ்டெபிலிட்டி எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது? எலக்ட்ரான் ஷிஃப்டிங் ஃபார் ஸ்டெபிலிட்டினா நீ என்ன சொல்கிறேனே எனக்கு புரியல. ஓகேவா? ஸோ இங்கே நல்லா கவனிங்க, நம்ம இந்த கொஷனுக்கு போகலாம். எக்ஸ்பிளைன் ஆன் பேஸ்ட் ஆன் விபி தியரி. ஏன் இது வந்து பாராமேக்னெட்டிக்னு கேட்குறாங்க, ஏன் இது வந்து டயாமேக்னெட்டிக்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ தான் விபி தியரி படித்தோமே. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் அது வந்து பாராமேக்னெட்டிக்காக இருக்கும். அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா அது வந்து எப்படி இருக்கும்? டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ கவனிங்க, இங்கே பாரு, இன்னைக்கு எனக்கு போர்ஷன்ஸ் முடிக்க முடியலன்னு வச்சுக்கோ. நான் அதை வந்து உங்களுக்கு 19th அன்னைக்கு தான் சொல்லித்தருவேன். 19th அன்னைக்கு தான் சொல்லித்தருவேன். அப்போ என்ன பண்ணலாம்? கவனிக்கலாமா? ப்ராப்பராக கவனிக்கலாமா? ஓகே ஸோ கவனிங்க. ஓகே ஸோ பாராமேக்னெட்டிக்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு, டயாமேக்னெட்டிக்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. ஓகே ஸோ நான் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை வந்து எழுதிக்கிறேன். குரோமியம் NH3 6 டைம்ஸ் இருக்கு அண்ட் தென் 3+. ஓகே இதில் எனக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து யார்? குரோமியம். குரோமியமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ கவனிங்க, கரெக்டாக கவனிங்க. குரோமியமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எனக்கு தெரியாது. அமோனியாவுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஓகே அமோனியாவுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 which is equal to மேலே என்ன சார்ஜ் இருக்கு? +3 இருக்கு. அப்போ +3ன்னு போட்டுப்பேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +3. அப்போ குரோமியம் வந்து எப்படி இருக்கு? குரோமியம் வந்து 3+ இருக்கு. குரோமியம் வந்து எப்படி இருக்கு? 3+ இருக்கு. சரியா? குரோமியம் வந்து 3+ இருக்கு.
ஓகே ஸோ குரோமியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன நம்ம தான் படிச்சிருக்கோமே ஸ்காண்டியம் டைட்டானியம் வெனேடியம் குரோமியம் குரோமியம் வந்து 4th ஃபிங்கர்ல வருது அப்போ அது 4s1 3d5 இல்லையா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது குரோமியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 4s1 3d5 இல்லையா ஓகே இப்போ நல்லா சொல்லுங்க எனக்கு குரோமியம் 3+க்கு என்ன வரும் 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணு எப்பயுமே s ஆர்பிட்டால்ல தான் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் வெளில போகும் இந்த ஒரு எலக்ட்ரான் வெளில போய்டும் இதுல இருந்து 2 எலக்ட்ரான் வெளில போயிடுச்சு அப்படினா 3d என்ன வரும் 1 போயிடுச்சு இதுல 2 போயிடுச்சு அப்படினா 5ல 2 போயிடுச்சுனா 3 3d 3 கரெக்ட்டா 3d 3 வெரி குட்ரா சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா வரைய போறேன் d ஆர்பிட்டால் ஓகே இதான் என்னுடைய d ஆர்பிட்டால் ரைட் சோ 1 2 3 3 எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு இருக்கு 3 எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு இருக்கு சரியா இப்போ d அப்புறமா s p3 ஓகேவா இப்போ இங்க வந்து எனக்கு அமோனியா வந்து இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுது அமோனியா வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு ஃபில் பண்ணுது சரியா அமோனியா வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட் சரியா இந்த இடத்துல கம்பேர் பண்றப்போ நம்ம சோ எனிவே இதுல வந்து எனக்கு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே ஓகே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே அது வந்து என்னது இட் இஸ் பாராமேக்னெட்டிக் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே அது வந்து என்னது அப்படின்னா பாராமேக்னெட்டிக் மேக்னெட்டிக் ஓகே இதுவே வா டயாமேக்னெட்டிக் நிக்கல் படிப்போம் நிக்கல் டெட்ரா சயனைடு ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு இருக்கு சரியா சோ நான் இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நிக்கல வந்து x அப்படின்னு வச்சுக்கிறேன் நிக்கல வந்து x அப்படின்னு வச்சுக்கிறேன் சி எனக்கு வந்து -1 சார்ஜ் அப்போ -4 அப்படின்னு வரும் 4 × -1 -4 ஈக்குவல் டு 2 x ஈக்குவல் டு 4 என்னடா தப்பா வருது 2 மைனஸ் பாரு பார்த்து எழுதுறப்ப தான் தப்பு பண்ணுவேன் நான் எப்பயுமே 2 மைனஸ் நீயும் சொல்லல ஒருத்தர் கூட சாட்ல சொல்லல என்னடா 10 பேர் கவனிக்கிறீங்கன்னு நினைச்சேன் 10 பேர் கவனிக்கலையா சோ கவனிங்க சோ 2 மைனஸ் இல்லையா which is equal to -2 அப்ப x equal to -2 plus 4 அப்ப x equal to +2 so +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் நிக்கல் இருக்கு நிக்கல் +2 அப்படினா ஸ்காண்டியம் டைட்டானியம் வெனேடியம் குரோமியம் மாங்கனீஸ் அயன் கோபால்ட் நிக்கல் 3d8 கான்ஃபிகரேஷன் அது இல்லையா சோ நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது 4s2 3d8 இல்லையா ஓகே இப்போ வந்து எனக்கு நிக்கல் 2+ இது நிக்கல் 2+ அப்படினா வந்து இது வந்து 2 போய்டும் அப்பனா நமக்கு 3d8 மட்டும் தான் வந்து மீதி இருக்கும் 3d8 மட்டும் தான் நமக்கு வந்து மீதி வந்து இருக்கும் சோ அந்த 3d8 வந்து நான் வந்து எழுதுறேன் சரியா 3d8 வந்து பாருங்க எனக்கு எல்லாமே எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில்டா இருக்கும் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 ஆனா நல்லா பார் இந்த சயனைடு வந்து என்னது இட் இஸ் a strong field ligand strong field ligandனா எலக்ட்ரான் வந்து பேர் அப் ஆயிடும் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு பேர் அப் ஆயிடும் எலக்ட்ரான்ஸ் பேர் அப் ஆயிடுச்சு அப்படினா நமக்கு இங்க அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே இல்ல ஓகே சோ நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஓகே சோ அதனால தான் இது வந்து நமக்கு டயாமேக்னெட்டிக்கா இருக்கு அதனால தான் இது வந்து நமக்கு என்னவா இருக்கு டயாமேக்னெட்டிக்கா இருக்கு எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது கம்பல்சரி क्वेश्चनல வேற ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தா எழுதிடுவீங்களா ஓ எக்ஸெப்ஷன்ஸ்ல அந்த ஆரோ போடக்கூடாது சொன்னாங்களா ஆமாண்டா எக்ஸெப்ஷன்ஸ்னு எழுத வேண்டாம் எக்ஸெப்ஷன்ல அந்த ஆரோலாம் போடாத ஃபைனலா உள்ளதை எழுதுங்க போறோம் யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் மேம் இப்பதான் மேம் புரிஞ்சுச்சு கிளியரா சூப்பரா ஓகே டன் இப்போ இது எல்லாருமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா ஓகே டன் அடுத்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன பார்த்தலாமா இன்னும் 5th சாப்டரே முடிக்கல ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஹியர் we have a degenerate orbitals இல்லையா d orbitals வந்து degenerateல இருக்கு அதாவது மெட்டலுடைய d orbitala நான் வரைஞ்சிருக்கேன் ஓகே மெட்டலுடைய d orbitala நான் வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போ இவங்க வந்து டீஜெனரேட்டா இருப்பாங்க டீஜெனரேட் அப்படினா ஈக்குவல் எனர்ஜி சேம் எனர்ஜி அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ லிகாண்ட் வந்து என்ன வந்து அப்ரோச் பண்றப்போ they go to isotopic field இல்லையா they go to ஐசோடாபிக் ஃபீல்டு ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐசோடாபிக் ஃபீல்டுல போயிட்டு தான் நமக்கு வந்து ஸ்பிளிட்டா வராங்க
T2G ஆவும் EG ஆவும் நமக்கு வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா வந்து ஸ்பிளிட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபீல்டுக்கு பேர் தான் லிகாண்ட் ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கு பேர் தான் லிகாண்ட் ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கு பேர் தான் ஐசோடாபிக் ஃபீல்டு. ஐசோடாபிக் ஃபீல்டு. சரியா? ஸோ லிகாண்ட் ஃபீல்டுக்கும் ஐசோடாபிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? லிகாண்ட் ஃபீல்டுக்கும் ஐசோடாபிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவனிங்க. ஸோ சிஎஃப்எஸ்சி கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் ஃபீல்ட் மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஐசோடாபிக் ஃபீல்ட். ஓகே, எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் ஃபீல்ட் மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஐசோடாபிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எழுதுறோம். நல்லா கவனிங்க, நான் இங்கே கிளியராகவே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் லிகாண்ட் ஃபீல்டுக்கு நான் வந்து எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G. ஓகே, எப்படி ஏன் T2G சொல்றீங்க? ஏன்னா இங்கே லிகாண்ட் ஃபீல்டில் பிரியுதுல, அதை தானே நம்ம T2G EG அப்படின்னு வந்து நேம் பண்ணுறோம். அது தானே T2G EG அப்படின்னு வந்து நம்ம வந்து நேம் பண்ணுறோம். அதை வச்சு தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G இன்டூ மைனஸ் 0.4 இன்டூ மைனஸ் 0.4. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து பிளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG பிளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG இன்டூ 0.6 இன்டூ 0.6. புரிஞ்சுதா? ஓகே, number of electrons in T2G into minus 0.4, number of electrons in EG into 0.6. சரியா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்டூ இதுதான் டெல்டா ஓ, எனர்ஜி ஆஃப் த ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட். ஓகே, பிளஸ் NP அப்படின்னா நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான். எத்தனை பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு? சரியா? அதான் NP வந்து என்னது? நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன்டூ P. P for pairing energy. P for pairing energy. சரியா? மைனஸ் மைனஸ் N dash P அப்படிங்கிறது வந்து என்னது? லிகாண்ட் ஃபீல்ட். நம்ம இங்க இதுக்கு என்ன வந்துட்டோம்? இப்போ நம்ம லிகாண்ட் ஃபீல்டு முடிச்சிட்டோமா? ஐசோடாபிக் ஃபீல்டுக்கு வந்துட்டோம். ஐசோடாபிக் ஃபீல்டில் N dash P னா நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் ஐசோடாபிக் ஃபீல்ட் இன்டூ P இன்டூ பேரிங் எனர்ஜி. சரியா? இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா எழுதி விடணும். சரியா? ஓகே கைஸ், அடுத்து சாப்டர் 6 போலாமா? டக்கு டக்குன்னு சாப்டர்ல ஒரு ஃபயரை போடு. எல்லாரும் தண்ணி குடி. எனக்கும் ஞாபகப்படுத்துங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த சாப்டர் நம்ம வந்து தண்ணி குடிப்போம். காலையில் இந்த கிளாஸை தான் கீழே போட்டு உடச்சிட்டேன். அந்த கிளாஸ் துகள் தான் யார் சார் காலில் குத்தி விட்டது. கெமிஸ்ட்ரி மெட்டீரியல் ஷார்ட்டாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஆன்சர் கீ அனுப்பி விட்றேன். பாருங்கள், 3 மார்க் கொஷினுக்கு 3 பாயிண்ட்ஸ் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா மார்க் உண்டு. ஓகேவா? 5 மார்க் கொஷினுக்கு 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டா மார்க் உண்டு. கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் மார்க், அவ்வளோதான். ஓகே மேம், எனக்கும் கிளாஸில் கண்டமா, தண்ணியில் கண்டம், தரையில் கண்டம்ங்கிறே அப்படிலாம் இல்லை. நம்ம இதுவாக இல்லை, அது என்னது அட்டென்டிவாக இல்லை. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்து போகலாமா? சாப்டர் 6. இது வந்து ஒரு ஜாலியான சாப்டர், ஒரு ஈஸியான சாப்டர். நம்ம வந்து டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? ஓகே, வாங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. யூனிட் செல் என்றால் என்ன? ஹாப்பியாக ஜாலியாக முடிக்கலாமா? கவனிக்கிறீங்களா? ஓகேவா? சூப்பர். ஸோ யூனிட் செல் என்றால் என்ன? A basic repeating structural unit of a crystalline solid தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? யூனிட் செல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நான் பேசாமல் சாட் ஆஃப் பண்ணிடலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? வாட் டு யூ சே? எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? சாட்டா லைவ் சாட்டே ஆஃப் பண்ணிடலான்னு இருக்கேன். வாட் டு யூ சே? லைவே வேணாம், பேசாமல் ப்ரீமியரில் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக போட்டுருவா. லைவ் சாட்டை ஆஃப் பண்ணிடலாமா? எஸ், நிறைய எஸ் தான் சொல்கிறான். இப்போ அவன் கவனிக்கிறான்னு அர்த்தம். கிளாஸ் கவனிக்கிறானும் லைவ் சாட்டை ஆஃப் பண்ணிவிடு அப்படின்றான். ஓகே, நான் வந்து இப்போ வந்து போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். யார் சாட்டெல்லாம் கேட்குறேன். கேட்டுட்டு என்னோட அடுத்த லைவ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் சாட்டு இருக்காது. நீங்கள் லைவ் சாட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதனால தான் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன். நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்களோ இல்லையா? என்னையும் பிடிச்சி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றாங்க. கவனிக்கிறோம். யூனிட் செல் என்றால் என்ன? ஒரு பில்டிங் இருக்கிறது ஐயா. ஓகே, இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு.
அந்த பில்டிங்ல வந்து ஒரே மாதிரி கிளாஸ் தானே, உங்க ஸ்கூல் பில்டிங்ல ஒரே கிளாஸ் ஸ்ட்ரக்சர் தானே திருப்பி வந்து ரிப்பீட் ஆகும், திருப்பி வந்து ரிப்பீட் ஆகும். 12A 12B 12C 7A 7B 7C. நான் 7th படிக்கிறப்ப 7Cலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகுது, ரைட்? ஸோ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட் தான் யூனிட் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தோப்பர், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தானே பேசிக்கா மீண்டும் 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 வந்து ரிப்பீட் ஆகுது, மீண்டும் 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 வந்து ரிப்பீட் ஆகுது. அதை தான் நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம், அதை தான் நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம், we are calling it as the unit cell. A basic repeating structural unit of a crystalline solid தான் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கான வித்தியாசங்கள் என்ன என்ன பார்க்கலாமா? 5 மார்க் क्वेश्चन. இதோ பார், கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும்? இதோ பார், ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஆட்டம் A, அப்புறமா ஆட்டம் B, அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து ஆட்டம் A, இந்த மாதிரி ஆர்டரா வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஆனா அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து ஆன் த அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாப்பினான்னு வந்து ரேண்டமாக அது பாட்டுக்க இஷ்டத்துக்கு வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா we can say NaCl, சோடியம் குளோரைட் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதே அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ், இவங்கெல்லாம் வந்து ட்ரூவான ஒரு சாலிடே கிடையாது, சூடோ சாலிட்ஸ். ஓகே, இவங்க எல்லாருமே வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து குயிக்காக முடிக்க போகிறேன், ஃபாஸ்ட்டாக ரேபிட் ஃபயராக. ஸோ நீ ஃபோக்கஸ்டாக லிசன் பண்ணணும். லாங் ரேஞ்சில் ஆர்டராக அரேஞ்ச் ஆகியிருந்தா அதுதான் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். லாங் ரேஞ்சில் ஆர்டர்லி அரேஞ்சாக இருந்தால் அது வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஓகே, ஷார்ட் ரேஞ்சில், ஓகே சரி லாங் ரேஞ்சில் ஆர்டராக அரேஞ்ச் ஆகியிருந்தால் அது வந்து கிறிஸ்டலின். ஷார்ட் ரேஞ்சில் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகியிருந்தால் அது வந்து அமார்ஃபஸ். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு டெஃபினட்டான ஷேப் இருக்கும், ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு டெஃபினட் ஷேப் இருக்காது, இர்ரெகுலர் ஷேப்பாக தான் இருக்கும். ஓகே, கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஆனைசோட்ராபிக் இன் நேச்சராக இருப்பாங்க. ஆனைசோட்ராபிக் இன் நேச்சர்னா என்ன தெரியுமா? இப்போ ஐசோட்ரோபினா யூனிஃபார்மிட்டி அப்படின்னு அர்த்தம். ஐசோட்ரோபினா யூனிஃபார்மிட்டி. டிடி டிரான்ஸ்லேஷனா என்னன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ ஐசோட்ராபி அப்படின்னா என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க, நான் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து மெஷர் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து மெஷர் பண்ணுறேன். ஓகே, எது அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை. இப்போ நான் இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறப்போ எல்லோ ஆட்டம்ஸ் மட்டும்தான் வருது, எனக்கு கணக்கில் வருது. இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறப்போ எல்லோ ஆட்டம்ஸும் வருது, ரெட் ஆட்டம்ஸும் வருது. ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ வருது அப்படின்னா அதுக்கு பேர் ஆனைசோட்ராபி. அதுக்கு பேர் ஆனைசோட்ராபி. ஓகே, நீ எந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணாலும் எல்லா ஆட்டம்ஸும் வரும் கலந்து கட்டி. ஏன்னா இதுதான் அமார்ஃபஸ் ஆச்சே, ரேண்டமாக தானே அரேஞ்ச் ஆகியிருக்கும். ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து சொல்கிறது வந்து என்னது? ஐசோட்ராபி. நீ எந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணாலும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடைய வேல்யூஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதுதான் ஐசோட்ராபி, அதுதான் ஐசோட்ராபி. ஸோ அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எல்லாம் ஐசோட்ராபியா இருக்கும். நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க இதுல. அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எல்லாமே ஐசோட்ராபியா இருக்கும், கிறிஸ்டலின் சாலிட்ஸ் எல்லாமே ஆனைசோட்ராபியா இருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் எல்லாமே ஆனைசோட்ராபியா இருக்கும், அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஐசோட்ராபியா இருக்கும். ப்ரீமியரில் படிக்கிற டெண்டன்சி இருந்தால் நான் ஏன் மேம் லைவ் வரப்போகிறேன், அதுக்கு நான் தனியாகவே படிச்சிருப்பேன். என்னால் முடியாது மேம், அதான் நான் லைவ் வரேன். ஸோ ப்ளீஸ் டு நாட் எண்ட் த லைவ். ஓகே டான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உண்மையா லைவில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா பேசி நம்ம படிக்கிறப்போ வந்து இல்லை, நிறையா பேர் என்கிட்ட இதை வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே மேம், நிக்கில் 2+ யூ மேட் மிஸ்டேக், யூ காப்பிட் ராங்கா? மீண்டுமா? ஆமாம், நான் அது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. யூ காப்பிட் ராங்குனா நான் அப்படி தான் காப்பி ராங்காக பண்ணுவேன், நிறைய வாய்ப்பு இருக்குது. நிக்கில் 2+ என்ன மிஸ்டேக்டா? கரெக்டாக தானே எழுதியிருக்கேன். என்ன நிக்கில் 2+ வந்து பேராமேக்னெட்டிக். ஓ இங்கேயா 2- கரெக்ட் தான். ஓகேவா?
வாங்க இதே ஒன்றும் முடிக்கல, வாங்க வாங்க வாங்க. ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து ஆனைசோட்ராபிக்காக இருந்து இருக்கும். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோட்ராபிக் நேச்சராக வந்து இருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸை நம்ம ட்ரூ சாலிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அமார்ஃபஸ் சாலிட்ஸை வந்து சூடோ சாலிட், சூடோனாலே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். சூடோபோடியா, சூடோமோனாஸ் புட்டிடா, அப்புறமா வந்து வேற என்ன இருக்குது, சூடோவில் வேறு இருக்குது, சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, விச் மீன்ஸ் வாட், ஃபால்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். விச் மீன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? You found answer for +2 ஐயா. கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன். -2 தானே எழுதியிருக்கேன். -2 தானே, -2 -2 -2 இந்த பக்கம் போச்சுன்னா 4. ஆன்சர் வந்து 2+. அப்போ நிக்கல் 2+. கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. ஏன் மேலேயே வந்து நம்மளே ஆமாம் உண்மையாக தப்பு பண்ணியிருக்கோங்கிற அளவுக்கு பேசுகிறோம். கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. நீங்கள் தான் லைட்டாக மாற்றி புரிஞ்சிட்ருக்கலாம், திருப்பி போயிட்டு பாருங்கள். டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து இருக்கும். ஹீட் ஆஃப் ஃபியூஷனாக ஃபியூஸாக தேவைப்படக்கூடிய ஹீட்டு தான் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும். இதே ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து நாட் டெஃபினட்டாக இருக்கும். அமார்ஃபஸில் வந்து நாட் டெஃபினட்டாக இருக்கும். ஷார்ப்பான மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். அதாவது 99 டிகிரி, 100 டிகிரி, 200 டிகிரி அப்படின்னு மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு வேல்யூஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து மோல்ட் ஆகும், கிராஜுவலாக உருகுமே தவிர ஒரு ஷார்ப்பான ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து நமக்கு கிடையாது. சரியா? ஒரு ஷார்ப்பான ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு வந்து கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரைட், டைமண்ட்ஸ்லாம் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ஸோ சோடியம் குளோரைட்ஸ், டைமண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுடைய கிறிஸ்டலின் சாலிட்ஸுடைய எக்ஸாம்பிள். இதே ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ்லாம் வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ். ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ் இது எல்லாமே அமார்ஃபஸ் சாலிட்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து போலாமா? ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னது? ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு என்ன இது வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். நம்ம வந்து கிளாஸ்ல வந்து நீங்க பேசினே இருக்கீங்க அப்படின்னா நீயும் வெளில போ, நீ யார் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க, நீயும் வெளில போ அப்படி துரத்தி விட்டுருவாங்க இல்லையா? கிளாஸ்ல காலேஜ்லாம் போனீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கட்டடிச்சிட்டு வெளில வந்து 2 பேராக வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ரைட்? ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். விச் இஸ் மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். ஒரு கிறிஸ்டல் லாக்டிஸில் ஒரு கேட்டயான் வெளில போச்சுன்னா பின்னாடியே கூடவே ஒரு ஆனையானும் வெளில போயிடும். கூடவே பேரா ஒரு ஆனையானும் வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as ஷார்ட்கி டிஃபெக்ட். ஓகே? சரி. நோ சேஞ்ச் இன் ஸ்டாய்கியோமெட்ரி. ஸ்டாய்கியோமெட்ரி அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூட்ரல் பேலன்ஸ். சரியா? ஸோ வந்து இந்த ஸ்டாய்கியோமெட்ரி வந்து என்ன ஆகாது அப்படின்னா மாறவே மாறாது. ஏன்னா என்னது, ஒரு பாசிட்டிவ் வெளில போனால் கூடவே ஒரு நெகட்டிவும் வெளில போயிடுது. ஸோ நியூட்ரலாக தான் இருக்கும். கிளாஸில் வந்து 10 பாய்ஸ் இருக்காங்க, 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஒரு பாய் ஒரு கேர்ள் வெளில போயிட்டாங்கன்னா மீதி 9 கேர்ள்ஸ் இருப்பாங்க, 9 பாய்ஸ் இருப்பாங்க. அப்பயும் இந்த 1:1 ரேஷியோ மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே? அயானிக் சாலிட்ஸ் இன் விச் கேட்டயான் அண்ட் ஆனயான் ஆர் ஆஃப் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ். ஓகே? எந்த மாதிரி ஒரு கிறிஸ்டலில் வந்து இது நடக்கும் அப்படின்னா ஆனயான்ஸும் கேட்டயான்ஸும் சேம் சைஸில் இருக்கிறப்ப தான் இது வந்து நமக்கு நடக்கும். ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு டயக்ராம் வரைஞ்சாதான் பப்ளிக்கில் மார்க் கொடுப்பாங்க. ஓகே? முக்கியமாக ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து எழுதணும். என்னது அப்படின்னா டென்சிட்டி டிக்ரீசஸ். டென்சிட்டி டிக்ரீசஸ். ஓகே? ஸோ ஷார்ட்கி டிஃபெக்டில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டென்சிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஷார்ட்கி டிஃபெக்டில் டென்சிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். டயக்ராம் பாரு, இந்த மாதிரி நீ வரைஞ்சா போகிறோம், இந்த மாதிரி வரைஞ்சா போகிறோம். சோடியம் குளோரின், சோடியம் தான் குட்டியாக இருக்கும், ஏன்னா Na+. கேட்டயான்ஸ் குட்டியாக இருக்கும், கொஞ்சம் தான். சோடியம் குளோரின், சோடியம் குளோரின், சோடியம் குளோரின். அதே மாதிரி சோடியம் குளோரின், சோடியம் குளோரின், சோடியம் குளோரின். இப்போ என்ன பண்ண அப்படின்னா யாரையாவது காண அடிச்சிடு. இதோ பார், இங்கேருந்து வந்து நான் ஒரு சோடியமை தூக்கிடுறேன், இங்கேருந்து நான் வந்து ஒரு குளோரினை தூக்கிடுறேன். ஓகே? இங்கே என்னால் ப்ராப்பராக எரேஸ் பண்ண முடியல, கவனிங்க. ஓகே? ஸோ மிஸ் ஆகுது இல்லையா? மிஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து வந்து என்ன காணா போயிடுச்சு, இங்கேருந்து குளோரைட் அயான் காணா போயிடுச்சு, இங்கேருந்து Na+ அயான் வந்து எனக்கு வெளியில் காணா போயிடுச்சு. ஸோ ஒரு என்ஏவும் ஒரு சிஎலும் வெளியில் வந்து மிஸ் ஆகுது. அவ்வளோதான். இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சா போதும். சரியா? எஸ். ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஷார்ட்கி டிஃபெக்ட். அடுத்து தோ பாரு, அதே தான். என்னது, ஒரு சோடியம் அயான்
ஒரு குளோரின் அயான் வெளில காணா போயிடுச்சு. ஓகே, ஸோ ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு இந்த மாதிரி 2 ரோ 3 ரோல வரையும். டயக்ராம் மஸ்டா? ஆமாம், இதுக்கு டயக்ராம் வரைஞ்சாதான் மார்க் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியாது? பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழே நான் நேற்று கேட்டேனா காட்டினேனா இல்லையா? ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு நீ டயக்ராம் வரையலைன்னா உனக்கு மார்க் கிடையாது. யாருக்கு தெரியாது? சாட்ல சொல்லுங்க. டயக்ராம் வரைஞ்சாதான் மார்க் அப்படின்னு எனக்கு தெரியாது மேம் இவ்வளோ நாளா. தெரியாதுன்னு சொல்லுங்க. சி, நல்ல வேலை இப்போவாது நீ தெரிஞ்சிட்டு இருக்க. புக்கில் எதுக்கெல்லாம் டயக்ராம் இருக்கோ அந்த கொஷின் கேட்டாங்கன்னா நீ அந்த டயக்ராமை எழுதியே ஆகணும். அந்த டயக்ராமை வரைஞ்சே ஆகணும். அந்த டயக்ராம் வரைஞ்சாதான் மார்க்கு. பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோமா இல்லையா? பார்த்தோம் இல்லையா? அவ்வளவுதான். ஓகே, ஸோ மினிமலாக இந்த மாதிரி டயக்ராம் வந்து வரையணும். ஷார்ட்கிக்கு, ஃப்ரெங்கலுக்கு, எஃப் சென்டருக்கு, அதே மாதிரி நம்மளோட இதுக்கெலாம் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்க்குலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து போகலாம். ரைட் அ நோட் ஆன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? இப்போ கிளாஸில் எனக்கு செம்மையாக பசிக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படி பண்ணியிருக்க மாட்டோம். மேபி காலேஜ் லெவலில் நீங்கள் வந்து பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது. இஃப் யூ கோ டு அ லிபரல் காலேஜ், ஓகே, யூனிவர்சிட்டி போகிறீங்க, ஐஐடி மாதிரி போகிறீங்க, ஓகே, நல்லா பெரிய 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 லெவலில் நீங்கள் கவர்மெண்ட் அப்படி இப்படி போகிறப்ப கொஞ்சம் வந்து லிபரலாக வந்து இருக்கும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணுவோம்? பெஞ்சு கடியில் ஒளிஞ்சு வந்து சாப்பிடுவோம். அப்பன்னு பார்த்து வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்? யூ வில் பி மிஸ்ஸிங் இல்லையா? உன்னை வந்து காணோம் அப்படின்னு தான் வந்து தேடுவாங்க இல்லையா? ஸோ இப்போ நல்லா வந்து கவனிங்க. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது ஏன் அரைஸ் ஆகுதுன்னா, டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். அயான்ஸ் வந்து தன்னுடைய பொசிஷனில் இல்லாமல் இன்டர்ஸ்டிஷியல் சைட்டில் போயிட்டு டிஸ்லோகேட் ஆயிடுது. டிஸ்லொகேஷனா வேற லொகேஷனுக்கு மாறிடுது அப்படின்னு அர்த்தம். The ion which is missing from the crystal point occupies interstitial position. இந்த இடுக்கு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனை போயிட்டு இந்த மிஸ் ஆகிற அயான் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். This defect is shown by ionic solids in which cation and anion differ in size. எங்கெல்லாம் கேட்டயானோ ஆனியானோ வந்து வேற சைஸ்ல இருக்கோ, அங்கே தான் நீங்கள் இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்டை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நோ சேஞ்ச் இன் டென்சிட்டியில் வந்து எந்தவித சேஞ்சஸுமே வந்து இருக்காது. ஏன்னா எதுவும் தான் வெளில போலையே, கிறிஸ்டலை விட்டு வெளில போலையே, கிறிஸ்டலுக்குள்ளேயே தானே இருக்குது. அப்போ டென்சிட்டி சேஞ்சஸ் வந்து இருக்காது. இப்போ இதுக்கு டயக்ராம் பார்க்கலாமா? தோபர் ஏஜிபிஆர் கிறிஸ்டல் வந்து எனக்கு இருக்குது. ஏஜிபிஆர் கிறிஸ்டல் வந்து இருக்குது. இதில் வந்து ஏஜி ப்ளஸ் அயானை காணும் தேடிட்டு இருக்காங்க. ஏஜி ப்ளஸ் அயானை வந்து காணும் தேடிட்டு இருக்காங்க. தோப்பர் இங்கே இருந்திருக்க வேண்டிய ஏஜி ப்ளஸ் அயானை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. தேடி பார்த்தா தோப்பர் இங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு பார். இதான் இன்டர்ஸ்டிஷியல் சைட்டில் போயிட்டு டிஸ்லோகேட் ஆகி இருக்கு. இங்கே பார், இங்கேயும் வந்து ஏஜி ப்ளஸ் அயானை காணும் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கே போய் நமக்கு டிஸ்லோகேட் ஆகி இருக்கு. ஸோ அயான்ஸ் வந்து இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கிறது தான் நம்ம ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? Ramamurthy, ma'am, you don't care about the ones who are distracting you. Just take for students who are preparing with you. Exactly, Ramamurthy. நம்ம வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இது கொடுக்கலாமா? அது என்னது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து என்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ, இந்த ராமமூர்த்தி நம்மலாம் வந்து ஒரு டீம், சரியா? யாரெல்லாம் வந்து இந்த சேட்லாம் கேர் பண்ணாமல் என் கூட சேர்ந்து என் கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் மட்டும் சேட்டில் வந்து ஸ்ராவணி மேம்ஸ் டீம் அப்படின்னு போடுங்க. இல்லைனா டீம் TEAM டீம் அப்படின்னு வந்து போடுங்க. யாரெல்லாம் என் டீமில் இருக்கீங்க, கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு மட்டும் தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். இது நீங்கள் சொல்லவே வேணாம், அவங்களுக்கு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். இங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்காகவோ வியூஸ்க்காகவோ வந்து இல்லை. யாரெல்லாம் என் டீமில் இருக்கீங்க பாரு, எத்தனை பேர் இங்கே பாரு. இப்போ இங்கே டீம்னு கமெண்ட் பண்ணுறவங்க யாருமே வந்து இல்லை, வெட்டி கதை பேசிட்டு இல்லை, இங்கே கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து இல்லை, உண்மையாகவே அவங்க ட்ரீம் காலேஜை ரீச் பண்ண போகிறாங்க. இங்கே வெட்டி கதை பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகேப்பா நீ எடுத்துக்கோ இந்த சீட்டை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சீட்டை விலைக்கு தராங்க. நல்லது தான், லெட் தெம் டூ இட். ஓகே, யா. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னது?
மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னது, நமக்கு வந்து மெட்டல் அயான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது, விச் இஸ் மோர் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் வந்து இருக்குது. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் வந்து இருக்குது வென் யூ கம்பேர் வித் ஆனியான்ஸ். சரியா, மோர் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் வந்து இருக்குது வென் யூ கம்பேர் வித் ஆனியான்ஸ். அதுக்கு பேர் தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகே, அதை நம்ம வந்து NaCl KCl இதெல்லாம் வந்து இந்த டிஃபெக்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல there will be more number of cations than the anions. ஓகே, சூப்பர். இப்போ F centers அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் F centerனா என்னன்னு சொல்லி தரேன், அதுக்கப்புறமா எல்லாருமே நல்லா கவனிங்க. ஸோ எனக்கு இப்போ சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் வந்து இருக்கு. ஐ ஹாவ் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் இருக்கு. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் அட்மாஸ்பியர்ல நான் போட்டு வந்து ஹீட் பண்றேன். சரியா, சோடியம் அட்மாஸ்பியர்ல நான் போட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். ஸோ ஹீட் பண்றப்போ இந்த சோடியம் அயான் வந்து எனக்கு எப்படி அயனைஸ் ஆகும், அயான்ஸா பிரியும், Na+ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியும் இல்லையா. Na+ஆவும் எலக்ட்ரானாவும் நமக்கு வந்து பிரியுது. ரைட், இப்போ என்ன தெரியுமா ஆகுது, நல்லா கதையை கேளு. இந்த சோடியம் அயான் என்ன பண்ணுது அப்படின்னா சும்மா இல்லாம நேரா இந்த கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்குது. கிறிஸ்டலோட சர்ஃபேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்குது. நம்ம கிளாஸுக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வர மாதிரி தான். சரியா, கிறிஸ்டலோட சைட்டை போயிட்டு சும்மா போயிட்டு அந்த கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு வருது. புதுசா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்தோம் பார்த்தோன்னே பழைய ஃப்ரெண்டை மறந்துட்டு ஒருத்தன் போயிடுவான் இல்லையா. அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய குளோரைட் அயான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நேரா போய் அதோட பிளேஸை விட்டு கொடுத்துரும். அதோட பிளேஸை விட்டு கொடுத்துட்டு புதுசா வந்த சோடியம் கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இதோ பார், குளோரின் போயிட்டு என்ன பண்ணிடும், புதுசா வந்த சோடியம் கூட போயிட்டு பாண்டு ஃபார்ம் பண்ணிடும். சரியா, அப்புறம் என்ன ஆகும், இந்த இடம் வேக்கண்ட் ஆயிடுமா, இந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆயிடும். ஆமாவா இல்லையா, இந்த இடம் நமக்கு வந்து வேக்கண்ட் ஆயிடும். ரைட், இந்த இடம் நமக்கு காலி ஆயிடும். ரைட், இப்போ இந்த காலி இடத்துக்கு பேர் என்னது அப்படின்னா ஆனயானிக் வேலன்சி. இந்த காலி இடத்துக்கு பேர் என்னது, ஆனயானிக் வேக்கன்சி. சரியா, இப்போ இந்த ஆனயானிக் வேக்கன்சி, இந்த காலி இடத்தை யார் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க, சோடியம் இந்த ஒரு எலக்ட்ரானை தனியா விட்டுருச்சு பார், இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும், இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அட்மாஸ்பியரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் NaCl கிறிஸ்டலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். NaCl கிறிஸ்டலை நான் வந்து ஹீட் பண்ணுறேன். சரியா, ஹீட் பண்ணுறப்போ இந்த NaCl கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸுக்கு சோடியம் வந்து வருது. இந்த NaCl சர்ஃபேஸ்க்கு வந்து சோடியம் வந்து வருது. அப்போ அந்த சோடியமை பார்த்துட்டு என்னுடைய குளோரின் போயிட்டு அது கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுது. அந்த குளோரின் போயிட்டு அது கூட ஜாயின் ஆயிடுது, கம்பைன் ஆயிடுது, பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. இப்போ இந்த குளோரின் விட்டு போன பிளேஸை சோடியம் கூட இருந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் F சென்டர். யாருக்கு புரிஞ்சது, இதோ பாருங்க. வென் இப்போ நம்ம இந்த கதையை படிச்சா ஈஸியா புரியும் பாருங்க. வென் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹீட்டட் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் வேப்பர். சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை வந்து நான் சோடியம் வேப்பரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்போ எனக்கு Na+ அயான்ஸ் ஆர் ஃபார்ம்ட். Na+ அயான்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது அண்ட் ஆர் டெபாசிட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல். Na+ அயான் வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலில் வந்து டெபாசிட் ஆகுது. சரியா, அப்புறம் என்ன ஆகுது, குளோரைட் அயான் இப்போ நம்ம கிறிஸ்டலில் இருந்த குளோரைட் அயான் diffused the surface from the lattice point and combines with sodium ion. தான் பெஞ்சை விட்டு எழுந்து போய், அதாவது it is leaving the surface, அதுடைய lattice point, அதுடைய lattice point தான் அதுடைய place. அதுடைய lattice point வந்து அது என்ன பண்ணிடுது அப்படின்னா லீவ் பண்ணி அது சர்ஃபேஸ்ல போயிட்டு புதுசா வந்த சோடியம் கூட போயிட்டு கம்பைன் ஆயிடுது. இப்போ the electron lost by the sodium வந்து இப்போ diffuse ஆகி நம்ம anionic vacancyல போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. அந்த empty இடத்துல போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. Such anionic vacancies which are occupied by unpaired electrons is called as F center.
இந்த மாதிரி கிரியேட் ஆகக்கூடிய ஆனியானிக் வேக்கன்சியில் எலக்ட்ரான் வந்து அட்டாக் ஆகிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், we are calling it as the F center. யாருக்கெல்லாம் இது கிளியர்? எனக்கு கிளியர்னு சாட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னா என்னது? மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னா பாசிட்டிவ் அயான் வந்து அதிகமா இருக்கு நெகட்டிவ் அயானை கம்பேர் பண்றப்போ அப்படின்னு அர்த்தம். சரியா? இதே மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னா நெகட்டிவ் அயான் வந்து அதிகமா இருக்கும். when you compare with positive ion. Okay, when you compare with positive ion. சரியா? ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகே, ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் arises due to the presence of less number of cations than anions. ஆனியான்ஸை விட நம்பர் ஆஃப் cations வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து நடக்குது. ஓகே, அடுத்து வந்து கவனிங்க. that this defect is observed in crystal in which cations have variable oxidation state. எங்கெல்லாம் cations வந்து variable oxidation state வந்து இருக்குமோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து ஷோ பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிள் FeO கிறிஸ்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில Fe2+ அயான்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அயான்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்து என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா? எஸ், அது எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா ஒரு சில Fe2+ அயான் வந்து காணும் இல்லையா? இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக twice the number of Fe2+ அயான் வந்து நமக்கு என்ன ஆகும்? Fe2+ அயான் வந்து ஆக்சிடைஸ் ஆகி Fe3+ மாறிக்கும். சரியா? இமேஜின் இப்படி பார், Fe2+ அயான் மிஸ் ஆகுது. ஒரு Fe2+ அயான் வந்து மிஸ் ஆகி வெளில போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு Fe2+ அயான் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா Fe3+ மாறிடும். ரெண்டு Fe2+ அயான் வந்து Fe3+ மாறிடும். அப்போ எனக்கு இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், மொத்தமா ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ தோப்பார் நல்லா பாரு, இந்த டயக்ராம் வரையணும், நல்லா கவனிங்க. எனக்கு என்ன மிஸ் ஆகுது? Fe2+ அயான் மிஸ் ஆகுது. ஆனா இங்க 2+ இருக்க வேண்டிய இடத்துல 3+ இருக்கு, 2+ இருக்க வேண்டிய இடத்துல 3+ இருக்கு. அதாவது அது ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஆக்சிடைஸ் ஆயிடுறாங்க. Fe3+3+ ஆக்சிடைஸ் ஆயிடுறாங்க. ஸோ தட் அவங்க வந்து நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்துப்பா இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னா என்ன? If the impurity ions are different valence state from that of host, vacancies are created in the crystal lattice of the host. Addition of cadmium chloride to silver chloride yields solid solution where the divalent cadmium ion occupies the position of silver ion. ஒண்ணுமே இல்ல, impurity defectல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து போயிட்டு impurity வந்து ஆட் பண்றேன். நல்லா கவனிங்க. AgCl இருக்கா? AgClல வந்து அயான்ஸ் வந்து எப்படி இருக்கும்? Ag ஹைட்ரோபோரேஷன் சொல்லி தர மாட்டேன், ஏன்னா காலையில தான் சொல்லி கொடுத்தேன். காலையில கிளாஸ்ல நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரோபோரேஷனை கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, சூப்பர். இப்போ AgCl அயான் வந்து இருக்கா? AgCl வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் Ag+ and then Cl-. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இம்பியூரிட்டி ஆட் பண்றேன், அதான் CdCl2. இதுதான் இம்பியூரிட்டி. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இம்பியூரிட்டியை நான் வந்து ஆட் பண்றேன். இந்த இம்பியூரிட்டி அயான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா Ag+ அயானை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும், which is CdCl2 எப்படி பிரியும்? Cd2+ ஆகும், Cl2- ஆகும் பிரியும் இல்லையா? Cd2+ அயான் வந்து Ag+ அயானை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். சரியா? அதோட இடத்த போயிட்டு இது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கும். இது போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சரியா? ஸோ இதுதான் இம்பியூரிட்டி டிஃபெக்ட். கோஆர்டினேஷன் நம்பர் என்றால் என்ன? அக்கம் பக்கம், அதுதான் வந்து என்னது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர். ஒண்ணுமே இல்லை, நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஒரு பார்ட்டிக்கல், ஒரு ஆட்டம், ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டல்ல
நியரஸ்ட் ஆட்டம், ஒரு ஆட்டமை சுத்தி, ஒரு ஆட்டம்க்கு முன்னாடி, ஒரு ஆட்டம்க்கு பின்னாடி, ஒரு ஆட்டம்க்கு மேல, ஒரு ஆட்டம்க்கு கீழே, இந்த நெய்பர்ஸை தான் நம்ம வந்து என்ன ஹைட்ரோபோரேஷன் காலையில நடத்திட்ட பாருங்க. ஓகே யா. ஸோ த நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா, கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டமுடைய அப்பர் லேயர்ல ஒரு ஆட்டம் அது கூட டச்சில் இருக்கா, அந்த ஆட்டம்க்கு பக்கத்துல ஒரு ஆட்டம் அது கூட டச்சில் இருக்கா, அந்த ஆட்டம்க்கு கீழே ஒரு ஆட்டம் டச்சில் இருக்கா, அந்த ஆட்டம்க்கு சைடில் இன்னொரு ஆட்டம் கூட டச்சில் இருக்கா, அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. சரியா, அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. பாடி சென்டர்ட் கியூபிக் செல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. சரியா, கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து போகலாம். ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இங்கே எப்படி நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் என்னுடைய ஆட்டம். நெய்பரிங் ஆட்டம் என்னது? இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், மேலே ஒருத்தர், கீழே ஒருத்தர். ஸோ நெய்பரிங் ஆட்டம் 4, அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. ஓகே, வாட் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்? அயானிக் கிறிஸ்டலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? அயானிக் சாலிட்ஸ் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். அயானிக் சாலிட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குமா? ரொம்ப ரொம்ப ஹையரா இருக்கும். ஹைட்ரோபோரேஷன் நான் நடத்த மாட்டேன். அப்புறம் நான் காலையில வந்து பாரு வந்துட்டாங்க, ஜஸ்டிஸ் ஃபார் ஷாவணி மேம் டீம். ஆமாம், நான் கண்டுக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ காலையில் அப்புறம் நான் ஏன்டா கஷ்டப்பட்டு நடத்தினேன், நீ அந்த காலையில் நான் நடத்தின கொஷின்லாம் திருப்பி கேட்குற அப்படின்னா அப்போ நீ ஷெடியூலே ஃபாலோ பண்ணலை. எனக்கு தெரியாது, நான் இப்போ கடைசியாக உனக்கு ஷெடியூல் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் சார்ட்டே பார்க்க போகிறதில்ல. நாளைக்கு காலையில் 9 AM வால்யூம் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ், 5 PM வந்து பார்த்தனா வால்யூம் 2 லாங் ஆன்சர்ஸ், வால்யூம் 2 லாங் ஆன்சர்ஸ். சரியா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் 9 AM ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சாப்டர் 6 and 7. அடுத்த நாள் 5 PM வந்து என்னது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சாப்டர் 8 and 9. சாப்டர் 8 and 9. ஓகே, இதான். அதுக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 19th அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை 5 AM to 8 PM கண்டினியூஸ் மெகா மேரத்தான். ஓகேவா? யா. அயானிக் சாலிட்ஸ் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். அயானிக் சாலிட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். தீஸ் சாலிட்ஸ் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த சாலிட்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா எல்லாமே லேட்டஸ்ட் பாயிண்ட் வந்து அயான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸடாக இருக்கும். அயான்ஸ் மூவ் ஆனால் தானே எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கண்டக்ட் ஆகும். இங்கே வந்து அயான்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வந்து மூவ் ஆகாது. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து வந்து வாங்க. they do not conduct electricity. they do conduct electricity in molten state. நான் வந்து இப்போ அதை வந்து எதோ உருக்கி நான் வந்து ஒரு மோல்டன் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஒரு மோல்டன் ஸ்டேட்டுக்கு நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் தண்ணியில் கலந்துக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட். தே ஆர் ஹார்ட் as only strong external force can change their relative position. ரொம்ப ரொம்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹார்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதோடைய பொசிஷனை வந்து மாற்றவே முடியும். சரியா? ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் தான் வந்து அது ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் வந்து அதோடைய பொசிஷனை மாற்ற முடியுமே தவிர ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, பிராக்ஸ் ஈக்குவேஷன் ஒன்றுமே இல்லை. நீ முக்கியமாக இதை வந்து எழுதினும். n lambda is equal to 2d sin theta. n lambda is equal to 2d sin theta. அவ்வளோதான் பிராக்ஸ் ஈக்குவேஷன், அவ்வளோதான். இது மூலமா நம்ம இந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் லாம்டா அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே. லாம்டா வந்து என்னது அப்படின்னா வேவ் லென்த். தீட்டா என்னது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். n வந்து என்னது அப்படின்னா n வந்து இட் இஸ் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். n வந்து ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். இதை எழுதிட்டாலே யூ வில் கெட் த
mark. Okay, Bragg's equation வந்து என்னது? It is n lambda which is equal to 2d sin theta. n lambda which is equal to 2d sin theta. சரியா? So அதுல வந்து n தான் நம்மளுடைய order of diffraction and lambda தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is the wavelength. d வந்து நம்மளுடைய d is the d வந்து ஒண்ணுமே கிடையாதுடா. It is the interplanar distance. d தான் interplanar distance. Okay, புரிஞ்சுதா? So இத கரெக்ட்டா எழுதிட்டாலே you will get the mark. Clear? அடுத்து draw SC, BCC, FCC and calculate the number of atoms. Calculate பண்ணலாமா? கரெக்ட்டா? வாங்க. So simple cubic நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வரைய போறோம். simple cubic நம்ம கரெக்ட்டா வரைய போறோம். எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம கியூப் வரைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயரை போடுங்க. ஸ்கொயர்ல சென்டர்ல இருந்து இன்னொரு ஒரு ஸ்கொயரை போடுங்க. எல்லா கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணுங்க. எல்லா கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். இப்போ சிம்பிள் கியூபிக்கா இருக்கட்டும். இவர் தான் வந்து யாரு அப்படின்னா சிம்பிள் கியூபிக். இவர் யாரு அப்படின்னா BCC. இவர் யாரு அப்படின்னா FCC. ஓகே, சிம்பிள் கியூபிக்ல எங்க இருக்கும்? எல்லார்கிட்டயுமே பாத்தீங்க அப்படின்னா 8 கார்னர்லயும் 8 ஆட்டம்ஸ் இருக்கும். 8 கார்னர்லயுமே 8 ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ எவ்ரி கார்னர்ல ஒரு ஒரு ஆட்டம்ஸ் போட்டுருங்க. மேலே 4 கார்னர், கீழே 4 கார்னர். ஸோ 8 கார்னர்ஸ்லயும் 8 ஆட்டம்ஸ். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ 8 ஆட்டம்ஸ்ல 8 கார்னர்ஸ் வந்து இருக்கும். இதை தாண்டி பிசிசியில பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். இதை தாண்டி பிசிசியில சென்டர்ல ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். அதை தாண்டி எஃப்சிசியில பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி சர்ஃபேஸ்ல ஒரு ஒரு ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். சரியா? எவ்ரி சர்ஃபேஸ்ல ஒரு ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். மொத்தமா எவ்வளவு ஃபேஸ் இருக்கும்? ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் பா? சாட்ல சொல்லுங்க. ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? லெட் மீ நோ இன் தி சாட். 6 இல்லையா? மேல கீழே 6, 4 சைடு இல்லையா? டாப்ல ஒன்று, இன்னும் இது மூவ் ஆகுது. டாப்ல ஒன்று, பாட்டம்ல ஒன்று, 4 சைட்ல 4 இல்லையா? 4 சைட்லயும் 4. சரியா? ஓகே, 6. சம 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 கரெக்டா சொல்றீங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி அடுத்து போவோம்டா. இதை ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர். அதை நான் வந்து NCன்னு எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் வந்து எவ்வளோ? 8. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் வந்து எவ்வளோ? 8. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் வந்து எவ்வளோ? 8. இங்கேயும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் வந்து எவ்வளோ? 8. அடுத்து வாங்க. இங்கே பாரு, சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பாடி சென்டர் வந்து எவ்வளோ? 1. அடுத்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபேஸ் சென்டர் எவ்வளோ? ஃபேஸஸ் எவ்வளோ ஃபேஸ்? 1 2 3 4 5 6 6. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவங்க கூட கான்ட்ரிபியூஷனை மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். இவங்க கூட நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். ஸோ மறக்காம இந்த கான்ட்ரிபியூஷனை தெரிஞ்சுக்கோங்க. கார்னருடைய கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் எழுது. கான்ட்ரிபியூஷன்னா ஷேரிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பிஸாவை எடுத்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 8 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம்னா அப்போ எனக்கு அதில் எவ்வளோ கிடச்சிருக்கு? 8ல் 1 பங்கு தான் கிடச்சிருக்கு. அப்போ 1/8 தானே எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ கார்னரில் 1/8. ஓகே, இதே பாடியுடைய சென்டர்லனா அந்த சென்டருக்குள்ள மட்டும்தான் அந்த ஆட்டம் வந்து இருக்கும். வேற எந்த லாட்டஸ் கூடயுமே அது வந்து என்ன ஆயிருக்காது அப்படின்னா ஷேரே ஆயிருக்காது. ஸோ பாடி சென்டர்ல இருக்கிறது அது கூட மட்டும்தான் இருக்கும். ஸோ 1. ஃபேஸ் சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சென்டர் இதோ இப்போ 2 புக்கை நான் இப்படி மேலே மேலே வைக்கலாம்ல. அப்போ அது ஃபேஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஷேர் ஆகும் இல்லையா? அப்போ அது வந்து என்னது அப்படின்னா 2. கான்ட்ரிபியூஷன் வந்து 2. ஃபேஸ் சென்டருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் என்னது? இட் இஸ் 2. சரியா? இந்த கான்ட்ரிபியூஷன் வேல்யூவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1/8 1 2. சரியா? இட் இஸ் 1/8 1. என்னடா 2ன்னு எழுதிட்டேன் பாரு. 1/2. சாரி, 1/2. சரியா? 1/2. அது கூட யாருமே கலெக்ட் பண்ணல மேம். தப்பா எழுதிட்டீங்க மேம். 1/2ன்னு எழுதிட்டீங்க மேம். 2ன்னு எழுதிட்டீங்க மேம். சொல்லணும் இல்லையா? ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம வந்து எழுதலாம். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 8 இன்டூ அதோடைய கான்ட்ரிபியூஷன் 1/8. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் SCC வந்து எவ்வளோ? 8 1. ரைட்? 8 இன்டூ 1/8 வந்து என்னது? 1. சரியா? அடுத்து வந்து வாங்க. கார்னருடைய கான்ட்ரிபியூஷன் 1/8. பாடி சென்டருடைய கான்ட்ரிபியூஷன் 1.
அப்போ இங்கே 1 இங்கே 1 1 plus 1 it is 2. இப்போ இங்கே வாங்க, கார்னருடைய கான்ட்ரிபியூஷன் 1/8, ஃபேஸ் சென்டருடைய கான்ட்ரிபியூஷன் 1/2. அப்போ இது வந்து 1, இது வந்து 3, அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 4. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஃபேஸ் சென்டருக்கு 4, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பாடி சென்டருக்கு 2, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சிம்பிள் கியூபிக்கு வந்து 1. புரிஞ்சதா? 1 2 4 ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ இது வந்து கான்ட்ரிபியூஷன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் வந்து எவ்வளோ? இட் இஸ் 1. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பாடி சென்டர்ட் கியூபிக் வந்து என்னது? இட் இஸ் 2. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபேஸ் சென்டர் கியூபிக் வந்து என்னது? இட் இஸ் 4. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் எவ்ரிபடி டு நாட் ஃபர்கெட். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து போகலாம். வாட் இஸ் ஐசோட்ராபி அண்ட் ஆனைசோட்ராபி? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் எல்லாமே ஆனைசோட்ராபிக்காக வந்து இருக்கும் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எல்லாமே ஐசோட்ராபிக்காக இருக்கும். பிரேக் வேணுமா? பிரேக்னா நீங்கள் போயிடுவீங்க, அப்புறம் வரவே மாட்டீங்க. டு யூ நீட் அ பிரேக்? எஸ் ஆர் நோ? லைக்கே காணும். என்னது இது? லைக் பட்டனே ஸ்மாஷ் பண்ணாமல் இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? டு யூ நீட் அ பிரேக் ஆர் நாட்? டக்குன்னு சொல்லுங்க. எஸ் மேம், நோ மேம். ஓகே, 2 minutes தான் பிரேக். குயிக்காக வரீங்க, வரலன்னா அவ்வளோதான் காலி. நம்ம வந்து சாப்டர் 1 2 3 4ல் இருக்கிற 5 marks படிக்க முடியாது. அதுக்கப்புறம் சாப்டர் 7 முடிக்க முடியாது, சரியா? சாப்டர் 6 முடிச்சா சாப்டர் 7 முடிக்கலாம். 2 டெரிவேஷன் வேற இருக்கு, சரியா? 2 minutes 10 minutesனா கிடையாது, 3 minutes வேணா தரேன். 3 minutesல எல்லாரும் ரிட்டர்ன் வந்துருங்க, சரியா? நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன்.
Are we back? வந்தாச்சா வந்தாச்சா இந்த மூவி அப்டேட்ஸ்க்கு வேற வேலையே இல்லையா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரேக் விட்டா காணா போயிடுவானுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம், நோ மேம். Let's begin. Okay. So, isotropy அப்படினாலே வந்து uniformity in all direction. நம்ம இது ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். சரியா? So, இப்போ amorphous solidsல வந்து நான் எந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ணாலுமே வந்து என்னுடைய physical properties value வந்து சேமா தான் இருக்கும். Because பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து நமக்கு ரேண்டமா தான் வந்து ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கு. இதே வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டரா வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கு. கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல வந்து ஆர்டரா வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கு. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகவே ஆகாது, ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கு. சோ வந்து அங்க வந்து நமக்கு இட் is forming isotropy. சரி, ion isotropy. சரியா? சோ டிஃபரண்ட் டைரக்ஷன்ல நமக்கு physical properties values வந்து மாறும். ஓகே. So அடுத்து characteristics of solids. Characteristics of solids டக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான क्वेश्चन. Definite volume and shape வந்து இருக்கும். Solids எல்லாத்துக்குமே வந்து definite ஆன வால்யூமும் definite ஆன ஒரு ஷேப்பும் வந்து இருக்கும். Solids எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிடாவும் இன்கம்ப்ரெசிபிளாவும் இருக்கும். சரி, அதுக்கு மேல நீ அதை கம்ப்ரெஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிஜிடாவும் இன்கம்ப்ரெசிபிளாவும் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, solids have strong cohesive force. ஓகே, adhesive force, cohesive force அப்படின்னு ரெண்டு வந்து இருக்கு. சரியா? சோ இப்போ solids உடைய cohesive force, solid interaction தான் நம்ம வந்து cohesive force அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ solid interaction வந்து நமக்கு வந்து ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் கரெக்ட் தான்டா, என்னடா क्वेश्चन ராங்கனா எனக்கு புரியல. ஓகே, சோ cohesive force வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, இன்டர் அட்டாமிக் இல்லனா இன்டர் அயானிக் இல்லனா மாலிகுலர் இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். சோ இன்டர் அயானிக், இன்டர்மாலிகுலர், இன்டர் அட்டாமிக், இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். சரியா? ஓகே, their constituents, atoms, ions இல்ல molecules இவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா fixed positionsல வந்து இருப்பாங்க. சரியா? சோ நம்மளுடைய atoms-ஆ இருக்கட்டும், ions-ஆ இருக்கட்டும், molecules-ஆ இருக்கட்டும் of the solids வந்து ஒரு fixed positions வந்து occupy பண்ணிட்டு இருப்பாங்க. Okay, this is called as the characteristics of solids. Packing efficiency பார்க்கலாமா? The percentage of total volume occupied by the constituent spheres, ஒரு constituent spheres-உம் டோட்டலா எவ்வளோ வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோ, ஓகேவா, எவ்வளோ வால்யூம் ஒரு ஸ்பியர்ஸும் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோ அதை தான் நம்ம வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை தான் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ FCCக்கு வந்து it is 74, simple cubic it is 52.38. ஓகே, இது மக்கப் பண்ணிக்கணுமா இந்த நம்பர்ஸை? ஆமா, அந்த நம்பர்ஸை நம்ம மக்கப் தான் பண்ணிக்கணும். பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. total volume occupied by the spheres in a unit cell. Total volume occupied by the spheres in a unit cell by volume of the unit cell divided by volume of the unit cell. சரியா? அப்பதான் நமக்கு எவ்வளவு எஃபிஷியன்ட்டா அந்த கிறிஸ்டல் லாக்டஸ் வந்து பேக் ஆகி இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். சரியா? பேக் ஆகி இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சூப்பரா வந்து தெரியும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்டா இப்போ வந்து கிளாசிஃபை த ஃபாலோயிங் சாலிட்ஸ். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி கம்பல்சரி கொஸ்டின்ல வந்து பப்ளிக்ல வந்து கேட்டிருந்தாங்க. சரிடா, சரி கவனி, இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ் கிடையாது. இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ் கிடையாது. கோ அண்ட் செக் இன் யுவர் புக். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ்னா கான்ஸ்டிட்யூவன்ட் அயான்ஸ் வந்து
ஆனியான்ஸ், கேட்டயான்ஸ், ஆனியான்ஸ் அப்படின்னு எழுதியிருப்போம். அதில் வந்து என்ன என்ன ஃபோர்ஸ் வந்து இருக்கும், அந்த கேட்டயான்ஸ்க்கும் ஆனியான்ஸ்க்கும் நடுவில் வந்து என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு வந்து எழுதியிருப்போம். இது அந்த கொஷின் கிடையாது, அது வேற கொஷின். இது வெறும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். சரியா? நீங்கள் புக்கை எடுத்து பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டா. ஸோ டக்குன்னு இதை நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சாலிட்ஸில் டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் தான் அயானிக் சாலிட்ஸ், கோவேலன்ட் சாலிட்ஸ், மெட்டாலிக் சாலிட்ஸ், நான் மெட்டாலிக், மாலிகுலர் சாலிட்ஸ்லாம் வருது. சரியா? ஸோ ஃபாஸ்பரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாலிகுலர் சாலிட்ஸ். ஃபாஸ்பரஸ் வந்து மாலிகுலர் சாலிட்ஸ். பிராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் சாலிட்ஸ். பிராஸ் வந்து இட் இஸ் அ மெட்டாலிக் சாலிட். டைமண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவேலண்ட் சாலிட். டைமண்ட் வந்து என்னது? இட் இஸ் அ கோவேலண்ட் சாலிட். ஓகே, சோடியம் குளோரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் சாலிட். சோடியம் குளோரைட் வந்து அயானிக் சாலிட். ஓகே, அயோடின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மாலிகுலர் சாலிட். அகைன் இட் இஸ் அ molecular solids. So ions constituent atoms இருந்தால் இது ionic solids இருக்கும். ஆட்டம்ஸ்க்கு நடுவில் வந்து கோவேலண்ட் பாண்ட் இருந்தால் லைக் டைமண்ட், கிராஃபைட்லாம் கோவேலண்ட் சாலிட்ஸ். நம்மளுடைய கான்ஸ்டன்ட் அயான்ஸ் வந்து மெட்டல்ஸாக இருந்தால் அது வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ். ஓகேவா? சூப்பர், செம. நெக்ஸ்ட் போலாமா? வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்? ஓகே, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸ்ல தான் இந்த பாயிண்ட் டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம படிக்கிறோம். ஓகே, if the deviation occurs due to missing atoms, displaced atoms or extra atoms, the imperfection is known as point defect. ஓகே, ஸோ எதை வந்து நம்ம வந்து பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம்? ஆட்டம்ஸ் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு, இல்லை வேற பொசிஷனில் போய் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? we are calling it as the point defect. சரியா? such defect arise due to imperfect packing. ஏன் இந்த மாதிரி இந்த டிஃபெக்ட் வந்து நமக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னா இம்பர்ஃபெக்டான பேக்கிங் இருக்கிறதுனால. ஸோ பேக்கிங் வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த டிஃபெக்ட் வந்து நமக்கு வந்து அரைஸ் ஆகுது. சரியா? ஓகே, அடுத்து ஏன் வந்து why ionic crystals are hard and brittle? ஓகே, why ionic crystals are hard and brittle? ஓகே, ionic crystalline are hard because they are bound together by strong electrostatic attractive force. Ionic solidsல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ions which is cations and then anions. Cations and then anions வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால தான் வந்து பாண்ட் ஆகி இருக்கும். சரியா? பாண்ட் ஆகி இருக்கும். டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக கேட்டயான்ஸ் வந்து ஆனியான்ஸால் சரௌண்ட் ஆகி இருக்கும், இல்லைனா ஆனியான்ஸ் வந்து கேட்டயான்ஸால் சரௌண்ட் ஆகி இருக்கும். சரியா? ஸோ ஆனியான்ஸை சுற்றி கேட்டயான்ஸ் இருக்கும், இல்லைனா கேட்டயான்ஸை சுற்றி ஆனியான்ஸ் இருக்கும். சரியா? வைஸ் வெர்சா. The electrostatic repulsion can be enough to split or disorient completely the lattice infrastructure. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் வந்து இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் ரிப்பல்ஷன் இல்லைனா நெகட்டிவ் ரிப்பல்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மொத்த இந்த லாட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடும். ஓகேவா? சூப்பர். அதனால தான் இது வந்து பிரிட்டிலாக இருக்குது. பிரிட்டில்னா ஈஸியாக பிரேக் ஆயிடும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து 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 இந்த ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. நம்ம 7th சாப்டர் முடிச்சிட்டு பார்க்கலாம். டிஸ்டிங்விஷ் 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் செல், டிஸ்டிங்விஷ் ஹெக்ஸாகோனல் அண்ட் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங், டிஸ்டிங்விஷ் டெட்ராஹீட்ரல் அண்ட் ஆக்டாஹீட்ரல் வாய்ட். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து 7th சாப்டர் முடிச்சிட்டு பார்க்கலாம். சரியா? கேன் வி கோ டு தி 7th சாப்டர்? ஒரு குட்டி ஃபயர் போடலாமா சாட்ல? ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? அப்படி இன்னைக்கு நம்ம இதில் நடத்த முடியாட்டியும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து 19th அன்னைக்கே கிளாஸ் இருக்குல்ல, அதில் நடத்திடுறேன், இல்லைனா ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். ரெடி எல்லாரும்? எஸ், ஓகே, சூப்பர். ஸோ லெட்ஸ் பிகின் வித் சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். Write the Arrhenius equation. சரியா? Write the Arrhenius equation and explain the terms. Arrhenius equations வந்து நீங்க என்ன பண்ண போறீர்கள் என்றால் explain பண்ணி அதுல இருக்கக்கூடிய termஸையும் நம்ம வந்து explain பண்ண போறோம். So K which is equal to A into e power
minus EA by RT. K which is equal to A into E power minus EA divided by RT. சரியா? இதுல A தான் என்னது அப்படின்னா frequency factor. R என்னது அப்படின்னா gas constant. EA வந்து activation energy and T வந்து absolute temperature. So A தான் frequency factor, R வந்து gas constant, EA தான் activation energy and T வந்து absolute temperature. Activation energy na என்னது? The energy required for the reactant வந்து product மாற தேவைப்படக்கூடிய energy தான் என்னன்னு சொல்லுவோம்? Activation energy அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? Half life என்றால் என்ன? ஒரு reactant molecule, half life of a reaction is defined as the time required for the reactant concentration to reach 1/2 of the initial value. Okay? So நல்லா கவனிங்க, நம்மளுடைய reactant concentration வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 100 moles இருக்குன்னு வெச்சுக்கோ. 100 moles வந்து 100 molar concentration வந்து இருக்கு. So இந்த 100 molar concentration வந்து 50 moles ஆகிறதுக்கு பாதி கன்சியூம் ஆக 50 moles ஆகிறதுக்கு பாதி கன்சியூம் ஆக தேவைப்படக்கூடிய டைம் தான் நம்ம வந்து half life அப்படின்னு வந்து சொல்றோம். The time required for the reactant concentration to reach the half of the initial value. Initial value ல இருந்து பாதி ஆக எவ்வளவு டைம் தேவைப்படுதோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? half life அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? ஓகேப்பா. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இந்த half life க்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா show that ஒரு zero order reaction இருக்கு இல்லையா? சோ இந்த zero order reaction வந்து half life வந்து independent of the initial concentration சொல்லிட்டு prove பண்ண சொல்றாங்க. சோ எப்படி பார்க்கலாமா? K which is equal to 2.303 by T into log of A0 by A. K which is equal to 2.303 by T into log of A0 by A. சரியா? இதுல இந்த டைம் வந்து நான் T half ன்னு எடுத்துப்பேன். ஏன்னா அது half life டைம் இல்லையா? டைம் வந்து நான் வந்து என்னன்னு எடுத்துப்பேன்? T க்கு பதிலா T half அப்படின்னு வந்து எடுத்துப்பேன். அடுத்து A க்கு பதிலா நான் வந்து என்னன்னு எடுத்துப்பேன்? A0 divided by 2 அப்படின்னு வந்து எடுத்துப்பேன். A வந்து என்னன்னு எடுத்துப்பேன்? A0 divided by 2 அப்படின்னு எடுத்துப்பேன். இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல பாதி இல்லையா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல பாதி. ஓகே, ஸோ இப்போ K which is equal to 2.303 divided by T. T க்கு பதிலா T half, A க்கு பதிலா A0 by 2. சரியா? அப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? A0 கேன்சல், log 2 அப்படின்னு வருமா? ஓகே, ஸோ K which is equal to 2.303 by T half into log 2. Log 2 உடைய வேல்யூ என்னது அப்படின்னா 0.3010. 2.303 கூட 0.3010 மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா 0.6932. 0.6932. சரியா? அப்போ T half will be equal to 0.6932 divided by K. சரியா? 0.6932 divided by K. புரிஞ்சதா? இதுல எனக்கு இப்போ A0 ஓட வேல்யூவே இல்ல, இனிஷியல் கான்சென்ட்ரேஷனோட வேல்யூவே வந்து இல்ல, A0 உடைய வேல்யூவே வந்து இல்ல. சரியா? அப்போ நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்? அப்போ we can call it as it is independent of the initial concentration அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். It is independent of the initial concentration அப்படின்னு சொல்லலாம். Derive integrated rate law for zero order reaction. Zero order reactionக்கு நம்ம வந்து மேம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாம டைரக்டா ஆன்சர் எழுதலாமா? நோ நோ நோ. ஏன்னா ஸ்டெப் மார்க் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து உங்களுக்கு 3 மார்க் क्वेश्चन கேட்டாங்கன்னா ஸ்டெப் மார்க்குக்கு நீங்க கண்டிப்பா எழுதணும். ஓகே, ஸோ கவனிங்க, எனக்கு இப்போ ஜீரோ ஆர்டர் ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ஸ் வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ஸ் வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. சரியா? இப்போ இதுக்கு வந்து நான் ரேட் லா வந்து எழுதிக்கிறேன். ரேட் ஈக்குவல் டு கே இன்டூ கான்சென்ட்ரேஷன், அதாவது ரியாக்டன் கான்சென்ட்ரேஷன் பவர்ல ஆர்டர். எனக்கு இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஸோ நான் பவர்ல வந்து ஜீரோ அப்படின்னு போட்டுக்கிறேன். எனிதிங் பவர் ஜீரோ வந்து என்னது அப்படின்னா, எனிதிங் பவர் ஜீரோ வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த 1. எனிதிங் பவர் ஜீரோ வந்து 1 இல்லையா? ஸோ மைனஸ் dA by dt which is equal to எனக்கு a to the power 0 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல இந்த dt ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா kdt அப்படின்னு ஆயிடும். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா it becomes kdt. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? நான் ரெண்டு சைடும் வந்து இன்டெகிரேட் பண்றேன். ஏக்கு இன்டெகிரேட் பண்றேன். லோவர் லிமிட் A0லேருந்து A வரைக்கும். இங்க வந்து பாருங்க டைம்க்கு டைம் வந்து 0லேருந்து T வரைக்கும். சரியா? ஓகே, ஸோ டிஏவை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா A, டிடி இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா T.
அப்பர் லிமிட் லோவர் லிமிட்டை எழுதிக்கிறேன். சரியா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே இன்வர்ஸ் ஆயிடும். லோவர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட்னு ஆயிடும். அப்புறம் இங்க டீக்கு டீ போட்டு -0 t. சரியா? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த t ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகுது. அப்போ டிவிஷன் ஆயிடும். ஸோ k which is equal to a0 minus a divided by t. சரியா? a0 minus a divided by t. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? Do you understand? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? இப்போ இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாமா? இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்க்கலாமா? அதே ப்ராசஸ் தான். ஏ வந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுடைய ரேட் லா நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். ஸோ ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ a to the power 1. சரியா? k into நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவர்ல வந்து நான் 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். சரியா? வேர் k is the first order rate constant. ஏன் இங்க பவர்ல 1 போடுறேன்? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனால தான் நம்ம பவர்ல வந்து 1 போடுறோம். ஓகே? இப்போ ரேட்டுக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -dA/dt அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ரேட்டுக்கு நான் பிசிசி யூனிட் நடத்துறேன்டா. ஃபர்ஸ்ட் இது வந்து கவனிங்கடா. ஓகேவா? எஸ். ஸோ ரேட்டை தான் நம்ம வந்து என்னென்னு எழுதிக்கிறோம்? -dA/dt அப்படின்னு வந்து எழுதிக்கிறோம். இந்த dt ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ kdt அப்படின்னு கிடைக்கும். a ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ -dA/a அப்படின்னு இருக்கும். இந்த dt ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா kdt அப்படின்னு வந்து கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நான் இவங்க ரெண்டு சைடும் வந்து நான் போயிட்டு இன்டெகிரேட் பண்ணுறேன். நான் ரெண்டு சைடும் நான் போயிட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டெகிரேஷன் பண்ணுறேன். சரியா? dA/a வந்து நான் இன்டெகிரேஷன் பண்ணனா ln a அப்படின்னு வந்து கிடைக்கும். சரியா? dA/a இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே நான் இன்டெகிரேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னன்னு கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங் இட் ஆஸ் த a அப்படின்னு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? அதே மாதிரியே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, இந்த dt நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு இன்டெகிரேட். அப்போ எனக்கு t அப்படின்னு வந்து கிடைக்கும். சரியா? அப்பர் லிமிட் -a0லேருந்து a வரைக்கும் 0லேருந்து t வரைக்கும் அப்படின்னு அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டுக்கிறேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டுக்கிறேன். சரியா? அப்போ இங்கே எனக்கு kt அப்படின்னு கிடைக்கும். இங்கே ln a மைனஸ் ln a0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ln நல்லா பாருங்க, ln a மைனஸ் இங்கே பாரு ln a0 மைனஸ் ln a இருக்கா? அப்போ ln a டிவைடட் பை a அப்படின்னு எழுதலாமா? ln a0 டிவைடட் பை ln a அப்படின்னு எழுதலாம். ஸோ ln a0 டிவைடட் பை a அப்படின்னு நான் வந்து எழுதுறேன். எல்லாருக்கும் கிளியரா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புரியுது இல்லையா டெரிவேஷன்? சரி, அடுத்த ஸ்டெப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த lnக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2.303 log அப்படின்னு மாத்திக்கிறேன். 2.303 log அப்படின்னு நான் வந்து மாத்திக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா lnக்கு பதிலாக நான் 2.303 log அப்படின்னு வந்து எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த k மட்டும்தான் இங்கே இருக்கும். இந்த t ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடும். t ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடும். ஸோ வி காட் த ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரீகால். யாருக்கெல்லாம் கிளியரோ கிளியர் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ எனக்கு ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து இட் இஸ் ஃபார்மிங் த ப்ராடக்ட். ரேட் லா எழுதிக்கிறேன். ரேட் ஈக்குவல் டு கே இன்டூ ஏவுடைய கான்சன்ட்ரேஷன் பவரில் வந்து 1. சரியா? ஸோ ரேட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா -dA/dt அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். -dA/dt அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு KA. சரியா? இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிஏவும் ஏவும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்க பொசிஷனை. அப்போ ஏ இங்கே வந்துடும், டிடி அங்கே போயிடும். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேஷன் பண்ணுறோம். dA/aவை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா ln a. சரியா? டிடி இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா டி. சரியா? டிடி இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா டி. ரைட்? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டெகிரேஷனில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இதே எடுத்துக்க வேண்டிய இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ln a0 மைனஸ் ln a இருக்கா? அப்போ ln a0 டிவைடட் பை ln a அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் lnக்கு பதிலாக 2.303 லாகை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எங்கே ln இருந்துச்சோ அதுக்கு பதிலாக 2.303 லாக் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறமா இந்த t ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுது. வி காட் த ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்கும் கிளியர்? எஸ், புரிஞ்சுதா?
ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு 2 நிமிஷம்டா, ஒரு குட்டி பிரேக்கு மேமுக்கு. எஸ், ஏடி A0 டிவைடட் பை ஏக்கு இது புரியலை. எது புரியல இதில்? A0 டிவைடட் பை ஏ எப்படி வந்ததுன்னு புரியலையா? எனி டவுட்ஸ் எதனா கேளு, சரியா? பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை. மாறன் பரோட்டா கடை யாரா அவன்? ஓ, அது பாட்டாடா, பாட்டு லிரிக்ஸ் போடுறான் அந்த சஞ்சய் பைய. ஓகே, ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எதுவும் டவுட் இல்லை எவனோ ஒருத்தன் அதில் அந்த A0 டிவைடட் பை ஏ எப்படி வந்ததுன்னு என்னமோ போட்ட மாதிரி இருந்துச்சு. என் கால் ஓகேடா. டேய், அது 11th கிளாஸ்லலாம் நடந்தது, 12th எப்படி தெரியும்? ஆனால் அதை பத்திரமா இங்கே தான் எடுத்து வச்சுக்கிறேன். தவர் ஹியர் இட் இஸ். எஸ், நல்லா பெருசாக இருக்குது. ஓகேடா, மேம் சொன்னாங்களா? ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் எல்லாருமே தீவிரமாக கெமிஸ்ட்ரிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஃபிசிக்ஸை பற்றி பேசுவேன், சரியா? உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஓகே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 500 1 மார்க்கு தரப்போகிறேன் புக்கின் சைட்லேருந்து. அதுக்கு ரெடி ஆகிக்கும், ஓகேவா? அந்த 500 1 மார்க்குமே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவேன், சரியா? ஒரே ஒரு நிமிஷம்டா, ஜஸ்ட் அ மினிட். எஸ் சார், இதுக்கு முன்னாடி ஸ்டெப் சொல்லுங்கள் சார். இதோ வரேன்டா, இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு தானே? ஓகே, ஒரு 500 1 மார்க்கு ஒரு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு மோஸ்ட் லைக்லி அது நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன், சரியா? என்னதுடா லாகில் இங்கே ஆட் ஆகிருக்கு. இப்போது இங்கே பாரு, நேச்சுரல் லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் நேச்சுரல் லாக் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா A0 இருக்குது. இப்போ லாகில் வந்து நீ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன்னா அப்போ என்ன செய்வ? லாகில் நீ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறனா அப்போ அதோடைய ஃபார்முலா வந்து நேச்சுரல் லாக் ஆஃப், இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி எழுதணும், சரியா? விச் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா A0 டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, உனக்கு அது ஃபார்முலா தெரியாதுன்னா எழுதிக்கோ. நேச்சுரல் லாக் ஆஃப் ஏ டிவைடட் பை நேச்சுரல் லாக் ஆஃப் பி ஆர் ஓகே நேச்சுரல் லாக் ஆஃப் பி ப்ளஸ் நேச்சுரல் லாக் ஆஃப் ஏ. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நீ வந்து அதை என்ன செய்யலாம் அப்படின்னா, you can just simply write it as okay division a by b இல்ல b by a அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யலாம் அப்படின்னா அதை டிவைட் பண்ணி எழுதலாம். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே வந்து என்ன பில்லு அது நம்ம கிட்ட அவங்க தரல. ஒரே நிமிஷம் பசங்களா, ஒரே நிமிஷம்டா. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? கண்டினியூ பண்ணலாமா? சரிப்பா. ஸோ வி ஆர் கோயிங் டு கண்டினியூ. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, ஸோ கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஆமாம், give the reactions of first order reaction. சரியா? give examples of first order reaction. decomposition of dinitrogen pentoxide. இப்போ இந்த N2O5 இருக்கு இல்லையா, இந்த N2O5 வந்து என்ன ஆகுது அப்படின்னா டீகம்போஸ் ஆகுது. நைட்ரஜன் NO2 ஆவும் ஆக்சிஜனாவும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டீகம்போஸ் ஆகுது, சரியா? NO2 ஆவும் ஆக்சிஜனாவும் நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒன்று ரீசன். டீகம்போசிஷன் ஆஃப் சல்ஃபியூரைல் குளோரைடு SO2Cl2, ரைட்? SO2Cl2 தான் சல்ஃபூரைல் குளோரைடு. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து என்னது அப்படின்னா it is also example of first order reaction. SO2Cl2 பாத்தீங்க அப்படின்னா SO2 ஆவும் குளோரின் ஆவும் SO2 ஆவும் Cl2 ஆவும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கா, அது H2O ஆவும் ஆக்சிஜன் ஆவும் நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டிக்கான டிஃபரன்சஸ். ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டிக்கான டிஃபரன்சஸ். ஓகே,
the sum of the powers of concentration terms involved in the experimentally determined rate law. The sum of the powers of the concentration term. ஒரு experimentally determined rate law இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு rate which is equal to K into நம்ம reactant உடைய concentration உடைய பவர்ல வந்து ஒன்று எழுதுறோம் இல்லையா, பவர்ல வந்து ஆர்டர் வந்து எழுதுறோம் இல்லையா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ரேட் லா. ஒரு எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைண்ட் ஒரு ரேட் லால சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உடைய பவர்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உடைய பவர்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே total number of reactant species that are involved in the elementary step. ஸோ எலிமெண்டரி ஸ்டெப்பில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இன்வால்வ்டாக இருக்கோ அதை வந்து நம்ம மாலிகுலாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் மாலிகுலாரிட்டின்னு சொல்லுவோம். எலிமெண்டரி அப்படிங்கிறது ஈச் சிங்கிள் ஸ்டெப்பை தான் நம்ம வந்து எலிமெண்டரி ஸ்டெப் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரியா. அந்த ஈச் சிங்கிள் ஸ்டெப்பை தான் நம்ம வந்து we are calling it as the molecularity. அடுத்து இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனலாக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இட் கேன் பி ஜீரோ ஆர் ஃப்ராக்ஷனல் ஆர் இன்டீஜர். மாலிகுலாரிட்டி எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் நம்பராக மட்டும்தான் இருக்கணும், ஜீரோவாவோ ஃப்ராக்ஷனலாவோ இருக்காது. மாலிகுலாரிட்டி எப்பயுமே வந்து ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கும், ஜீரோவாவோ இல்லை ஃப்ராக்ஷனாவோ இருக்காது. ஓகே, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஒரு ஹோல் இதுக்கும் தான் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஒரு ஹோல் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை வந்து எழுதுவோம். இதே எவ்ரி எலிமெண்டரி ஸ்டெப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாலிகுலாரிட்டி வந்து எழுதுவோம். ஓகே, இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீஷிஸ் தட் இஸ் அசைன்டு ஃபார் ஈச் எலிமெண்டரி ஸ்டெப்பில் எத்தனை ரியாக்டன்ஸ் வந்து இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாலிகுலாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரியா. புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டியோட டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன்வால்வ்ட வந்து நம்ம மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் வந்து இட் கேன் பி ஜீரோவா இருக்கலாம், ஃப்ராக்ஷனலா இருக்கலாம், இல்லைனா இன்டீஜரா இருக்கலாம். மாலிகுலாரிட்டி வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கும், அது ஜீரோவாவோ ஃப்ராக்ஷனலாவோ இருக்காது சரியா. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். மாலிகுலாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈச் எலிமெண்டரி ஸ்டெப்புக்கு நம்ம வந்து அசைன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் சரியா. ஓகே, சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு ரியாக்டன்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷனை வந்து பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பற்றி நான் வந்து ஸ்டடி பண்ணுறது வந்து ரொம்ப என்ன எப்படி இருக்குது அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பற்றி படிக்கிறது வந்து ரொம்ப வந்து அனலைஸ் பண்ணுறது எனக்கு டஃப்பாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். எப்படி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கிறேன் சரியா. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறேன். ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதிகமாக வந்து வச்சுட்டு இருக்கேன் சரியா. ஓகே, அதிகமாக நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ இங்கே வந்து நல்லா கவனிங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி ஆல்டர்டு டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை எடுத்து நான் ஆல்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் சரியா. ஹவு? பை டேக்கிங் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன் எக்ஸஸ். ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை வந்து நான் வந்து எக்ஸஸாக எடுத்துக்கிறதுனால சரியா. அதுக்கு பேர் தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சரியா. அதுக்கு பேர் தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. CH3 COO CH3 இது வந்து என்னது? we will see example கிளியராகவே பார்ப்போம். நல்லா இங்கே வந்து கவனிங்க. அவ்வளோதான் விட்டுட்டாங்களா? ஓகே, நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் சரியா. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் ரைட். ஸோ நமக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. CH3 COO சரியா. CH3 COO இங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இங்கே OH எனக்கு ஆட் ஆகும் சரியா. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். இப்போ இதில் வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை வந்து நான் ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷனில் எடுத்துக்கிறேன். வாட்டரை
உடைய கான்சென்ட்ரேஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப 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 எக்ஸஸா எடுத்துக்கிறேன். ஸோ தட் இது இந்த ரியாக்ஷன் வந்து it only depends on the ester. சரியா, எஸ்டரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு கொண்டு வரேன்? ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை லார்ஜ் எக்ஸஸா எடுத்துக்கிறது மூலமா ரேட் லாக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் பார்க்கலாமா? ரேட் லாக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன டிஃபரன்சஸ் பார்க்கலாமா? எஸ், இட் represents the speed at which the reactants are converted into products at any instant. Rate law அப்படினா வந்து என்ன அர்த்தம்? Rate law அப்படினா it represents the speed at which the reactants are converted into product. Okay, rate constant அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, அது ஒரு proportionality constant. Rate constant அப்படிங்கிறது வந்து ஒரு proportionality constant. It is measured as decrease in concentration of the reactant or increase in concentration of the product. இல்லையா? So ஒரு ரேட் வந்து எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் dA/dt அப்படின்னு தான் எழுதுவோம் இல்லையா? ரியாக்டன்ட்க்கு முன்னாடி நம்ம மைனஸ் சைன் போடுவோம். ஏன்னா ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, அதனால தான் நம்ம இங்க வந்து மைனஸ் சைன் வந்து போடுறோம். ரேட் இதுவே ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சைன் போடுவோம், which is ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ரேட் கான்ஸ்டன்ட்க்கு வரும். இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் when the concentration of each of the constant reactants வந்து யூனிட்டி. ஒண்ணுமே இல்லை, ஒரு ரேட் லா வந்து எப்படி இருக்கும்? ரேட் லா which is equal to rate constant into concentration of reactant A, concentration of reactant B அப்படின்னு இருக்குமா? concentration of reactant A, concentration of reactant B. இப்போ இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட், இதுதான் ரேட், இதுதான் ரேட், இதான் ரேட் கான்ஸ்டன்ட் இல்லையா? ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் ரேட்டும் எப்போ ஈக்குவலா இருக்கும்? நீங்க இந்த ரெண்டு கான்சென்ட்ரேஷனையும் ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த ரெண்டு கான்சென்ட்ரேஷனையும் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூனிட்டி, இந்த ரெண்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸையும் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ரேட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ rate law it depends on the initial concentration of the reactants. rate law வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? initial concentration of the reactant வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? இதே rate constant வந்து initial concentration எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? initial concentration டிபெண்ட் பண்ணிலாம் இருக்காது. ஓகே, so இப்போ factors affecting the rate of the reaction, இது ஒரு theory based question டா. தயவு செய்து நான் நோட்ஸ் கொடுத்துறேன், படிச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப ஈஸி. ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஈஸியா படிச்சிடலாம். நான் சொல்றேன் பார், இதுலயே சொல்றேன் கவனிங்க. நேச்சர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ கேஸ்னா ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும், லிக்விட்னா அதை விட கம்மி, சாலிட்னா அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஹையா இருந்துச்சு அப்படின்னா ரேட்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையா இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் வந்து நமக்கு ரியாக்ஷனும் ஸ்பீடா நடக்கும். டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன், நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து ஃபேவர் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபேவர் ஆகும். presence of catalyst, of course நீங்க catalyst ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து லோவர் ஆகும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபாஸ்டா வந்து நடக்கும். அப்ப அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபாஸ்டரா வந்து நடக்கும். புரிஞ்சுதா? அவ்வளோதான், இது மொத்த கருத்து. நான் நோட்ஸ் கொடுத்துட்டா இதுல இருந்து நீங்க படிக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கும், ரைட்? ஸோ நேச்சர்னா கேஸ் தான் ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும், அதுக்கப்புறமா அது லிக்விட், அப்புறமா தான் சாலிட். கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனா ரியாக்ஷனும் ஃபாஸ்டா நடக்கும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனா ரியாக்ஷனும் ஃபாஸ்டா நடக்கும். டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் எண்டோதெர்மிக்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனாதான் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும். ஸோ ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டா வாட் இஸ் எலிமெண்டரி ரியாக்ஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டிலாம் பார்த்துட்டோம். வாங்க, ரைட் த ரேட் லா ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். a reaction that is 3/2 order in X and order in Y. ஒண்ணுமே இல்லடா, ஒரு ரியாக்ஷன் வந்து ஒண்ணுமே இல்லை. இப்போ A plus B which is giving me
x plus y which is giving me ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரியாக்ஷன் தட் இஸ் 3/2 ஆர்டர் இன் எக்ஸ்லையும் ஒயில் அண்ட் 0 ஆர்டர் இன் ஒய் அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து ரேட் எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ் உடைய பவர்ல ஆர்டர் எப்பயுமே பவர்ல எழுதணும். ஆர்டர் எப்பயுமே பவர்ல எழுதணும் சரியா. அண்ட் தென் ஒய்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஒய்ல வந்து 0. ஆர்டரை நம்ம என்ன பண்ணுவோம் பவர்ல எழுதுவோம். பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் சரியா. ஓகே இது வந்து ஏதோ கொஸ்டின்லயே ஏதோ வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. There is some incomplete in the question. I'll just check. Correct தான். NO and the first order in BR2. Correct தான். சரியா. So I thought the reaction is already given in the question. சரியா. ஸோ வந்து கரெக்டாக வந்து எல்லாருமே வந்து கவனிங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து எழுத போகிறோம். ஸோ நான் NO இருக்கு இல்லையா. ஸோ NO வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா புரோமின் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ NO வந்து புரோமின் கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரியாக்ட் பண்ணி நமக்கு ப்ராடக்ட்ல வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் NOBr. ஓகே ப்ராடக்ட்ல வந்து நமக்கு வந்து NOBr வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது ரைட். ஓகே ஸோ இப்போ கரெக்டா எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நமக்கு லிசன் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா the rate of the reaction வந்து நம்ம வந்து எழுத போறோம். ஓகே ஸோ rate which is equal to rate constant K initial concentration வந்து NOவும் and then Br2 இல்லையா ரியாக்டன்ஸ் மட்டும் தான் எழுதுவோம். இப்போ செகண்ட் ஆர்டர் இன் NO செகண்ட் ஆர்டர் இன் NOனா பவர்ல 2 போடு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் புரோமின் அப்போ பவர்ல 1 போடு. அவ்வளோதான். ஆர்டரை நம்ம ரேட் லால பவர்ல போடுவோம் சரியா. ஆர்டரை வந்து ரேட் லால வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர்ல வந்து போடுவோம். ஓகே எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கேட்டலிஸ்ட் அப்படின்னா வந்து என்னது ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து கேட்டலிஸ்ட் இல்லையா. ஒரு ரியாக்ஷனை வந்து நம்ம ஸ்பீட் அப் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து கேட்டலிஸ்ட் ரைட். ஓகே a catalyst is a substance which alters the rate of the reaction without itself undergoing any permanent change. அது வந்து எந்தவித சேஞ்சுமே undergo பண்ணாது சரியா. அது ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா கூட ஃபைனலா வந்து ரீஜெனரேட் ஆயிடும். ஒண்ணுமே இல்லை. ஒரு வயசான தாத்தா ரோட்ல சோவா நடந்து போயிட்டு ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவரை கையை பிடிச்சி ஃபாஸ்டா கிராஸ் பண்ணி விட்டுட்டு நான் திருப்பி வந்துருவேன் இல்லையா. ஸோ நான் வந்து அவர் எங்க போறாரோ அவர் கூட நான் போறது கிடையாது. நான் வந்து திருப்பி வந்துருவேன். அதே மாதிரி தான் இங்க என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றோம். அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத ஃபைனலா வந்து இட் வில் கெட் ரீஜெனரைஸ்ட். எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த ரியாக்ஷன்ல MnO2 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் பண்றோம். MnO2 நம்ம என்ன பண்றோம் கேட்டலிஸ்டா வந்து யூஸ் பண்றோம். ஓகே முதல்ல கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் ஒரு ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 11th மேம் உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் கரண்ட் ஆஃப் அவ்வளோதான். நம்மள முடிச்சு விட்டாங்க. நீ இதெல்லாம் சொல்றதுனால உனக்கு காலேஜில் சீட்டு தர போறாங்களா? என் கேள்வி அதே தான். நீ போயிட்டு நீ காலேஜில் வந்து உனக்கு வந்து நீ கம்மி கட் ஆஃப் வாங்கிட்ட. எனக்கு பயாலஜி எனக்கு வந்து இல்லை கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு எனக்கு 2 நாள் தான் லீவ் விட்டாங்க அதனால தான் நான் கம்மி மார்க் வாங்கிட்டேன் அப்படி சொன்னால் உனக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா? லேட்டஸ்ட் டாக் ரியாலிட்டி. நீ வேலைக்கு போற. எனக்கு எல்லாருமே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு போறீங்கடா. எங்களுக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் நடந்துச்சுங்க. எங்களுக்கு வந்து 2 நாள் தாங்க லீவ் விட்டாங்க அதனால தாங்க நான் வந்து மார்க் கம்மியாயிடுச்சு எனக்கு கெமிஸ்ட்ரியில அப்படின்னு சொல்றீங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்தா பாவமா நினைப்பாங்களா? ஆர் யூ ஆர் கோயிங் டு இன்டர்வியூ. நீங்க வந்து ஒரு வேலைக்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து நீங்க போறீங்க சரியா. அந்த இன்டர்வியூல வந்து உங்களை வந்து ஏன்பா மார்க் கம்மி 12th அப்படின்னு கேட்குறப்போ 2 நாள் தாங்க லீவ் விட்டாங்க அப்படின்னு சொன்னா
அப்படியா சரி ஓகேப்பா அதனால உனக்கு வந்து நான் இந்த வேலை தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? உண்மையா சொல்லவா? அசிங்கமா கேட்பாங்க. அப்ப நீ ஒரு வருஷம் என்ன பண்ணன்னு கேட்பாங்க. ஒரு வருஷம் நீ என்ன படிச்சிட்டு இருந்த அப்படி கேட்பாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? 1 year what were you doing? 2 days டைம் இருக்கு. நானே மோட்டிவேட்டடா இருக்கேன். நானே ஓகே ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு வந்து எப்படியாச்சும் போர்ஷன் முடிச்சிடலாம் 2 நாள்னா 48 மணி நேரம் அப்படின்னு நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். நீங்க வந்து ஜஸ்டிஸ் நீங்க வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்ப தேவையில்லை, நம்ம லைவ் கிளாஸ் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். நான் ஏன் உயிரை விட்டு சொல்லி தரணும்? புரிஞ்சுதா? எதுதான் எழுத போறது நீங்க, நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்படி பண்ணிக்கலாமா? இனிமே எனக்கு அந்த ஜஸ்டிஸ் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வரவே கூடாது. ஓகே, ஸோ வாங்கப்பா. ஸோ நமக்கு வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை அது வந்து கம்மி பண்ணிடுது. தோப்பார் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அது வந்து கம்மி பண்ணிடுது. ஸோ ஈஸியாக எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். இதே நான் கேட்டலிஸ்டே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, கேட்டலிஸ்டே இல்லை அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோ அதிகமாக இருக்கு பார். அப்போது எனக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து லேட் ஆகும். புரிஞ்சுதா? அப்போ ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து எனக்கு லேட் ஆகும். புரிஞ்சுதா? Do you understand? Yes? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஸோ இப்போ இது ப்ராப்ளம்ல நம்ம படிச்சுப்போம். இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன். சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம படிச்சிட்டோம். ஸோ இதான் எக்ஸாம்பிள். ஸோ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். வாட்டருடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறோம். ரஸ்டிங் ஆஃப் அயன். அயன் வந்து ரஸ்ட் ஆகிறது வந்து இட் இஸ் என்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்? டக்குன்னு சொல்லுங்க. 3 வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா. ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து என்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்? புக் பேக் கொஸ்டின் தானே இது வந்து புக் பேக் கொஸ்டின் தானே, படிக்காம தான் வச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா? ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? நோ கன்ஃபார்மா? புக்ல இருக்கா அப்படி? ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து எந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் டா? இது வந்து நமக்கு ரொம்ப வந்து இந்த ரஸ்டிங் ஆஃப் த அயன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வந்து நடக்கும். சரியா? ரஸ்டிங் ஆஃப் த அயன் வந்து நமக்கு ரொம்ப ஸ்லோவா தான் வந்து நடக்கும். அப்போ இஸ் இட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் ஜீரோ ஆர்டர்? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். அதான் வந்து நம்ம ஆன்சரா வந்து கொடுக்க முடியும். சரியா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். ரஸ்டிங் ஆஃப் அயனை நம்ம அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். சரியா? ஆர் ஜீரோ ஆர்டர்னு எழுதிக்கோங்க. ஆர் ஜீரோ ஆர்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். அதான் ஆன்சர். ரேடியோஆக்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன். ரேடியோஆக்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் யுரேனியம் 238. Radioactive disintegration of uranium 238. என்ன order of reaction? It is first order reaction. Okay? It is first order reaction. புரிஞ்சுதா? அடுத்து வந்து next வந்து பாருங்க. இது வந்து order of reaction வந்து என்னது? ரேட் லால நமக்கு கிளியரா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப ரேட் லால இருக்கிற பவர்ஸ் ஆட் பண்ணுங்க. 1/2 plus 2 என்ன வரும் நமக்கு? 1 plus 4 5/2 இல்லையா? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது? இட் இஸ் 5/2. புரிஞ்சுதா? ஒரு ரேட் லால பவரை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will get the order of reaction. ஓகே, சூப்பர். அவ்வளவுதான், முடிஞ்சு இல்லையே? இப்போ நம்ம வந்து 5 மார்க் ஆஃப் சாப்டர் 1 2 3 4 படிக்க போறோம். ஓகே, டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயரை போடு பார்க்கலாம். டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயரை போடு, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹைட்ரோபரேஷன் காலையில பார்த்தோம்டா. தயவுசெய்து ஹைட்ரோபரேஷனுக்கு காலையில கொஸ்டினை போயிட்டு பாருங்க. ஒரு ஃபயரை போடுங்க. நம்ம டக்குன்னு இன்னும் 5 மார்க் தான் இருக்கு, நம்ம முடிச்சிடலாம். டைம் என்ன? 7:50. வாட் இஸ் எக்ஸாக்ட் டைம் ரைட் நவ்? முடிச்சிடலாம். நம்ம 7:50 தான் ஆகுது. இன்னும் ஒன் hour டைம் இருக்கு நமக்கு. 9 o'clock வரைக்கும் டைம் இருக்கு. 1 hourல 5 மார்க்கை சூப்பரா படிக்கலாம். கரெக்டா? ஓகே, செம.
வாங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது அப்படின்னா ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் உடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னது. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு கிளாஸில் ஒருத்தர் கூட கிளாஸை விட்டு வெளில போவே கூடாது. ஏன்னா சாப்டர் 1, 2, 3, 4ல் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸை நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஓகே, come. So this method is commonly used to concentrate sulfide ores. So sulfide ores இருக்கு இல்லையா, galena, zinc blend, இதுக்கெல்லாம் பேரும் எழுதணும், அதோடைய ஃபார்முலாவும் எழுதணும். ஓகே, ஸோ galena, zinc blend இந்த மாதிரி சல்ஃபைடு ஓரை கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்ன ப்ராசஸ்? அது வந்து நம்ம ஓர்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கேங்கை ரிமூவ் பண்றது தான் கான்சென்ட்ரேஷன். ஓர்ல தேவையில்லாத இந்த கேங்கை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து கான்சென்ட்ரேஷன், ரைட்? ஓகே, the metallic ore particles which are preferentially wetted. preferentially wetted அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஓர் எல்லாமே வந்து ஆயிலில் தான் வந்து கலக்கும். என்னுடைய தேவையில்லாத கேங் இருக்கு இல்லையா, என்னுடைய தேவையில்லாத கேங் எல்லாமே வாட்டரில் தான் கலக்கும். தேவையில்லாத கேங் எல்லாமே வாட்டரில் தான் வந்து கலக்கும். அதுதான் என்னது அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஷியல் வெட்டட். இந்த பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓர் வந்து ஆயிலில் தான் கலக்கும், தேவையில்லாத கேங் வந்து தண்ணியில் தான் கலக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ இன் திஸ் மெத்தட் த crushed ore is suspended in water and mixed with frothing agent pine oil or eucalyptus oil. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய ஓர். சரியா? இந்த ஓரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து க்ரஷ் பண்ணி இடித்து அரைச்சி வச்சுக்கிறேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ராதிங் ஏஜென்ட் கூட நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ராதிங் ஏஜென்ட் ஐ எம் ஆடிங் வாட்டர் அண்ட் தென் ஃப்ராதிங் ஏஜென்ட்னா நொர வரத்துக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், பைன் ஆயில் இல்லைனா யூக்கலிப்டஸ் ஆயில், இந்த எண்ணெய் ஏதாச்சும் ஒரு எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் மித்தைல் ஜாந்தேட் வந்து ஆட் பண்ணுறேன். சோடியம் மித்தைல் ஜாந்தேட் நான் ஏன் ஆட் பண்ணுறேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஓர் எண்ணெயில் தாங்க இருக்கணும். என் ஓர் தப்பி தவறி கூட தண்ணியில் கலந்துடக்கூடாது. என் ஓர் தப்பி தவறி கூட இல்லைனா பேய் மாதிரி இது வந்து தானாகவே அடுத்த ஸ்லைடு போயிடுது, முன்னாடி ஸ்லைடு. ஓகே, தப்பி தவறி கூட என்னுடைய ஓர் வந்து தண்ணியில் கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேம் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் இன்ஃபர்மேஷன். மேம் புரியலடா, டயக்ராம் வரையணுமான்னு கேட்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக டயக்ராம் வந்து வரையணும். ஓகே, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் இத்தாயில் ஜாந்தேட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். அந்த சோடியம் இத்தாயில் ஜாந்தேட் என்னவா வந்து இருக்குது அப்படின்னா கலெக்டராக இருக்குது. என்னவா ஆக்ட் ஆகுது? கலெக்டராக வந்து ஆக்ட் ஆகுது. சரியா? அதே நேரத்தில் என்னுடைய ஓர் வந்து தண்ணியில் கலக்காமல் பார்த்துக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A froth is generated by blowing air through this mixture. The collector molecules attach the ore and make it water repellent. இந்த collector molecule வந்து என்ன பண்ணும்? நம்ம ஓர் கூட சேர்ந்து அது தண்ணியில கலக்காம பார்த்துக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா அஜிடேட் பண்றேன். நல்லா மிக்சியில போட்டு அரைக்கிற மாதிரி அரைக்கிறேன். சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நுரையோட சேர்ந்து மேலே வந்து என்னுடைய சல்ஃபைடு ஓர்ஸ் வந்து வந்துடும். ஓகே, தண்ணியில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கேங் வந்து செட்டில் ஆகிடும். என்னுடைய கேங் வந்து நமக்கு வந்து டயக்ராமில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக எழுதணும். ஓகே, நம்மளுடைய கேங் வந்து பாட்டமில் வந்து செட்டில் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது என்னுடைய சல்ஃபைடு ஓர்ஸ் வந்து நான் இப்போ மேலே தனியாக பிரித்து எழுதிட்டேன். தேவையில்லாத சிம்பிள் டயக்ராம் சொல்லுங்க மேம். இதோ கண்டிப்பாக சொல்கிறேன்டா, கவலையே வேண்டாம். சரியா? ஸோ என்னுடைய சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்குல்ல, என்னுடைய சல்ஃபைடு ஓர்ஸில் வந்து தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அந்த இம்பியூரிட்டியும் சல்ஃபராக இருக்குது, அந்த இம்பியூரிட்டியும் சல்ஃபைட்ஸாக இருக்குது. அப்போ அந்த இம்பியூரிட்டியும் எனக்கு மேலே வந்துடும்ல. அது வராமல் இருக்க நான் என்ன பண்ணலாம்? அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிப்ரெசிங் ஏஜென்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். அதுக்காக தான் நான் டிப்ரெசிங் ஏஜென்ட்ஸை வந்து ரியாக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சல்ஃபைட்ஸ் வந்து ஃப்ராதுக்கு வராமல் பார்த்துக்கும். நம்மளுடைய சல்ஃபைட்ஸ் வந்து என்ன நுரைக்கு வராமல் கீழே பிடிச்சி டிப்ரெஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ டயக்ராம் வரைய போறோம். டயக்ராம் மட்டும் தயவு செய்து என் கூட சேர்ந்து எல்லாருமே வரைங்கப்பா.
Can we draw the diagram? எல்லா பார்ட்ஸும் மறக்காம வந்து எழுதணும். You have to draw all the parts. Okay? So, can we draw? Yes. So, first என்ன பண்றோம்? ஒரு டப்பா இல்ல, அது என்னது? பீக்கர். ஒரு பீக்கர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே? இப்போ அந்த பீக்கர்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு அஜிடேட்டர் இருக்க போகுது. இதோ பார், சும்மா இப்படி போட்டுக்கோ. அப்படியே இங்க பார், சும்மா இப்படி ஒன்று வர, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டே இப்படி ஒன்று வர. இதுதான் வந்து என்னது அப்படின்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணுது. ஓகே, அந்த அஜிடேட்டர். ஓகே, ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 வரைஞ்சிக்கும். மேலே இந்த மாதிரி 2 வரைஞ்சிக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு நொரை ஃபார்ம் ஆகும். இந்த நொரெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த நொரையை வந்து நம்ம இப்படி வந்து கலெக்ட் பண்ணுறோம். நொரையை வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணுறோம். என்னடா எழுத மாட்டேங்குது, போர்டே ஹேங் ஆயிடுச்சு. வரோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சுதா? இப்போது எனக்கு தேவையான ஓர் வந்து மேலே வந்துடும், தேவையில்லாத கேங் வந்து கீழே வந்துடும். தேவையில்லாத கேங் வந்து எனக்கு கீழே வந்து எனக்கு செட்டில் ஆகிடும். ஓகே, இப்போ இன்னும் ஒரு சில பார்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வரைஞ்சி இருக்கணும். ஓகே, அதில் ஒன்று என்னது அப்படின்னா எது வழியாக நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தோப்பர் இங்கே வந்து எனக்கு ஃபீடுன்னு ஒன்று வந்து இருக்குது. இது வழியாக தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபீடு வந்து நீங்கள் ஒன்று வந்து வரையணும். ரெண்டாவது இங்கே ஒரு பார்ட் வந்து இருக்குது, அது என்னது அப்படின்னா டெய்லிங்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு சென்சார் ஒன்று வந்து இருக்குது. ஒரு சென்சார் வந்து ஒன்று இருக்குது, ஒரு வால்வு வந்து ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக வரைங்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சாலே போதும். சரியா? ஸோ ரெஃபர் புக் ஃபார் த பார்ட்ஸ். ரெஃபர் புக் ஃபார் த பார்ட்ஸ். நான் பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணால் அதுலேயே நமக்கு டைம் போயிடும் இல்லையா? வி கேன் சேவ் த டைம் லைக் திஸ். எல்லா பார்ட்டையும் வரைங்க, பட் பேசிக்காக டயக்ராம் இது மட்டும் போதும். இந்த டயக்ராமில் பார்ட் எழுதினாலே போதும். சரியா? ஸோ சல்ஃபைடு ஓர்ஸை நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ சல்ஃபைடு ஓர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம். எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம்? we are adding ஃப்ராதிங் ஏஜென்ட். என்ன ஃப்ராதிங் ஏஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்? யூக்கலிப்டஸ் ஆயில், பைன் ஆயில்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். யூக்கலிப்டஸ் ஆயில், பைன் ஆயில்லாம் ஆட் பண்ணி பயங்கரமாக வந்து அஜிடேட் பண்ணுறோம். அஜிடேட் பண்ணுறப்போ நொரை கூட சேர்ந்து சல்ஃபைடு ஓர்ஸ் வந்து மேலே வந்துடும், தேவையில்லாத கேங் வந்து கீழே செட்டில் ஆகிடும். இப்போ கலெக்டராக ஒன்று ஆட் பண்ணுவோம். அது என்னது? சாட்டில் சொல்லுங்கள். கலெக்டராக ஒன்று வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அது வந்து என்னது? கவனிக்கிறவங்க சாட்டில் எனக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. கலெக்டர் மாலிக்யூல்ஸ் நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணுவோம். என்னது? எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இல்லை கொஷின் பேப்பர் டஃப்பு மேம் அப்படின்னு எவனாச்சும் வந்தனா அவ்வளோதான், மாட்டின நீ என்கிட்ட. நீ தான் என்னோட அடுத்த கண்டென்ட்டாகவே இருப்ப. இங்கே வந்து கவனிக்காம கதை பேசிட்டு வெரி குட். சோடியம் மிதைல் ஜாந்தேட். ஓகே, சோடியம் மிதைல் ஜாந்தேட் தான் கலெக்டர். ஓகே, ஃப்ராதிங் ஏஜென்ட் என்ன ஆட் பண்ணுவேன்? ஃப்ராதிங் ஏஜென்ட் என்ன ஆட் பண்ணுவேன்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஃப்ராதிங் ஏஜென்ட் சோடியம் சயனேட் சொல்றவங்கலாம் காலி. ஓ, சோடியம் சயனேட், சோடியம் கார்பனேட்லாம் என்னது? they are all what? டிப்ரெசிங் ஏஜென்ட், ரைட்? ஃப்ராதிங் ஏஜென்ட் வந்து என்னதுடா? வெரி குட், பைன் ஆயில் இல்லைனா யூக்கலிப்டஸ் ஆயில். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்னது ஃப்ராத் ஃப்ளோட்டேஷனுடைய பிரின்சிபல் வந்து என்னது? போலோ, ஃப்ராத் ஃப்ளோட்டேஷனுடைய பிரின்சிபல் வந்து என்னது? ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங் இல்லையா? ப்ரிஃபரன்ஷியல் வந்து வெட்டிங். ஓகே, என்னுடைய ஓர் வந்து எது கூட கலக்கும்? ஓர் வந்து எது கூட கலக்கும்? வெரி குட், வெரி குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். நீங்கள்லாம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஓர் வந்து எது கூட வெட்டாகும்? ஆயிலோட வெட்டாகும். ஓகே ஓகே, கேங் வந்து எது கூட வெட்டாகும்? கேங் வந்து எது கூட வெட்டாகும்? வாட்டரோட வெட்டாகும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு இம்பியூரிட்டி சல்ஃபரும் வந்து எனக்கு நொரை கூட சேர்ந்து வந்துடக்கூடாது. அப்போ அந்த இம்பியூர் சல்ஃபரை நான் டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன ஏஜென்ட் ஆட் பண்ணுவேன்? அந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட் வந்து என்னது? அந்த இம்பியூர் சல்ஃபரை நான் கீழே டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன வந்து யூஸ் பண்ணுவேன்? அந்த இம்பியூர் சல்ஃபரை கீழே டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? இம்பியூர் சல்ஃபர் இருக்குல்லடா, அது வந்து எனக்கு தண்ணி எனக்கு வந்து டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? சோடியம் சயனைட் ஆர் சோடியம் கார்பனேட். டிப்ரெஸிங் ஏஜென்ட்ஸ் லைக் சோடியம் சயனைட் ஆர் சோடியம் கார்பனேட். வெரி குட், வெரி குட். சரியா? அண்ட் தென் திஸ் பிக்சர் இந்த மாதிரி மொக்கையாக வர போகிறோம். சரியா? ஓகே, ஸோ ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் பார்க்கலாமா? ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸை ஃபஸ்ட்டு நான் உனக்கு அந்த கதை என்னன்னு சொல்லிடுறேன்.
இவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்ப பாரு. என்னோடக்கு இருக்கிற அந்த இம்பியூர் மெட்டலை நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா ராடு ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். என்னுடைய இம்பியூர் மெட்டலை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்? ஐ எம் டேக்கிங் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ராட். ஓகே, ஒரு ராடு ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். இதான் என்னுடைய இம்பியூர் மெட்டல். இம்பியூர் மெட்டலை ராடில் எடுத்துருக்கேன். நான் ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி ஜோன்ஸா சரியா ஒரு ஜோனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிஃபைன் பண்ண போறேன். இப்போ மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர்னு இதுக்கு முதல்ல ஏன் பேர் வந்துச்சு? ஏன்னா இந்த ஹீட்டர் வந்து மூவ் ஆகுது, அதனால தான் இதுக்கு பேர் என்னது? மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். இப்போ இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் வந்து மூவ் ஆகுறப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜோன் வந்து மெல்ட் ஆகும். சரியா? அந்த ஜோன் வந்து மெல்ட் ஆகி அந்த மெல்ட் கூட இம்பியூரிட்டி போயிடும். இதாண்டா ஐடியா. அந்த மெல்ட் கூட இம்பியூரிட்டி போயிடும். மெல்ட் இல்லாம மீதி திருப்பி வந்து சொலிடிஃபை ஆகும்ல, மீதி வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும்ல, சொலிடிஃபை ஆகும்ல, அது வந்து பியோர் மெட்டலா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உருக்கி அப்படியே அந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிட்டே வருவேனா. புரிஞ்சுதா புரியலையா? ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். வெரி குட். ஃப்ராக்ஷனா ஒரு ஃப்ராக்ஷனா நான் என்ன பண்ணிட்டே வரேன்? கிறிஸ்டலைஸ் பண்ணிட்டே வரேன். சரியா? ஓகே, ஸோ இங்கே எல்லாரும் நல்லா கவனிங்க. திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஸோ இந்த மெத்தட் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து இருக்கு. இந்த வார்த்தை எழுதலைன்னா யூ வில் நெவர் கெட் த மார்க். டயக்ராம் வரையணுமா? வேணாம். உன் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த டயக்ராம்லாம் வரைகிறேன். புக்கில் டயக்ராம் இருந்தால் தான் நீ டயக்ராம் வரையணுமே தவிர மற்றபடி டயக்ராம் தேவை இல்லை. ஓகே, ஸோ when an impure metal is melted and allowed to solidify, the impurities will prefer to be in the molten region. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்பியூர் மெட்டலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெல்ட் பண்ணுறேன். மெல்ட் பண்ணிட்டு நான் அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொலிடிஃபை ஆக்க விடுறேன். ஓகே, கூல் பண்ணால் அது வந்து திருப்பி நமக்கு வந்து என்னவா மாறிடும்? சாலிடாக மாறிடும் இல்லையா? அப்போ வந்து இந்த இம்பியூரிட்டி மெல்ட் கூடயே இந்த மோல்டன் ரீஜியன் கூடயே இந்த இம்பியூரிட்டி வந்து இருக்கும். ஓகே, இம்பியூரிட்டி வந்து இந்த மோல்டன் ரீஜியன் கூடயே வந்து இருக்கும். அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இம்பியூரிட்டி மெல்ட் கூட இருக்கும், பியூர் சொலிடிஃபை ஆகிடும். இம்பியூரிட்டி மெல்ட் கூட இருக்கும். பிடிஎஃப்க்கு நான் தனி லைவ் வரேன். சரியா? ஓகே, ஸோ இம்பியூரிட்டி மெல்ட் கூட இருக்கும், பியூர் வந்து நமக்கு சொலிடிஃபை ஆகிடும். சரியா? ஓகே, ஸோ இன் திஸ் ப்ராசஸ் த இம்பியூர் மெட்டல் இஸ் டேக்கன் இன் த ஃபார்ம் ஆஃப் ராட். இம்பியூர் மெட்டலை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ராட். இம்பியூர் மெட்டலை வந்து நான் வந்து ராட் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். ஒன் எண்ட் ஆஃப் த ராடை வந்து நான் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஹீட் பண்ணுறேன். ஒரு எண்ட் ஆஃப் த ராடை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் ஹீட் பண்ணுறேன். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்டிங் ஆஃப் த மெட்டல் ஆன் தட் போர்ஷன் ஆஃப் த ராட். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் அது போயிட்டு வந்து மெல்ட் பண்ணும். when the heater is slowly moved to the other end, இந்த ஹீட்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லோவாக வந்து இந்த இன்னொரு பக்கம் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது இந்த மெட்டல் கிறிஸ்டலைஸ் ஆகிட்டே இருக்கும், இம்பியூர் வந்து அந்த மெல்ட்டு கூட சேர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். சரியா? பியோர் மெட்டல் கிறிஸ்டலைஸ் ஆகும், இம்பியூர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மெல்ட் கூட போயிட்டே இருக்கும். சரியா? ஆஸ் த ஹீட்டர் மூவ்ஸ் ஃபர்தர் அவே, இந்த ஹீட் வந்து நமக்கு ஃபர்தர் அவேவா இது வந்து நமக்கு மூவ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா the molten zone containing the impurity also moves along with it. சரியா? நமக்கு தேவையில்லாத இந்த impurity molten zone அது கூடவே சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? எப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ராட் வந்து பியூராக மாறுதோ அது வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தட் எனக்கு கம்ப்ளீட் பியோர் மெட்டல் வந்து கிடைக்குது. சரியா? கம்ப்ளீட் பியோர் மெட்டல் வந்து எனக்கு கிடைக்குது. ஓகே, this process is carried out in a inert gas atmosphere to prevent oxidation of metals. இப்போ நான் ஓப்பனில் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த மெட்டல் வந்து எனக்கு ஆக்சிடைஸ் ஆகிடும் இல்லையா? அதனால ஒரு inert gas atmosphereல தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். ஓகே,
எலிமெண்ட்ஸ் such as சிலிகான், ஜெர்மானியம், கேலியம் இவங்கெல்லாம் யாரு செமிகண்டக்டர்ஸ். ஓகே, சிலிகான், ஜெர்மானியம், கேலியம் இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பியூரிஃபை பண்றோம். ஓகே, எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் பார்க்கலாமா? எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் பார்க்கலாமா? எஸ் ஆர் நோ? யாருக்கெல்லாம் ஜோன் ரிஃபைனிங் கிளியரா புரிஞ்சது? யாருக்கெல்லாம் ஜோன் ரிஃபைனிங் வந்து கிளியரா புரிஞ்சது? எஸ். சாட் ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்பாம் பண்ணீங்கன்னா சாட் ஆஃப் பண்ணிடுவேன். நான் இப்பயே போய் சாட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சாட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் பிகின். ஓகே, எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். ஸோ எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம்ல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆனோட்ல வந்து நம்ம அயன் எடுத்துக்கிறோம். ஆனோட்ல வந்து அயன் எடுத்துக்கிறோம். கேத்தோட்ல வந்து நம்ம கார்பன் எடுத்துக்கிறோம். ஆனோட்ல வந்து அயன். இந்த ஆனோட் கேத்தோட்லாம் வந்து என்ன? தீஸ் ஆர் ஆல் எலக்ட்ரோட்ஸ் இல்லையா? தீஸ் ஆர் ஆல் வாட்? எலக்ட்ரோட்ஸ், ரைட்? ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து என்னது? சார்ஜ்டு மெட்டல். அவ்வளோதான். சார்ஜ்டு மெட்டலை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார்ஜ்டு மெட்டலை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ ஆனோட்ல வந்து அயன் எடுத்துக்கிறேன், கேத்தோட்ல வந்து நான் வந்து கார்பன் எடுத்துக்கிறேன். சரியா? எலக்ட்ரோலைட்ல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினாவும் மோல்டன் கிரையோலைட்டும் அண்ட் கால்சியம் குளோரைடும் எடுத்துக்கிறேன். 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா, மோல்டன் கிரையோலைட் அண்ட் கால்சியம் குளோரைட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ டெம்பரேச்சர் இஸ் அபவ் 1270 கெல்வின். சரியா? டெம்பரேச்சர் வந்து 1270 கெல்வினுக்கு மேல இருக்கு. இப்போ எங்கெங்க என்னென்ன ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? எஸ் கைஸ், அயனைசேஷன் ஆஃப் அலுமினா Al2O3 இருக்கா, அது வந்து Al3+ and then O2-. அலுமினா வந்து என்ன ஆகுது அப்படின்னா அலுமினியமாவும் ஆக்சிஜனாவும் நமக்கு அயான்ஸா வந்து பிரியுது. ஓகே, Al3+ ஆவும் O2- அயான்ஸாவும் வந்து பிரியுது. சரியா? இப்போ ரியாக்ஷன் அட் கேத்தோட். கேத்தோட்ல வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குது நல்லா கவனிங்க. இந்த அலுமினியம் இருக்கா, இது அப்படியே எடுத்துக்கோ. கேத்தோட்ல எப்பயுமே என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். சரியா? சாரி, ரிடக்ஷன் வந்து நடக்கும். கேத்தோட்ல வந்து ரெட் கேட் ஞாபகம் வச்சுக்கோ. ரெட் கேட். ஓகே, நாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. கேத்தோட்ல வந்து நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் அப்படின்னா என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ரிடக்ஷன் இல்லையா? ஸோ 6 எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா கெயின் ஆகுது. கெயின் ஆகி அலுமினியம் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அடுத்து ஆனோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்குது நமக்கு. ஸோ ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து நமக்கு லூஸ் பண்ணிக்குது. எலக்ட்ரான்ஸை வந்து நமக்கு என்ன பண்ணிக்குது அப்படின்னா லூஸ் பண்ணிக்குது. சரியா? இப்போ ரியாக்ஷன் கேத்தோட் ஆனோட் எல்லாத்தையுமே நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன செட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்குது ஆனோட்ல அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா ஆக்சிடைஸ் ஆகுது. அதே நேரத்துல கார்பன் டை ஆக்சைடாவும் ஆக்சிடைஸ் ஆகுது. என்னடா சாட் ஆஃபா? சாட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, யூ cannot chat anymore. ஓகே, அவ்வளவுதான். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா
கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா மாறிடுது. கார்பன் வந்து திருப்பி ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வந்து மாறிடுது. சரியா? அதாவது ஆக்சிடைஸ் ஆகுது. கார்பன் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம் டு கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஓவரால் ரியாக்ஷன் நம்ம வந்து எழுதுறோம். ரைட்? ஸோ ஓவரால் ரியாக்ஷன் வந்து இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி வந்து எழுத போறீங்க. சரியா? ஸோ இங்க நீங்க வந்து இப்போ நீங்க ஆட் பண்றீங்க. அப்போனா நல்லா கவனி. Al3+ Al3+ கேன்சல் ஆயிடும். சரியா? நல்லா பாரு. இங்க வந்து எனக்கு 6 எலக்ட்ரான் 12 எலக்ட்ரான்ல ஒரு 6 எலக்ட்ரான் எனக்கு வந்து இங்க எனக்கு கேன்சல் ஆயிடும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இங்க எனக்கு Al2O3 வந்து இருக்கும். and then இங்க பாரு 3 ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன்ல ஒரு 3 ஆக்சிஜன் கேன்சல் ஆயிடும். ஸோ ரைட் சைடில் என்னென்ன இருக்கு, லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்குன்னு நான் எழுதிக்க போறேன். அதே மாதிரி இங்கேயும் லெஃப்ட்ல என்னென்ன இருக்கு, ரைட்ல என்னென்ன இருக்குன்னு எழுத போறேன். அப்படிதான் எனக்கு இந்த நெட் எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன் வந்து கிடைக்குது. நெட் எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன் வந்து எனக்கு ஃபைனலா கிடைக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ்? ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நேரா எங்க போயிடலாம் அப்படின்னா சாப்டர் 2க்கு போயிடலாம். ஓகே. ஸோ சாப்டர் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we will directly go to the structure of diborane. ஓகே, structure of diborane. ஸோ diborane பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதோடைய ஸ்ட்ரக்சர் தான் குயிக்கா பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் சொல்லித்தரேன். கவனிங்க. B2H6 இல்லையா? டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்? B2H6. ஓகே. ஸோ இப்போ நல்லா வந்து கவனிங்க. எனக்கு இதுல வந்து 2 BH2 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? BH2 இந்த 2 BH2 ஆட்டம்ஸுமே linked by 2 bridged hydrogens. 2 bridged hydrogens-ஆல தான் லிங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 BH2 bonds-உமே 2 bridged hydrogens-ஆல லிங்க் ஆயிருக்கு. 2 bridged hydrogens-ஆல தான் லிங்க் ஆயிருக்கு. ஓகே, சூப்பர். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை BH பாண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 மொத்தமா 8 BH பாண்ட் வந்து இருக்கு. மொத்தமா 8 BH பாண்ட் வந்து இருக்கு. ஓகேவா? ரெண்டாவது. மூணாவது வந்து வாங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ என்ன வேணும் அப்படின்னா வேலன்சி வேணும். வேலன்சி ஆஃப் டைபோரேன் வந்து என்னது? வேலன்சி போரான் B2 இருக்கா? H6 ரைட்? போரானுடைய வேலன்சி வந்து இட் இஸ் 3 ரைட்? அப்ப 3 into 2 6. ஹைட்ரஜனுடைய வேலன்சி வந்து 1. அப்ப 1 into 6 6. ஸோ டோட்டலா வந்து 6 plus 6 12. ஸோ வேலன்சி வந்து 12. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது? 12. அப்ப 12 எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாண்டிங்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். 12 எலக்ட்ரான்ஸ் தான் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனா எனக்கு இங்க வந்து 8 பாண்ட் இருக்கு. 8 பாண்ட்னா 16 எலக்ட்ரான் வேணும். 16 எலக்ட்ரான் வேணும். சரியா? சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்மிங் 2C2E பாண்ட். அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3C2E பாண்ட். அது என்ன மேம் 2C2E பாண்ட்? 2C2E பாண்ட் அப்படின்னா என்னது? 2 ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான். இந்த டெர்மினல் BH பாண்ட் இருக்குல்ல, டெர்மினல் BH பாண்ட், அதாவது 4 BH பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான், 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான், அதான் 2C2E பாண்ட். ஓகேவா? இதே 3C2E அப்படின்னா இந்த BHB பாண்ட். 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான், 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான், அதுதான் மொத்தமா நமக்கு 2 BHB பாண்ட்ஸ் இருக்கு. மொத்தமா நமக்கு 2 BHB பாண்ட்ஸ் இருக்கு. அப்போ 2 BHB பாண்ட்ஸ் இருக்கு. சோ மொத்தமா 4 3C2E பாண்ட் இருக்கு, 2 3C2E பாண்ட் இருக்கு. 3 சென்டர் 2 எலக்ட்ரான் என்னது? 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அண்ட் போரானுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். சரியா? போரானுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னாலே சூப்பரா மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவார்கள். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின் போக போறோம் அப்படின்னா சாப்டர் 3. ஓகே, அண்ட் சாப்டர் 4 முடிச்சிடலாமா இல்லை சாப்டர் 3யா? இதுலயே இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. ரைட் அ நோட் ஆன் ஜியோலைட்ஸ். ஓகே, ரைட் அ நோட் ஆன் ஜியோலைட்ஸ்.
ஸோ ஜியோலைட்ஸ் அப்படிங்கிறது என்னது? தே ஆர் 3-dimensional crystalline solids. ஜியோலைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 3-dimensional crystalline solids. ஓகே, 1 minute. த்ரீ-டைமென்ஷனல் crystalline solids. அதுல வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்கு? அலுமினியம் இருக்கு, சிலிகான் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அலுமினியம், சிலிகான், ஆக்சிஜன்லாம் வந்து இருக்கு. ஓகே, தே ஆர் hydrated sodium aluminum silicates. ஓகேவா? தே ஆர் hydrated sodium aluminum silicates. ஓகே, இதோ பாருங்க, இதுதான் ஜியோலைட்ஸ் உடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கரெக்டா எழுதிடணும். Na2O, Al2O3, X SiO2 and then H2O. ஓகேவா? ஸோ ஜியோலைட்ஸ் உடைய ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிடணும்? கரெக்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணிடணும். ஸோ ஜியோலைட்ஸ் ஆர் நத்திங் பட் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட்ஸ். சோடியம் அலுமினியம் சிலிகேட்ஸ் தான் நம்மளுடைய ஜியோலைட்ஸ். Zeolites have a porous structure in which the monovalent sodium ions and water molecules are loosely held. Zeolitesல வந்து பாத்தீங்க அப்படின்னா porous structure வந்து இருக்கு. Zeolitesல வந்து porous structure வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா monosodium ions and water molecules வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப loosely held ஆ இருக்கும். The silicon and aluminum atoms are tetrahedrally coordinated. சிலிகானும் அலுமினியமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா tetrahedrally வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பவுண்ட் ஆகி இருக்கும். ஓகே, through oxygen atoms. Zeolites are similar to clay minerals but they differ in crystalline structures. Zeolites வந்து clay mineralsக்கு மாதிரியே தான் இருக்கும், ஆனா அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு மாறுது. ஓகே, so zeolites have a 3-dimensional structure. Zeolites வந்து ஒரு 3-dimensional structure வந்து ஃபார்ம் பண்ணுது and it looks like a honeycomb. அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு honeycomb structure மாதிரி வந்து இருக்கு. ஒரு தேன் கூடு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேன் கூடு ஸ்ட்ரக்சர் மாதிரி zeolites வந்து நமக்கு இருக்கு. சரியா? It is forming network of interconnected tunnels and cages. அதுக்குள்ள நிறைய tunnels, cages இதெல்லாம் வந்து நமக்கு போகும். அந்த zeolites குள்ள tunnels, cages இதெல்லாம் வந்து நமக்கு போகுது. ஓகே, water molecules move in and out of the pores. ஓகே, இந்த framework rigid-ஆ தான் இருக்கும். ஓகேவா? அந்த தேன்கூடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த framework வந்து rigid-ஆ, அது அப்படியே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து in and out வந்து அந்த zeolites கிட்ட வந்து போயிட்டு மூவ் ஆகுது. ஓகே, another special aspect of the structure is that பசங்களா எல்லாம் எழுதணுமா? வேண்டாம். 5 மார்க்ல கேட்டா ஒரு 6 பாயிண்ட கரெக்டா எழுதி வச்சிருங்க போரும். ஓகே, சோ நான் சொன்னேன்ல நிறைய போர்ஸ் இருக்கும், நிறைய ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு. இட் இஸ் ஆக்டிங் as a molecular sieve. sieve-னா சல்லடை அப்படின்னு அர்த்தம். சரியா? அது வந்து ஒரு molecular sieve மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த zeolites எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா removal of permanent hardness of water. permanent hardness of water remove பண்றதுக்காக இந்த zeolites வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ இப்போ இந்த zeolites உடைய ஸ்ட்ரக்சரை நீங்க கரெக்டா எழுதிடணும். இதை நீங்க கரெக்டா எழுதிடணும். இதை கண்டிப்பா எழுதணும். இதுக்கு அப்புறமா ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் ஈஸியா இருக்கிறத படிச்சுக்கோங்க. சாப்டர் 3 போலாமா? ஃபயர் போட சாட் இல்லையே ஆனா. ஓகே, electrolysis process of manufacture of chlorine. so chlorine manufacture பண்றதுக்கு ரெண்டு process இருக்கு. ஒன்னு வந்து electrolytic process. electrolytic process அப்படினா என்னது? நான் கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த ரியாக்ஷனை வந்து கொண்டு வரேன். சரியா? நான் கரண்ட் பாஸ் பண்ணி அங்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை கொண்டு வரேன். அதுதான் வந்து electrolytic process. ஓகே, இதே நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா டேக்கன்ஸ் ப்ராசஸ். டேக்கன்ஸ் ப்ராசஸா இருக்கட்டும் இல்ல எலக்ட்ராலிட்டிக் ப்ராசஸா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து என்னது அப்படின்னா chlorine preparation process, manufacture of chlorine. சரியா? ஓகே, சோ கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க. when a solution of brine solution அப்படிங்கிறது வந்து sodium chloride. சரியா? brine solution அப்படிங்கிறது வந்து sodium chloride is electrolyzed. sodium Na+ and Cl- ions are formed. Na+ ion react with OH- ion of water and forms sodium hydroxide. சரியா? so sodium வந்து hydroxide ion கூட சேர்ந்து sodium hydroxide ஃபார்ம் பண்ணுது. சரியா? அப்புறம் மீதி இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் வந்து நமக்கு கேஸஸா லிபரேட் ஆகுது. எப்படி பார்க்கலாமா? சோ இங்க நல்லா கவனிங்க. தோ பார், NaCl எப்படி எனக்கு அயனைஸ் ஆகுது? Na+ ஆகும், Cl- ஆகும், அயனைஸ் ஆகுது.
வாட்டர் எனக்கு எப்படி அயனைஸ் ஆகுது H+ ஆகும் OH- ஆகும் எனக்கு அயனைஸ் ஆகுது Na+, நல்லா பார் இங்க இருக்கக்கூடிய இந்த Na+ம் OH- சேர்ந்து எனக்கு வந்து NaOH சோடியம் ஹைட்ராக்சைடா ஃபார்ம் ஆகுது சரியா அண்ட் கேத்தோட்லயும் ஆனோட்லயும் நமக்கு என்ன ஆகுது ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் வந்து ஃபார்ம் ஆகுது பாரு இந்த H+ Cl- கேத்தோட ஆனோட்ல ஹைட்ரஜன் அண்ட் குளோரினா நமக்கு ஃபார்ம் ஆகுது சரியா சோ அப்படிதான் ஆனோட்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா குளோரின் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிதான் ஆனோட்ல நம்ம வந்து குளோரினை ப்ரிப்பேர் பண்றோம் ஓகே அடுத்தது டேக்கன்ஸ் ப்ராசஸ்னா என்ன So Dacon's process பாருங்க in this process a mixture of air அப்படின்னு வந்தாலே ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் and hydrochloric acid so air and hydrochloric acid நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா is passed up a chamber containing number of shelf okay நிறைய ஷெல்ஃப் இருக்கக்கூடிய ஒரு சாம்பர்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாஸ் பண்றோம் pumice stone soaked up in a cuprous chloride are placed okay hot gases are about 723 Kelvin are passed through a jacket that surrounds the chamber okay ஒரு பெரிய chamber நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அந்த chamber எதால ஆகி இருக்கு அப்படின்னா pumice stone okay pumice கல்லு நீங்க வந்து பார்த்திருப்பீங்க இந்த அழகு சாதனை பொருட்கள் அந்த விக்கிற கடையில எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க இந்த pumice கல்லு ஒரு மாதிரி ஓட்டையா வந்திருக்கும் இந்த கால்லாம் டெட் செல்ஸ் க்ளீன் பண்ணலாம் யூஸ் பண்ணுவாங்க சரியா சோ இந்த pumice stone வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா cuprous chlorideல place பண்ணிடுவாங்க முக்கிடுவாங்க சரியா cuprous chlorideல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு hot gases வந்து பாஸ் பண்றாங்க ஒரு ஜாக்கெட் மூலமா ஒரு சாம்பர் மூலமா பயங்கர ஹாட்டான gases வந்து பாஸ் பண்றாங்க அப்படி பாஸ் பண்றப்ப தான் நமக்கு வந்து குளோரின் கேஸ் வெளியில வருது எப்படி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு சரியா அப்போ என்ன ஆகுது இந்த ஹைட்ரஜனும் நல்லா கவனிங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் and then this ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்புறமா இந்த குளோரின் வந்து நமக்கு குளோரினா கிடைச்சிடுது so this is how we prepare chlorine from Dacon's process okay so இப்போ இந்த Dacon's processல the chlorine obtained by this method is dilute and is employed for the manufacture of bleaching powder இது வந்து continuation இது எழுத வேண்டாம் but preparation of chlorineக்கு இது மட்டும் போதும் ஓகேவா சரி chapter 4 போலாமா yes chapter 4ல முக்கியமா lanthanoid and actinoid contraction sorry lanthanoid and actinoids கான differences நம்ம படிக்க போறோம் so lanthanoidsல electrons எல்லாமே 4f orbitalல தான் fill ஆகும் actinoidsல electrons எல்லாமே 5f orbitalல போயிட்டு தான் fill ஆகும் சரியா binding energy of 4f orbital வந்து ரொம்ப ஹையா இருக்கும் binding energy of 4f orbitals will be higher இதே binding energy of 5f orbital ரொம்ப வந்து கம்மியா இருக்கும் இவங்களுக்கு வந்து they show very less tendency to form complexes they show a very less tendency to form complexes but these show greater tendency to form complexes ரொம்ப ஒரு greater tendency to form complexes வந்து show பண்ணும் okay most of the lanthanoids வந்து நமக்கு கலர்லெஸ்ஸா இருக்கும் lanthanoids வந்து மோஸ்டா நமக்கு வந்து கலர்லெஸ்ஸா தான் இருக்கும் பட் actinoids எல்லாரும் நமக்கு கலர்ஃபுல்லா இருப்பாங்க okay lanthanoids வந்து பாத்தீங்கன்னா oxocations ஃபார்மே பண்ணாது oxocationsனா ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் தான் oxocations lanthanoids வந்து oxocations ஃபார்ம் பண்ணவே பண்ணாது on the other hand தோ பாருங்க actinoids எல்லாமே யுரேனியம் நெப்டியூனியம் இவங்க எல்லாரும் வந்து actinoids எல்லாமே வந்து oxocations வந்து ஃபார்ம் பண்ணி இருக்காங்க okay so +3 oxidation state தாண்டி +3 oxidation state தாண்டி +2 oxidation state +4 oxidation stateலாம் ஷோ பண்ணுது +2 oxidation state +4 oxidation stateலாம் ஷோ பண்ணுது ஆனா on the other hand அங்க வந்து பாத்தீங்க அப்படினா +3 ல இருந்து +4 +5 +6 +7 னு நிறைய oxidation states வந்து நமக்கு ஷோ பண்ணும் actinoidsல ஓகேவா சூப்பர் சோ இப்போ preparation of potassium dichromate பார்க்கலாமா preparation of potassium dichromate இருக்கு chromyl chloride test இருக்கு அதுக்கு அப்புறமா explain briefly about how +2 oxidation state ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கற क्वेश्चन வந்து நமக்கு மெயினா வந்து இருக்கு and next வந்து variable oxidation state of 3D series அந்த क्वेश्चனும் நமக்கு இருக்கு transition metal shows வந்து high melting point y இந்த क्वेश्चனும் இருக்கு சரியா so guys can we see these questions later okay வா so நாளைக்கு லைவ் வந்து நம்ம வால்யூம் 2 வந்து நம்ம படிக்க போறோம் okay so யாரெல்லாம் அந்த லைவுக்கு வந்து வர போறீங்க இன்னைக்கு லைவ் காலையில சாயந்தரம் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்க
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து படிச்சிருப்போம் காலையிலையும் சாயந்தரமும். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ லெட் மீ நோ யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் சஜஷன்ஸ். ஓகே, உங்களுடைய சஜஷன்ஸும் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ லைவ் வந்து எண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். டாடா, பை.